குயில்கள் சங்கீத முத்தமிட, ரயல்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாய் இணைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரகாலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீங்கு வேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரகாலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீங்கு வேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2024 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி, சோபகிருத வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. சிக்கலை தீர்ப்பதில் மட்டுமே நேரத்தை செலவிடாமல் ஒரு சிக்கலுக்கும் இன்னொரு சிக்கலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் இளைப்பாரி வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை இனிக்கும். இந்த ஒரு இனிப்பான கருத்தோடு இன்றைய தினத்தில் அடியெடுத்து வைப்போம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள்.
மார்ச் 11, 1702 முதல் ஆங்கில நாளிதழான த டெய்லி கொரண்ட் லண்டனில் வெளியிடப்பட்டது. மார்ச் 11, 1861 அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தியது. மார்ச் 11, 1918 ரஷ்யாவின் தலைநகரம் பெத்ரோகிரேட்டில் இருந்து மாஸ்கோவுக்கு மாறியது. மார்ச் 11, 1931 வேலைக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் பாதுகாப்பாக ஆயத்தமாய் இரு என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. மார்ச் 11, 2006 மிஷேல் பிளெச்லட் சிலி நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்றார். மார்ச் 11, 1990 லித்துவேனியா சோவியத்திடமிருந்து தன்னாட்சியாக விடுதலை பெற்றது. மார்ச் 11, 1952 ஆங்கில எழுத்தாளர் டக்ளஸ் ஆடம்ஸ் பிறந்தார். மார்ச் 11, 1915 இந்திய கிரிக்கெட் வீரர் விஜய் ஹசாரே பிறந்தார். மார்ச் 11, 1885 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மிக்கேல் கோர்பாச்சேவ் சோவியத் ஒன்றியத்தின் தலைவரானார். மார்ச் 11, 1955 நுண்ணுயிர் கொல்லியான பெனிசிலினை கண்டுபிடித்த சர் அலெக்சாண்டர் பிளெமிங் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். வணக்கம் நண்பர்களே, உங்கள் TGM கணேசன். எனி ஒன் திங் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒற்றை விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு பள்ளியில் மிக 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 குறும்புக்கார மாணவன் ஒருத்தர் இருந்தான். பெஞ்சமின் கார்லோஸ்ன்னு பேர். அப்பா இல்லாமல் விவாகரத்து பெற்ற அம்மாவிடம் வளர்ந்த ஒரு பையன். வகுப்பறையில் கடைசி பெஞ்சில் உட்கார்ற ஒரு ஸ்டூடெண்ட். ஒருவேளை அந்த பள்ளிக்குள்ள யாராவது ஒரு ஆசிரியர் சைக்கிள் பஞ்சர் ஆயிருந்தா அதுக்கு நிச்சயமாக பெஞ்சமின் கார்லோஸ் தான் காரணமாக இருப்பார். ஒரு டீச்சரோட பைக் சீட் கிழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் நிச்சயமாக பெஞ்சமின் கார்லோஸ் தான். பிள்ளையோட நோட்டு புத்தகங்கள் கிழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் இந்த பையன்தான். வகுப்பறையில் ஏதாவது உடைக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் இந்த பையன் மட்டும்தான். வசிக்கின்ற ஏரியாவில் தினம் ஒரு சண்டை. இந்த பெஞ்சமின் கார்லோஸோட அம்மாவுக்கு அந்த சண்டைகளை சமாளிக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவ்வளவு குறும்புக்கார பையன், படிப்பில் சிறிதளவும் நாட்டம் இல்லாத ஒரு பையன், ஒரு மாணவன். அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் என்னன்னு கேட்டா, வகுப்பறை முடிஞ்சப்புறம் அந்த பள்ளியை ஒட்டி ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு போவான். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். வணக்கம் நண்பர்களே, உங்கள் TGM கணேசன். எனி ஒன் திங் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒற்றை விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு பள்ளியில் மிக 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 குறும்புக்கார மாணவன் ஒருத்தர் இருந்தான். பெஞ்சமின் கார்லோஸ்ன்னு பேர். அப்பா இல்லாமல் விவாகரத்து பெற்ற அம்மாவிடம் வளர்ந்த ஒரு பையன். வகுப்பறையில் கடைசி பெஞ்சில் உட்கார்ற ஒரு ஸ்டூடெண்ட். ஒருவேளை அந்த பள்ளிக்குள்ள யாராவது ஒரு ஆசிரியர் சைக்கிள் பஞ்சர் ஆயிருந்தா அதுக்கு நிச்சயமாக பெஞ்சமின் கார்லோஸ் தான் காரணமாக இருப்பார். ஒரு டீச்சரோட பைக் சீட் கிழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் நிச்சயமாக பெஞ்சமின் கார்லோஸ் தான். பிள்ளையோட நோட்டு புத்தகங்கள் கிழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் இந்த பையன்தான். வகுப்பறையில் ஏதாவது உடைக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் இந்த பையன் மட்டும்தான். வசிக்கின்ற ஏரியாவில் தினம் ஒரு சண்டை. இந்த பெஞ்சமின் கார்லோஸோட அம்மாவுக்கு அந்த சண்டைகளை சமாளிக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவ்வளவு குறும்புக்கார பையன், படிப்பில் சிறிதளவும் நாட்டம் இல்லாத ஒரு பையன், ஒரு மாணவன். அவனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கம் என்னன்னு கேட்டா, வகுப்பறை முடிஞ்சப்புறம் அந்த பள்ளியை ஒட்டி ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு போவான். பாறைகளை எடுத்து போட்டு விளையாடுவான். சின்ன சின்ன கற்கள், பாறைகளை பார்ப்பான், விளையாடுவான். இதுதான் அவனுடைய தினசரி வழக்கமா இருந்தது. அவன் படிக்கிறத பத்தி ஆசிரியர்களே கவலைப்பட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் வந்துருச்சு. யாரும் அவனை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும் அப்படின்னா தண்ணி தெளிச்சு விட்டாச்சு.
ஒரு நாள் ஆசிரியர் பாடம் நடத்துறார் வகுப்புல. ஒரு சின்ன பாறை துண்டு கொண்டு டேபிள் மேல வச்சார். வைத்த ஆசிரியர், இன்றைக்கு நம்ம பாறையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னார். எல்லா பிள்ளைகளும் ஹோன்னு கத்துனாங்க. இவனும் உட்கார்ந்து இருந்தான். இந்த பாறை துண்டுக்கு யாருக்காவது பேர் தெரியுமான்னு கேட்டார் ஆசிரியர். எல்லாரும் கப்சுப் ஆயிட்டாங்க. சார் நான் சொல்றேன்னு ஒரு குரல் கேட்டது. எங்கேருந்து பார்த்தா கடைசி பெஞ்சில இருந்து. சொன்ன பையன் பெஞ்சமின் கார்லோஸ். ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டது. பெஞ்சமின் கார்லோஸ் நீயா, ஏதாவது விளையாட போறியா அப்படின்னு கேட்டார். இல்ல சார், அவரோட பேரை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாணவனை அழைச்ச உடனே பெஞ்சமின் கார்லோஸ் முன்ன வந்தான். அந்த பாறை துண்டு எடுத்தான். அதை திருப்பி திருப்பி பார்த்தான். பார்த்து டேபிள் மேல வச்சுட்டு சொன்னான், சார் இதனுடைய பெயர் ஆக்டிடின் அப்படின்னா. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டு, சரியான பெயர் ஆக்டிடின். பெஞ்சமின் கார்லோஸ் உனக்கு என்ன தெரியும், எப்படி இதெல்லாம் தெரியும்னாரு. தினமும் மாலை வேளைகள்ல இல்ல என்னுடைய எல்லா நேரங்கள்லயும் மலைக்கு போவேன். ஒவ்வொரு பாறையும் கல் எடுத்து பார்ப்பேன், சின்ன சின்ன துண்டுகள் எடுத்து பார்ப்பேன், வித்தியாசங்கள் என்னன்னு பார்ப்பேன். இந்த வித்தியாசங்களுக்காக வேண்டி எது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் எனக்கு இருக்குன்னா. சரி, ஆக்டிடினை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்னாரு. அவன் ஒரு லெக்சர் கொடுத்தான். ஆக்டிடின் வகை பாறை உருவாகணும்னா எத்தனை வருஷம் ஆகும், அப்படி தன்மை என்ன, இதெல்லாம் வரிசையா அவன் சொல்லி முடிச்ச உடனே அத்தனை மாணவர்களும் ஜோரா கையை தட்டினாங்க. ஆசிரியர் மட்டும் சொன்னாரு, வகுப்பறை முடிஞ்சு போகும்பொழுது இன்னைக்கு மாலை என்னை வந்து பார்த்துட்டு போனார். அன்னைக்கு மாலை அந்த அவருடைய ரூமுக்கு போறான். அந்த ஆசிரியர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பெஞ்சமின் கார்லோஸ் நீ முழுமையான முட்டாள் இல்லவே இல்லை, அதி புத்திசாலி. எப்ப உன்னால இந்த ஆக்டிடினை பத்தி 15 நிமிஷம் பேச முடியுதோ அப்போ முழு ஈடுபாடு இருந்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் உன்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். உனக்குள்ள திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, ஆனா நீ அதை வேற வகையில பயன்படுத்துறன்னு தெரியுது. ஏன் why not you become the first student? இதை கேட்ட உடனே அவனுக்குள்ளேயும் கூட ஒரு மாற்றம் வந்தது. அடுத்த மாதம் நினைச்சான், என்னால முடியும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சு. அடுத்து நடந்த தேர்வுகள்ல அவன் தான் முதல் மாணவனாக மாறினான். இன்னைக்கு அந்த பெஞ்சமின் கார்லோஸ் என்னவா இருக்கான்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள வரும். பெஞ்சமின் கார்லோஸ் இன்னைக்கு ஆயுள் காப்பீடுன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் துறையில MDRTன்னு சொல்லுவாங்க, மில்லியன் டாலர் ரவுண்ட் டேபிள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வணிகம் செய்ததற்கான பரிசனை பெற்றிருக்கக்கூடிய வட்டத்துல குரூப்ல ஒரு மெம்பர். அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பிடிப்பு இருக்குமானால், ஈடுபாடு இருக்குமானால் நிச்சயமாக உங்களால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும். எது உங்களுடைய ஈடுபாடு மிகுந்த விஷயம் என்று கண்டுபிடியுங்கள், அதை மேம்படுத்துங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது BIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சி. தயாரிப்பு BIT பண்பலை 90.8 BIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. மண்வாசனை நிகழ்ச்சியில் நம்ம பட்டுப்பூச்சி வளர்ப்பு அதனுடைய பயன்பாடுகளை பற்றிய விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வேலூர் மாவட்டத்தின் பட்டு வளர்ச்சித்துறை உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. என் பட்டு வளர்ச்சித்துறை சுப்பிரமணியம், உதவி ஆய்வாளர், வாணியம்பாடி. அடுத்தபடியாக நம்ம விவசாயிகளுக்காக 1 ஏக்கர் மல்பெரி நடவு செய்தால் அது நடவு மானியமாக 10,500 வழங்கப்படுகிறது. அடுத்து பூ வளர்ப்பு மனை கட்டுதலுக்கு லெவல் 1 செட்டு 82,500 ரூபாயும், லெவல் 2க்கு 87,500 ரூபாயும், லெவல் 3 67,500 ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது. அது தவிர விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் மல்பெரி நடவு செய்தால் ஆண்டு பலன் அவருடைய செலவு போக கிட்டத்தட்ட 2 lakhs வருமானமாக கிடைக்கிறது. மற்றும் விவசாயிகளுக்கு நியூ டெக்னாலஜி படி இளம்புழு வளர்ப்பு மையமாக இளம்புழு வளர்த்து 100 முட்டை அளவுக்கு இளம்புழு வளர்ப்பு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜாக 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே விவசாயிகளுடைய பலனுக்காக தான் இத்துறை செயல்பட்டு வருகிறது. விவசாயம் மற்ற பயிர்களை விட மல்பெரி வளர்ப்பு செய்து பூ வளர்ப்பு செய்தால் அதிகப்படியான லாபம் மேற்கொள்ளலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த மாதிரியான பட்டுகள் விவசாயிகள் மத்தியில இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளர்க்கப்படுதுங்க? பட்டு வளர்ப்பு
வளர்க்கறதுக்கு எவ்வளவு நில அளவுகள் தேவைப்படுதுங்க ஐயா? 1 ஏக்கர் அளவு தேவைப்படுங்க. 1 ஏக்கர் V1 மல்பரி ரகம் நல்ல சிறந்த ரகம். இந்த பட்டுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சுப காரியங்கள் அனைத்திலுமே பட்டு பயன்பாடுகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்திய பொருளாதாரங்கள்ல பட்டு எந்த அளவுல மக்கள் பயன்பாடுகள்ல இருந்துட்டு வருது? பட்டு சுப காரியங்களுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. பட்டு இல்லாத விசேஷமே இல்லைங்க. பட்டு இருந்தா ஒரு சின்ன ஒரு கிரகப்பிரவேசம், மேரேஜ், ரிசப்ஷனை விட பட்டு சேரீ அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் பட்டுக்கு நம்ம நாடு முதலிடம் கொடுக்கறது, தமிழ்நாடு ரொம்ப முதலிடம் கொடுக்குறது. மக்களும் பட்டை நிறைய விரும்பி குறிப்பா நீங்க பட்டு சேலைகள் ஆகட்டும், பட்டு வேட்டிகள் ஆகட்டும், அதை நம்ம உடுத்திக்கிறோம், பட்டு துண்டுகள் மேலே எடுத்து போட்டுக்கிறோம். ஆனா அந்த பட்டு ஆடைகள் எப்படி வருது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு அதனுடைய முகப்பு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படை சிறிய விளக்கம் கொடுக்க முடியுங்களா? அந்த பட்டு ஆடை எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு முதல் விவசாயத்தில் மல்பரி செடி நடவு செய்யும். நடவு செய்த பிறகு அரசாங்கத்தில் முட்டை தயாரிக்கிறாங்க. அதாவது கலப்பின முட்டை, சிபி முட்டை, சிஆர்சி அயலின முட்டை. இதன் மூலியமாக புழு வளர்ப்பு செய்து அந்த புழு கூட்டிலிருந்து தான் நூல் ரீலிங்காக நூல் எடுத்து நூல் மூலமாக அதை முறுக்கேற்றுதல், ட்விஸ்டிங் செய்து சேரையாக போகிறது. 1 ஏக்கர்ல மல்பரி பட்டு நடவு செய்வதன் மூலமா ஒரு விவசாயிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? 1 ஏக்கர் விவசாயம் மல்பரி நடவு செய்து விவசாயம் செய்தால் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட செலவு போக 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டு 1.5 லட்சம் செலவு போக ஆண்டு ஒன்றுக்கு கிடைக்கலாம். இந்த பட்டுகளை பொறுத்தவரை பட்டு விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் அரசு மக்களுக்கு எந்த மாதிரியான மானிய வகைகள் கொடுக்குது? உற்பத்தியில் ஆகட்டும், அதனுடைய சந்தைப்படுத்துதல் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அது பட்டு வளர்ப்பு பொறுத்தளவில் மானியம் நடவு மானியமாக வழங்கப்படுகிறது. நடவு மானியம் 10,500 ரூபாய். அதை புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்கு 82,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தளவாடம், அதாவது புழு வளர்ப்பு ஸ்டாண்ட் அமைத்தல் தளவாடம் 52,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இது எல்லாமே விவசாயிகளுக்கு அரசாங்கத்தில் மானியமாக வழங்கப்படுகிறது. இன்னும் அரசாங்கத்தில் இன்னும் பெரிய சலுகைகள் கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்டது. நீங்க பல ஆண்டுகள் இந்த பட்டு சார்ந்த துறையில பணியாற்றுவதன் மூலமா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த பட்டு வளர்ப்பை மேலும் விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கணும்னா எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சா விவசாயிகள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பட்டு வளர்ப்பு செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? உங்களுடைய சொந்த கணிப்பை சொல்லுங்க. என்னுடைய சொந்த கணிப்பு விவசாயத்துல பட்டு வளர்ப்புக்கு ஒரு விவசாயி எந்த அளவுக்கு ஆர்வமா செய்யறாரோ அந்த அளவுக்கு பட்டு விவசாயத்துல நல்ல மற்ற பயிர்களை விட வருமானம் இருக்கு. விவசாயினுடைய கவனம் முக்கியமாக தேவை. அவர் கடுமையான உழைப்பு இருந்தால் தோட்டத்தில் இலை அதிகமாக வளர்ச்சி இருக்கணும். அதுக்கு வேண்டிய புழு உரங்க அதிகமாக இடணும். இட்டு தோட்டத்தை நல்ல முறையில் வளர்ப்பு செய்து அவருடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும். இருந்தால் விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். அவர் மற்ற பயிர்களை விட மல்பரியில் நல்ல வருமானம் இருக்கு. என்னுடைய 36 வருஷம் சர்வீஸில் மல்பரியை விட மற்ற பயிரில் எந்த பயிரிலுமே வருமானம் அதிகம் கிடையாது. மல்பரியில் தான் அதிகமான வருமானமே. நிறைய விவசாயிகள் இதை கொண்டு நல்லா பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வச்சுருக்காங்க. இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சுருக்காங்க. அந்த பட்டு தொழிலே விவசாயம் செய்து நல்ல வருமானம் எடுத்து டாக்டர்ஸ் இன்ஜினியர் லெவலில் படிக்க வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல தொழில், இது அருமையான தொழிலுங்க. கண்டிப்பாங்க ஐயா, நல்ல முறையில் சொன்னீங்க. பட்டு சார்ந்த விஷயங்கள், பட்டு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, பட்டுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அது விவசாயிகளுக்கு எந்தெந்த மாதிரியான மானிய வகைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க ஐயா. இது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு. அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வல்லுநருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இன்றைய செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிலம்பக்கலை பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. சிலம்பம் என்பது ஒரு தடியடி தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். பேச்சு வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியடி கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் புள்ளி வைத்தல் போன்றன அடிப்படையாக கருதப்படுகிறது. சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாத காலம் தேவை. இதற்கென சிலம்பாட்ட கழகங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவர். தற்காலத்தில் ஆண்கள் பெண்கள் என்று இருபாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். திருவிழா, கோயில் விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களில் சிலம்பாட்டம் தவறாத இடம்பெறும். இக்கலை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெருமளவு நடக்கிறது. மக்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம். தமது கைகளில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்து கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு. இதுவே பின்னர் சிலம்பு கலையாக வளர்ச்சி பெற்றது. கிமு 2000க்கும் முற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் உள்ள அருங்காட்சியம் ஒன்றில் எகிப்திய போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 அடி நீளமுள்ள கம்பு வைக்கப்பட்டுள்ளது. சிலம்பம் என்ற பெயர் சிலம்பு என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. சிலம்பு என்பதற்கு ஒலித்தல் என்று பொருள். சிலம்பம் ஆடும்போது உருவாகும் ஒலிகளை குறிக்கும் விதமாக சிலம்பம் என்று பெயர் சூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். நாட்டுப்புற பாடல்களில் ஒன்றான கட்டபொம்மன் கதை பாடலில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை விரட்ட சிலம்பத்தை பயன்படுத்தினான் என்பதை கொட்டுக்கு கொட்டென்று மேல் பொட்டி பகடையும் கொள்வேன் என்றான் தடிக்கம்பாலே, சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே மாரதன் வல்லை என்ற கும்மி பாடல் மூலம் அறியலாம். கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என கூறப்பட்டுள்ளது. இவைகளை தவிர கம்பு சூத்திரம், குறுந்தடி சிலம்பம், நடசாரி போன்ற ஓலைச்சுவடிகளும் உள்ளன. மெய்ப்பாடம், உடற்கட்டு, மூச்சு பயிற்சி, குத்துவரிசை, தட்டுவரிசை, அடிவரிசை, பிடிவரிசை, சிலம்பாட்டம், வர்மம் முதலியானவை சிலம்பக்கலைகளின் முக்கிய கூறுகளாகும். ஒருவர் சிலம்பக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அடிப்படையில் துவங்கி படிப்படியாக இவற்றை கற்பதன் மூலம் சிலம்பக்கலையின் பல்வேறு உட்கூறுகளை தம்முள் அடையலாம். சிலம்பம் ஆட்டத்திற்கான கம்பு அல்லது தடி மூங்கில் இனத்தை சேர்ந்த சிறுவாரை கம்பு, பிரம்பு போன்ற மூங்கிலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. சிலம்பத்திற்கான தடி நிலத்தில் இருந்து ஒரு ஆளின் நெற்றி புருவம் வரையான உயரமுடையதாக இருக்க வேண்டும். சிலம்பாட்டம் என்பது சிறந்த உடற்பயிற்சியாகும். கம்பு எடுத்து சுழற்றும் போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்பும் தசைகளும் இயக்கப்படுகின்றன. உடலின் வலிமை, ஆற்றல், விரைவு திறன் மற்றும் உடல் நெகிழ்தன்மை ஆகியவற்றை அடைய சிலம்ப பயிற்சி உதவுகிறது. இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களிலும், இலங்கை, மலேசியா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளிலும் சிலம்பம் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழக அரசு சிலம்பத்தை பள்ளி விளையாட்டாக அங்கீகரித்துள்ளது. சிலம்பத்தில் பல ஆயுத பிரிவுகள் உள்ளன. அதில் ஒத்தை சுவடு, ரெட்டு வீச்சு, பூட்டு பிரிவு, வாள்வீச்சு மற்றும் இன்னும் பல குறிப்பிடத்தக்கவை. கட்டபொம்மன் நெடுங்கம்பு வீசுவதிலும் சின்ன மருது வளரி வீசுவதிலும் வல்லவர்களாக விளங்கினர். சிலம்பத்தில் ஒற்றை சிலம்பு தடி கொண்டு 2 கைகளில் பிடித்து சுழன்று ஆடுவது மற்றும் 2 கைகளிலும் 2 சிலம்பு தடி கொண்டு ஆடுவது என 2 முறைகள் உண்டு. சிலம்பம் தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படுமாயின் இக்காலத்து இளைஞர்கள் சிலம்பக்கலையின் மேல் அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால் சிலம்பக்கலை அழிந்து கொண்டே வருகிறது. இனி வரும் காலங்களில் சிலம்பக்கலையை கற்று அதை நாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். நேயர்களே, இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் சிலம்பக்கலை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம்.
அகர முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT. I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give out chunks of data on pacemaker. So, what is a pacemaker? A pacemaker is a small device that's placed in the chest or abdomen to help control abnormal heart rhythms. This device uses electrical pulses to prompt the heart to beat at a normal rate. Pacemakers are used to treat arrhythmias. Arrhythmias are problems with the rate or rhythm of the heartbeat. During an arrhythmia, a heart can beat too fast, too slow, or with an irregular rhythm. A heart that beats too fast is called tachycardia. A heartbeat that's too slow is called bradycardia. During an arrhythmia, the heart may not be able to pump enough blood to the body. This can cause symptoms such as fatigue, that is tiredness, short of breath, or fainting. Severe arrhythmias can damage the whole body's vital organs and may even cause loss of consciousness or death. A pacemaker can relieve some arrhythmia symptoms such as fatigue or fainting. A pacemaker can also help a person who has abnormal heart rhythms resume a more active lifestyle. Understanding the heart's electrical system. Your heart has its own internal electrical system that controls the rate and rhythm of your heartbeat. With each heartbeat, an electrical signal spreads from top of your heart to the bottom. As the signal travels, it causes the heart to contract and pump blood. Each electrical signal normally begins in a group of cells called the sinus node or sinoatrial, that is SA node. As the signal spreads from the top of the heart to the bottom, it coordinates the timing of heart cell activity. First, the heart's two upper chambers, that is the atria, contract. This contraction pumps the blood into the heart's two lower chambers. The ventricles then contract and pump the blood to the rest of the body. The combined contraction of the atria and ventricles is the heartbeat. Faulty electrical signaling in heart causes arrhythmias. Pacemakers use low energy electrical pulses to overcome this faulty electrical signaling. Pacemakers can speed up a slow heart rhythm, help control an abnormal or fast heart rhythm, make sure the ventricles contract normally if the atria are curing instead of beating with normal rhythm. This condition is called atrial fibrillations. Coordinate electrical signal between the upper and lower chambers of the heart. Pacemakers can also coordinate electrical signaling between the ventricles. That is, pacemakers that do this are called cardiac resynchronization therapy devices, that is the CRT devices. CRT devices are used to treat heart failure. Pacemakers can also prevent dangerous arrhythmias caused by the disorder called as long QT syndrome. Pacemakers can also monitor and record your heart's electrical activity and heart rhythm. Newer pacemakers can monitor your blood temperature, breathing rate, and other factors. They also can adjust your heart rate to the changes in your activity. Pacemakers can be temporary or permanent. Temporary pacemakers are used to treat short-term heart problems such as slow heartbeats that are caused by a heart attack, a heart surgery, or an overdose of medicine. Permanent pacemakers are used to control long-term heart rhythm problems. Doctors also treat arrhythmias with another device called as implantable cardioverter defibrillator, that is called as ICD. An ICD is similar to a pacemaker. However, besides using low energy electrical pulses, an ICD also can cause high energy pulses to treat life-threatening arrhythmias. You have heard about pacemakers at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை
மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் ஷாக்கிரா. நாங்கள் பேப்பர் கடை வச்சுருக்கிறோம். டெய்லி வியாபாரம் பண்ணி பசங்களை படிக்க வைக்கிறோம், தொழில் செய்கிறோம், அவ்வளோதான். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். எத்தனை வருஷமா இந்த கடை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க? 10 வருஷமாக நடத்தின்னு இருக்கிறோம். 2008லேருந்து நடத்தின்னு இருக்கிறோம். 2008லேருந்து இந்த பேப்பர் வியாபாரம் தான் செஞ்சிட்ருக்கிறீங்க. எதனால் உங்களுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? நான் வீட்டிலே தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசுலேருந்தே இதே தொழில் தான். கல்யாணம் ஆகிட்டு பசங்களை படிக்க வச்சு ஆள் ஆக்கணுன்ட்டு, சரி கடையில் உக்காந்தா கணக்கு வழக்கங்கள் தெரியும், 4 பொருள் வாங்குறது தெரியுன்றதுனால உக்காந்துன்னு இருக்கோம். பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையன், அவ்வளோதான். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பொண்ணு இப்போ 12ஆவதுக்கு போகுது, பையன் 11th போக போகிறான். எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க அவங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்கள் பேப்பர்லாம் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க? இப்போது இங்கேருந்து எடுக்கிற பேப்பரை நீங்கள் எங்கே அனுப்புவீங்க? அதை பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. வியாபாரத்துக்கு பைசா இல்லைன்னா இங்கே வேலூர் மாவட்டத்திலே கொடுத்துட்றோம். பேப்பர் டெய்லி விலை ஏறும் இறங்கும், அதனால் சேர்த்துக்கு வச்சுக்கிறது கிடையாது. 100 கிலோ 50 கிலோ 30 கிலோ வந்தாலும் வண்டி எடுத்துன்னு போயிடும். நியூஸ் பேப்பர் வாங்குவீங்க நீங்கள், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இது மாதிரிலாம் கூட வாங்குவீங்க. கிலோ நியூஸ் பேப்பர் நீங்கள் என்ன விலைக்கு எடுத்துப்பீங்க? 50 பைசா விலை கொடுத்து வாங்குகிறோம். செலவு போயிடுச்சுன்னா 50 பைசா கிலோவுக்கு நிற்கும். இரும்பு வியாபாரம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய இடத்துல திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு விலை ஏறிடுது, இல்லை விலை இறங்கிடுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதை? அவ்வளோ பெரிய வியாபாரம் நம்ம பண்ணுறது சும்மா லோக்கல் வியாபாரம் தான் பண்ணுறது. நம்ம அவ்வளோ பெரிய வியாபாரம்லாம் பண்ணுறது இருக்கிறது வச்சு 4 வீட்டுக்கு கிராக்கி பார்த்தோமா போயினே இருப்போம். ஒரு 10 கிலோ 20 கிலோ 100 கிலோ சேர்ந்துச்சுன்னா ஏற்றிடுவோம். 18 ரூபா இருக்குது, திடீர்னு 10 ரூபா கூட ஆகிடுது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது ஒரு நாளைக்கு. வேறு ஒன்றும் இல்லை சார், இருக்கிறது இதுதான். கம்பெனியில் விலை ஏறினாலும் கம்மியானாலும் சொல்லிடுறாங்க, இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி இருக்குதுன்னாக்கா எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ ஏற்றிட்டாக்கா அன்றைக்கி மார்க்கெட் விலை சரியாக போயிடுது. இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் திருப்பி நீங்கள் தர இடத்துல அவங்க இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து அவங்க இதை ரீசைக்கிள் மாதிரி பண்ணுறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது நாங்கள் பிளாஸ்டிக்கு விலைக்கு வெளியே தர்றோன்னா அதில் 10 வகையான ஐட்டங்கள் பிரிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அது அவங்க அது முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க அதுலேருந்து ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ சம்பாதிக்கிறதுக்கு 10 பேரை வச்சு ஆள் வச்சு சரி பண்ணுறாங்க. அது அப்போ தான் அவங்களுக்கு லாபம் எடுக்க முடியும். இப்போ நிறைய நேரத்தில் நான்லாம் பார்த்துருப்பேன். இப்போ இந்த வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, ஒரு பேப்பர் எல்லாம் எடைக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது வழக்கமான நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு 2 வருஷமாக என்ன ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வியாபாரம் ஆகுறது இல்லை. ஹஸ்பண்டுங்க இருக்கிறதுனால வெளியே போட்டால் ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு ஆள் இல்லாத போதாவது போட்டுடுறாங்க. வீட்டுக்காரர் இருக்கும்போது போட மாட்டேன்றாங்க. வெயில் மழை இதெல்லாம் பார்க்காத உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இது மாதிரி நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயங்கள்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பகிர்ந்துக்கோங்க. பொழுதுபோக்குனாக்கா ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு டிவி பார்ப்போம் சார். வேறு எந்த தேட்டரு கேட்டருக்கு எந்த பழக்கம் கிடையாது. இருக்கிறது வச்சு எதனா செஞ்சு சாப்பிட்டுக்கின்னு டிவி பார்த்துன்னு காலத்தை ஓட்டுவோம் சார். மறுநாள் சனிக்கிழமை காலையில் துட்டியில் ஜாயிண்ட் ஆடுவோம். அதுக்கப்புறமா வேறு ஒன்றும் கிடையாது. இருக்கிறது உண்மை இதுதான். ஸ்டார்டிங்கில் கேட்கும் போது சொன்னாங்க 8 வருஷமாக இந்த வியாபாரம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு முதல்ல ஏன் இந்த வியாபாரம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? எங்கள் அக்கா வீட்டுக்கார் எங்களை கற்றுக் கொடுத்தார். நாங்கள்லாம் ஒன்றும் தொழில் தெரியாது. எங்கள் அக்கா வீட்டுக்கார் பேப்பர் கடை வச்சுருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்து. அப்புறமா நம்மளை கற்றுக் கொடுத்ததுனால எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த தொழில் கற்றுக்கணுங்கன்னு அவங்கவுங்க தனித்தனி ஆகிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை சார். இருக்குது இதில் வச்சு 3 வேளை நல்லா சாப்பிட்டுன்னுக்கிறோம். வேறு சேர்த்து வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அது வச்சு நம்ம காலத்தை ஓட்டின்னுக்கிறோம். 4000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துன்னு கரண்ட் பில் கட்டின்னு இதோ இருக்கிறோம் சார். நல்லபடியாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை.
பேப்பர் போடுறவங்க, ஒரு இரும்பு போடுறவங்க எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டுருவாங்க உங்ககிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தனித்தனியாக எப்படி பிரித்து எடுப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் கஸ்டமர்கிட்ட இரும்பு வந்து தனியாக ரேட்டு தான் சார், தகடுன்றது தனியாக வாங்குவேன், பேப்பர் இந்த ரேட்டு, நோட் புக் இந்த ரேட்டு, ஸ்கூல் புக் பசங்களது வந்து தனி ரேட்டு வாங்குவேன். அதுக்கு ₹1 ₹2 வித்தியாசத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நோட் புக்கில். எல்லாம் பிரித்து தான் தனித்தனியாக தான் போடுவேன், தவிர மொத்தமாக வாங்கி போட மாட்டேன் நான். அவங்களுக்கும் அந்த கை நிறைய காசு கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். இல்லை மொத்தமாக போட்டுக்கின்னு ஏழாவிடமாக கொடுத்தாக்கா இந்த கடை மறந்துடுவாங்க சார். இருக்கிற உண்மை தான். இப்போ நான் நிறைய இடத்துல வந்து பார்க்குறேன், பேப்பர் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே கையில் தூக்கி பார்த்து எடை போட்டு வெயிட் சொல்கிறாங்க, 8 கிலோ தான் இருக்குது, 10 கிலோ தான் இருக்குது அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஜனங்களுக்கு தான் சார் தெரியணும். அது நம்மளும் எதுவும் இருக்கா, நம்ம ஸ்கேல் கூட நம்ப மாட்டேன்றாங்க. நம்ம தராசு கடை தெய்வத்தை தெருவில் வந்து ₹10 வாங்குறாங்க, நீங்களே ₹8 சொல்கிறீங்க. அது அது இடம், அதை நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் இடம் எங்கன்னா மளிகடையில் போட்டுங்கன்னா அவனுக்கு ₹10 ரேட் சொல்கிறாங்க, அப்போ பாருங்கள் தமாசான்னுவேன். சரி பார்க்கலான்னாக்கா கொண்டாந்து போட்டுருவாங்க சார். இங்கே மறுபடியும் வியாபாரிக்கு போட மாட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் உண்மை சார். அவங்க வீட்டுக்கே போயிட்டு சில பேர் வந்து சைக்கிளில் வச்சு வியாபாரம் பண்ணி ஒரு எடை போட்டு கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு ₹8 அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ எங்களுக்கே வந்து 1 கிலோ பேப்பர் சேர்ந்துருச்சு. இப்போ நாங்களே உங்கள் கடையை தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரை போடுறோம் அப்படின்னா அப்போது கொஞ்சம் விலை கூடுதலாக எடுத்துப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சார், நான் போய் கஷ்டப்பட்டு போய் எடுத்துன்னு வந்தாலும் அதே ₹8 தான் போடுவேன். கஸ்டமர் கொண்டாந்து கொடுத்தாலும் அதே ₹8 தான் சார் போடுவேன். வேறு கம்மி விலை அப்படியெல்லாம் போட மாட்டேன். நான் போய் கூப்பிட்டாலும் முடியாதுன்னு சொல்லி நம்மளை போயிட்டு லேடிஸ் கூப்பிட்டுன்னு போகிறாங்க, போய் எடுத்துன்னு வந்தாலும் அதே ₹1 தான் சார் போடுவேன். நான் ₹8 கிலோன்னு போடுவேன். அவங்களுக்கு சிரமம் இல்லை, மொத்தம் போய் குப்பை க்ளீன் பண்ணிட்டு சந்தோஷமாக கொண்டாந்தாக்கா நீயே வச்சுக்க தம்பியானுவாங்க. சில பேர் ₹1 வேண்டாம்ப்பா, இவ்வளோ பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க சார். நிறைய பேர் வந்து நீங்கள் சரி போதும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தந்து அனுப்பிச்சிருவாங்கல்ல. ₹200-300 சரக்கு இருந்தாலும் வீடெல்லாம் ஒட்ட வச்சு அடிச்சு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கூட நீ எடுத்துன்னு போ தம்பி, எதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு இதே சந்தோஷம் நீ செஞ்சுது அப்படின்னு விடுவாங்க சார் சில பேர். அப்போ கூட சொல்லலாம், ₹10 கொடுத்துட்றாங்கன்னா கூட வேண்டாம் தம்பி நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சார். ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேப்பரை மட்டும் வாங்கியிருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்து வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஒன்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேப்பரு அதிகமாக ஆசைப்படுவேன் சார் வியாபாரம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதில் தான் எனக்கு. பேப்பர் அட்டை கிராஃப்ட்ன்றது நான் முதல்ல போவேன். இந்த இரும்பு தொழிலுக்கு கஷ்டமான தொழிலுக்கு போக மாட்டேன் சார். அது எடுத்துன்னு போய் இலை போட்டுன்னு வந்துன்னு ரொம்ப பெஜார் சொல்லி தான் நான் போகிறதே கிடையாது இரும்பு தொழிலுக்கு. பேப்பர் இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும். கடைங்களுக்கு போய் போகிறதுக்கு 10 கிலோ 20 கிலோ கேட்டாலும் கடைங்களுக்கு சுத்தமான பேப்பர் போய் கொடுப்பேன். மிச்சத்தை வந்து இங்கே மில்லுக்கு மாதிரி வராங்க வண்டியில், அவங்களுக்கு கொடுத்துருவேன். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மில்லுலேருந்தெல்லாம் கூட வந்து பேப்பர் எங்ககிட்ட கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. மில்லுலேருந்து வரவங்க உங்ககிட்ட வந்து பேப்பர் வந்து எவ்வளோக்கு எடுப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மில்லேருந்து ஏற்றுறவர் பெரிய ஏஜென்ட். அவர் வேன் வச்சுக்கிறாரு. அந்தந்த கடைங்களுக்கு அமிச்சாக்கா உடனே ஃபோன் பண்ணாக்கா உடனே இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பானாக்கா வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க சார். பணம் வந்து நம்ம போய் அங்கே ஆஃபீஸில் வாங்கிக்கணும். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, சரி இதை நம்மளே கொண்டு போயிட்டு கூட நம்ம தந்தால் நம்மளுக்கும் அதில் வந்து நல்ல ஒரு வருமானம் வருமே அப்படின்ற மாதிரி செய்யலான்ற மாதிரி? அந்த சக்தி இல்லை சார் நம்மளுக்கு. ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் படி அளந்தாக்கா கண்டிப்பாக செய்யலாம் சார். இருக்கிற உண்மை இதுதான் சார். ஆண்டவன் கொஞ்சம் சக்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு எதனா ஒரு வழி பண்ணாங்க நல்லபடியாக வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த வேலைகள் தொடங்குவேன் சார். பேப்பர் இந்த இரும்பு இதெல்லாம் வாங்குறதுல தான் எங்களுடைய குடும்பமே நல்லா நடந்துட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு நாளைக்கு இதில் எவ்வளோ வருமானம் சார் வரும், அதை பகிர்ந்துக்கோங்க சார். ஒரு நாளைக்கு 300 வரலாம், ₹1000 கூட வரலாம் சார். ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சுத்தமாக எதுவுமே இல்லாத ஆகிடலாம் சார். இருக்கிற பிஸ்னஸ் இதுதான் சார். தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா வியாபாரம் ஆகும். 500 600 அப்படி போய் எடுத்துன்னு போகலாம். கஷ்டப்பட்டால் 500 600 இருக்குது. இல்லை சும்மா இங்கே கடையில் பொழுதுபோக்கு யாருனா வந்து போடுவாங்க உட்காந்து தான் வேலைக்கு ஆகிறது இல்லை சார். சும்மா தான் பெட்ரோல் சார்ஜ் இல்லாத வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு கிராக்கி கூப்பிட்டுன்னு போனாலும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கூட ஒரு 200-300 கிடைக்குது சார். தினைக்கும் கிடைக்குது. அந்த முன்னத்தில் இல்லைன்னு இல்லை, ₹300 ₹400 கிடைக்குது சார். நீங்களே வந்து அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கூப்பிட்டுன்னு போனாக்கா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் சார். வந்தாக்கா இங்கே வெயிட் போட்டாக்கா ₹1 இங்கே கொடுத்துட்டாக்கா எடுத்துன்னு போயினே இருக்கிறாங்க சார். இல்லையா நீங்களே கொண்டாந்து போடுப்பானாக்கா போய் எடுத்துன்னு வந்து போட்டு ₹1 போய் கொடுத்துருவோம் சார். இருக்கிற உண்மை இதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, இவங்க வந்து வெளியில் போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய கடையை இங்கேருந்தே பார்த்துக்கிறீங்க. ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து உடனே வெயிட்லாம் போட்டு கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குதுன்ற மாதிரி நீங்களே சொல்லிடுவீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆள் இல்லாத போது ஒரு 10 கிலோ பேப்பர் யாருன்னா எடுத்துன்னு வந்தாலும் 10 கிலோ பேப்பர் வருது
பார்த்தா 10 கிலோ எடை போட்டு 80 ரூபாய் இருந்தாங்க. 2 கிலோ பிளாஸ்டிக் எடுத்துன்னு வந்தாலும் இந்தாங்கம்மா 30 ரூபான்ட்டு 80, இது ஒரு 30, 120 ரூபா கொடுத்து அனுப்பிடுவோம். யாராவது கடைக்கே வந்து கூட போட்டுட்டு இல்லைங்க வேணாங்க ஒரு காசுலாம் இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? இல்லை சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு நாளும் அந்த மாதிரி சொன்னவங்க இல்லை. 1 ரூபாய் இருந்தாலும் கணக்கு பண்ணிட்டு தான் போவாங்க. இல்லை இன்னைக்கு 121 ரூபாய் ஆச்சு, 120 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்கனாக்கா, இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் 1 ரூபாய் தரணுமே, அந்த 1 ரூபாவை இன்னொரு நாளைக்கு சேர்த்து கொடுங்கன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. கொணவட்டத்துலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் கடை வச்சு, இப்போ உங்களுடைய வீடெல்லாம் வந்து கொணவட்டம் அந்த சைடில் தான் இருக்குதுங்க? கொணவட்டம் தான் வாடகை வீடு சார் இருக்குது. பிறந்த வீடு அதுதான். எங்கள் அம்மா வீட்டு இருந்தது, அது விற்றுட்டாங்க. இப்போ தான் ஒரு 5 வருஷம் ஆச்சு. அன்றைக்கிலேருந்து இப்போ வாடகைக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் ஏன் சார் வந்து கொணவட்டத்துலேருந்து வந்து இந்த ஏரியா நம்ம சூஸ் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு எதனால் தோணுச்சு? சூஸ் பண்ணனால சார் நான் இப்போ தெரு வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன் சார். இங்கே ரொம்ப பழக்கம் எனக்கு, 13 வருஷம் பழக்கம். எல்லாம் எனக்கு உயிர் மாதிரி பாய் எல்லாம் சொல்லி பழக்கம் பட்டாங்க. அதனால இங்கே ஒரு கடை வச்சாங்க. என்னை பார்த்து ஒரு கடை கொடுத்தாங்க சார். சுற்றின்கிற ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்லி ஒரு அன்பாக ஒரு கடை கட்சிச்சு சார். வேறு ஒன்றும் இல்லை சார், பேர் தான் எடுத்துக்கிறேன் சார். இங்கே வேறு ஒன்றும் இல்லை சார், இருக்கிற உண்மை இதுதான் சார். 12 வருஷமாக இதே ஏரியாவில் சுற்றிருப்பீங்க, பல பேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த தெருவுக்கு போகணும் அப்படின்னு வந்து யாராவது உங்ககிட்ட கேட்டால் கூட கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க, இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் எது மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி? எல்லாம் இந்த பேங்க் ஆளுங்க சார். இந்த இல்லை வீட்டு வேலை செய்கிறோம் பொம்பளைங்க வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அவங்க பழக்கமான ஆளுங்க வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க. பயனா நான் வேலை செய்கிற வீட்டில் பயனா கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறாங்க. போய் இருக்கிறது எடுத்துன்னு வர 100-200 ரூபாய் சரக்குனாலும் போய் எடுத்துன்னு வந்துட்டு போகிறேன். வந்தாக்கா அவங்களுக்கு அனுப்ப நீ எப்போ வாங்கி வந்துடுமானா கூட இல்லை அண்ணா வாங்கி வந்துடுவாருனாக்கா கம்முன்னு இருந்துருவாங்க சார். போய் எடுத்துன்னு போய் குத்துறது உடனே. கரெக்டாக வந்து நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க அப்படின்றது வரிசையாக, இப்போது ஒரு பேப்பர் 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், ஒரு பால் கவர் எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க, இரும்பு எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க, அது மாதிரி கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்லுங்கள். என்னென்னலாம் எதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்ட்டு. பேப்பர் 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம், பிளாஸ்டிக் 15 ரூபான்னு எடுத்துக்கிறோம், இரும்பும் 15 ரூபாய் வலை தங்கின மாதிரி எடுத்துக்கிறோம், வேஸ்ட்டு பிளாஸ்டிக் 2 ரூபாய் கிலோ, நோட் புக்கு ஸ்கூலெல்லாம் எப்படி விலை மார்க்கெட் விலை அன்றைக்கி எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் விலை அன்னன்னைக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த மார்க்கெட் விலையை நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த மார்க்கெட் விலை தெரியுது? நீங்கள் வந்து பேப்பர் படிப்பீங்களா இல்லை யாராவது சொல்லுவாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ தெருவில் வர்ற வியாபாரிங்க வந்து இப்போது 8 ரூபாய் பேப்பர் போடுறோன்னா திடீர்னுட்டு 10 ரூபாய் இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் போடுற இடத்துல 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, நீங்கள் கம்மியாக போடுறீங்களேன்னாக்கா ஃபலான கடையில் ஏற்றிட்டுக்கிறாங்க நாங்களும் ஏற்றலான்ட்டு அந்த அனுபவத்தை வச்சு போட்டுடுவோம். அப்புறம் எங்ககிட்ட வாங்கிட்டு போகிறது அந்த நேரத்தில் ஒரு 11 ரூபானாக்கா 10 ரூபாய் வாங்கிக்கிறோம், 9 ரூபானா 8 ரூபான்னு வாங்குகிறோம், 8 ரூபானா 7 ரூபான்னு வாங்குகிறோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லேயே இதெல்லாம் கூட கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது ஐடியா ஏதாவது இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஐடியானாக்கா இருக்கிற வச்சு நம்ம பயன்படுத்தினுக்கிறோம் சார். இன்னும் நம்மளுக்கு எதனா ஒரு ஜாப் கிடச்சிச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த பலன் உண்டுனாக்கா நான் கண்டிப்பாக செய்வேன் சார். இருக்கிற உண்மை தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் நம்ம வந்து ரொம்ப கீழே இருக்கிறோம், ஒன்றும் படியலை, கஷ்டம் எவ்வளோ ஒன்றாலும் பண்ணுறோம். ஆசை அந்த மாதிரி பெரிய ஆசைலாம் வைக்கிறதில்ல. இருக்கிறத வச்சு இனி காலத்தை தள்ளின்னு போயினே இருக்கலாம். அது சேர்த்து வைக்கிற மாதிரி பசங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி காலத்தை தள்ளின்னுக்கிறோம் சார். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வந்து ஃப்யூச்சரில் நம்ம இது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் ஏதாவது இருக்குதுங்களா? இதுலேயே டெய்லி இன்னும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே. இதுலேயே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் குறைஞ்சாலும் நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த யோசனை தான் கரெக்டாக இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருந்தீங்க. தொழிலில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் கூட சொன்னீங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு பழக்கம் ஆகிட்டாங்க, அவங்களே கூட இந்த இடத்துல கடை தந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த தொழில் நீங்கள் செய்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும், தொழில் சார்ந்தோ இல்லை ஏதாவது யாருக்காவது நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம், யாராவது அதை பெருமையாக சொல்லியிருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. அப்பா எல்லாரும் நம்ம வந்துட்டோம் சார். இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டத்தில் வந்தோம். லாஸ்ட்டில் எங்கள் பெரிய மாமா அக்காவை கல்யாணம் பண்ணார். அவர் தான் சார் நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டாந்து ஒரு வழி காமிச்சார் சார். மெயின் சைதாப்பேட்டில் இருக்கிறார், அவர் கடை வச்சுன்னு ஐஸ் பாபுன்னு பேர். அவர் அப்பா சாந்தத்துலேருந்து அவர் எல்லாமே பக்காவாக அவர் தான் சார் நம்மளை ஒரு வழி காமிச்சார். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம்னாக்கா ஃபேமிலியோட அந்த மனுஷன் செஞ்சது தான் சார், வேறு எதுவுமே இல்லை சார். அவருக்கு இன்னும் நம்ம ஆண்டவன் புண்ணியது அவருக்கு இன்னும் 100 வயசு வைக்கணும் சார். அவருக்கு இருக்கிற உண்மை இதுதான் சார்.
ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றுவீங்க? காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க இந்த வியாபாரத்தை? அதை பற்றி சொல்லுங்கள். 10 மணி போய்ட்டு ஒரு 3 மணி வரைக்கும் சுற்றுவேன் சார். எத்தனை தெரு இருந்தாலும் கத்தி சுற்றி இருந்தாலும் ஒரு வீட்டில் அமைஞ்சாலும் 150 ரூபா இருக்குதுன்னு சொல்லி வந்துடலாம் சார். இல்லைன்னா சுத்தமாக கத்தினாலும் ஒன்றுமே ஒரு நாளைக்கு சும்மாவே வந்து கடை வந்து சேர்றேன் சார். இருக்கிற உண்மை தான் சார். எல்லாருக்குமே வந்து ஒரு வியாபார நாட்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி போனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் 12 வருஷமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் போனால் கண்டிப்பாக எல்லோரும் பேப்பர் போடுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த நாட்கள் எப்படி, அது எப்படி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சார். 6 மாதம் ஒன்றுமே இல்லாத சிம்பிளாக போயின்னு இருக்கோம் வியாபாரம். அப்புறமா இந்த ஸ்கூல் சீசன் முடிஞ்சால் தான் சார் நம்மளுக்கு வியாபாரமே. பசங்களது புக்ஸ் வர்றதும், ஸ்கூலில் புக்கு பேப்பர் போய் எடுக்கிறதுக்கு அந்த லீவ் விட்டால் தான் சார் எக்ஸாம் வழியே வந்தாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது சார். வேறு ஒன்றும் இல்லை சார். 6 மாதம் நம்ம இருக்கிறத வச்சுன்னு பண்ணியிருக்கலாம். அப்புறமா ஸ்கூல் சீசன் வந்துச்சுன்னா பசங்களுக்கு லீவ் விடுறது, பாய்ஸெல்லாம் போடுறது எல்லாம் வந்தாக்கா அது வந்து கொஞ்சம் தலை தூக்கலாம் சார். ஏன்னா ஒரு சம்பாதிச்சு நம்ம சேஃப்டி பண்ணி வச்சிக்கினாக்கா பின்காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது சார். ஒரு நேரத்தில் இல்லைன்னா கூட ஒரு நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை தள்ளின்னு போகிறோம் சார். சின்ன பசங்களாம் கூட இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயங்கள் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நானும் இதை செஞ்சுருக்கிறேன். பேப்பர்காரங்க வராங்க அப்படின்னு பார்த்தோன்னே சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன புக்ஸ்லாம் கூட எடுத்து வச்சுட்டு போட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம் நிறைய பசங்க பண்ணுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். பசங்க வந்து அம்மா கூப்பிட்றாங்க சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க சார். பசங்க வந்து போட மாட்டாங்க. கொண்டாந்து அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா போவேன். அவங்க எல்லாம் எது தேவையானு எடுத்து வச்சுக்கணும். புக்ஸுங்க தேவையில்லாதெல்லாம் எங்கிட்ட கொண்டாந்து போட்டாக்கா பசங்களை கூட அமைச்சாக்கா எடை போட்டு ரூபா கொடுத்து அனுப்புவோம் சார். அடுத்த பசங்களுக்கும் உதவியாக இருக்கிறோம் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு. நம்மக்கிட்ட புக்ஸுங்க வருது, எதனா கேட்டால் கூட உடனே தூக்கி குத்துறேன் நான், படிங்கம்மான்னு சொல்லிட்டு. 12வது கேட்குறாங்க, எங்கேருந்துனா கூட வாங்கிட்டு வந்து அந்த 12வது புக்கு கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்து குத்திக்கிறேன். 2 பேர் குத்திக்கிறேன் சார். 12வது புக்ஸ் வந்துச்சு அப்படின்னா படிக்கிற பசங்க யாராவது கேட்டாங்கன்னா அந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி என்கிட்ட புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வந்துடுவீங்களா? கண்டிப்பாக குத்துறேன் சார். ஏன்னா நம்ம வாங்குறது அது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். அதனால அடுத்தவங்களுக்கு கேட்டாக்க உடனே நாங்கள் எடுத்து வச்சு கொடுத்துருவேன் சார். இல்லாதப்பட்டவங்க கேட்டாலும் சரி, இருக்கிறவங்களும் கேட்டாலும் சரி, வந்து கேட்குறாங்க எதனா புக்ஸ் இருந்தால் கொடுங்கம்மா என் பசங்களுக்குன்னா முதல்ல அவங்களுக்கு குத்துட்டு தான் சார் மறுவேலையே. இப்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி புக்ஸ் தந்துடுவேன் நான் படிக்கிற பசங்க கேட்டான்ட்டு. இதுக்கு ஏதாவது நீங்கள் காசு ஏதாவது வாங்குவீங்களா? அதை பற்றி படிக்கிற குழந்தைங்கிட்ட காசு வாங்க மாட்டேன் சார். அது ஒன்றா கூட எப்படின்னா எனக்கு ஆண்டவன் எப்படின்னா படி அழுந்துடுறான். எவ்வளோ 10 புக்கு இருந்தாலும் அப்படியே கொடுத்துருவேன் சார். நான் காசு வேண்டாம்னு சொல்லுவேன். அவங்க கொடுப்பாங்க. வேண்டாமா எதனா புக்ஸு வேறு எதனா தேவைப்படுச்சு அதில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் சார். பையன் படிக்கணும், பாப்பா படிக்கணும் சார். இருக்கிறது கஷ்டப்பட்டுன்னு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது செஞ்சுங்கிறோம். ஆனால் படிக்க வைக்கிறோம். நிறையா விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பேப்பர் தொழில் செய்கிற திருமதி ஷக்கீரா அவர்களும் அப்துல் ரஹீம் அவர்களும் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 விஐடி பண்பலை மற்றும் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் இணைந்து நடத்திய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கேக் ஒர்க் ஷாப். இந்த பயிற்சி பட்டறையை பற்றி ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் உடைய அசிஸ்டன்ட் டீன் திரு ரவிசங்கர் அவர்கள் விளக்குகிறார். சுய உதவி குழுக்களுக்கான 5 நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிபுணத்துவம் வாய்ந்த உதவி பேராசிரியர்களால் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியில் 15க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான பெண்களும் சில ஆண்களும் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர். இந்த 5 நாள் பயிற்சியின் போது அவர்கள் பின்வருவனவற்றை கற்றுக்கொண்டனர். முதல் நாள் அசார்ட்டட் குக்கீஸ் அண்ட் பன்ஸ், 2வது நாள் கப் கேக்ஸ், மஃபின்ஸ் அண்ட் மெடலின், 3வது நாள் ஸ்பாஞ்ச் கேக் அண்ட் அசார்ட்டட் பேஸ்ட்ரீஸ், 4வது நாள் பீஸா அண்ட் டோனட், 5வது நாள் ஒயிட் பிரெட், பிரவுன் பிரெட் அண்ட் வெஜிடபிள் பாப்.
பஃப்ஸ். பங்கேற்பாளர் அனைவரும் பேக்கரி உணவு வகைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினர். இந்த நடைமுறை பயிற்சி அவர்களின் மீது நம்பிக்கையை உருவாக்கி சொந்தமாக தொழில் தொடங்க தூண்டியது. விஐடி வேந்தர் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களின் நோக்கம் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் செயல்பாடுகளை திறம்பட செய்வதாகும். அதில் முக்கியமானவை அனைவருக்கும் உயர்கல்வி, திறன் மேம்பாடு என்கின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட், வேலைவாய்ப்பு, சுயதொழில் முனைவு என்கின்ற என்டர்பிரனர்ஷிப். இந்த சமூகத்தைச் சேர்ந்த சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளிக்க முன் முயற்சி எடுத்த விஐடி சமூக வானொலிக்கும் அதை திறம்பட நடத்தி கொடுத்த விஐடி விடுதி மற்றும் சுற்றுலா மேலாண்மை பள்ளி, பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷன் துறைக்கும் மேலும் விஐடி நிர்வாகத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி, விஐடி ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல விஐடி ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு முத்தானந்தம் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. சார், இந்த டே 5 பேக்கரி ஒர்க் ஷாப்ல சமுதாய மக்கள் என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம் சரவணன். இன்னைக்கு அவங்க கத்துக்க போறது வந்து பிரெட்ல 2-3 வெரைட்டிஸ் லைக் ஒயிட் பிரெட் பண்றோம், அதுக்கப்புறமா ப்ரௌன் பிரெட். அதாவது இதெல்லாமே தியரபிட்டிக் வேல்யூ உள்ளது. அதாவது இப்போ டயபெட்டிக்குன்னு கோதுமை மாவுலேயே பிரெட் கிடைக்குமான்னு கேட்கறக்கூடிய காலங்கள் இல்லையா? ஸோ அதனால அது ப்ரௌன் பிரெட். ஒயிட் பிரெட் மைதாலேயே பண்ணது, ப்ரௌன் பிரெட் வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி பண்றது. இது இல்லாம இப்போ வந்து தானிய வகைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. போன வருஷம் கூட உங்களுக்கு நம்ம சிறுதானியத்தோட இம்பார்ட்டன்ஸை கருதி ஸ்பெஷல் இயரா நம்ம ஸ்மால் மில்லட்ஸ் இயர் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க நம்ம நாட்டில் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னைக்கு அந்த மல்டி கிரெயினை யூஸ் பண்ணி அதுவும் பிரெட் பண்றோம். ஓகே, சிறுதானியம் மாவு எடுத்து அதையும் கம்பைன் பண்ணி ஒரு பிரெட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக பிரெட்ல 3 விதமான பிரெட். ஒன்று ஜஸ்ட் பிளெயினா ஒயிட் பிரெட், இன்னொரு இது வந்து ப்ரௌன் பிரெட் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணது, இன்னொன்று வந்து மல்டி கிரெயின் சிறுதானியங்களோட மாவுகளை மிக்ஸ் பண்ணி மல்டி கிரெயின் பிரெட்டா பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம பஃப் பேஸ்ட்ரி, அதாவது நம்ம பஃப் எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? வெஜிடபிள் பஃப் இருக்கு, பன்னீர் பஃப் இருக்கு, பன்னீர் டிக்கா பஃப் இருக்கு, சிக்கன் டிக்கா பஃப் இருக்கு, எக் பஃப் இருக்கு. இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு பஃப் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பஃப் பேஸ்ட்ரியில இருந்து என்ன வெரைட்டி வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். அதன் முகமாக வெஜிடபிள் பஃப்பும் இன்னைக்கு எக் பஃப்பும் அவங்களுக்கு சொல்லி தரதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் மெனு. சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5 முடிய போது இங்கே வந்து கற்றுக்கிட்டவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வேண்டிய டிப்ஸுகள் கொடுத்துருக்குறோம். அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சில ஹிண்ட்ஸுகள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். நேற்று கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை ஆன்லைனில் விர்ச்சுவலாக இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஹவுஸ் ஒய்ஃபை அவைலபிளாக வச்சுருந்தோம். நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி அவன் வாங்கினா நமக்கு பிஸ்னஸ்க்கு லாய்க்கப்படும், எப்படி அதை மார்க்கெட்டிங் விற்கிறது என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு கூட நாங்கள் இதை விட கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கமர்ஷியல் அவன் வாங்கணுங்கிறதுக்கு உண்டான டிப்ஸு, அதனோட சோர்ஸு, அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த 5 நாள் முடிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் இது போக அவங்கள்ட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த தொழிலில் அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்ததுனாலுமே அவங்க யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வரலாம் அப்படிங்கிறது, அந்த ஒரு லிபர்ட்டி, அந்த ஃப்ரீடம், அந்த உதவியும் செய்யும் முகமாக எங்களோட எண்ணங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸுகள் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுனோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்கள சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அவங்க குடும்பத்துக்கு வேண்டிய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான சகல விதமான சூழ்நிலையவும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த 5 days பேக்கரி ஒர்க் ஷாப்ல பங்கேற்ற நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. வெளியில போயிட்டு நாங்கள் ஒரு சொந்தமாக ஒரு பேக்கரி ஆரம்பிக்க போறவங்க கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விஐடி ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி,
விஐடி சமுதாய வானொலி மற்றும் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திரு ராமகிருஷ்ணன் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல என்னெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க சமுதாய மக்கள்? வணக்கம். இன்னைக்கு டே 5 வந்து 4 நாள் நல்லா போயிடுச்சு. இன்னைக்கு டே 5ல இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பஃப் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து மில்க் பிரெட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து மல்டிகிரெயின் பிரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீம் வைஸ் பிரிச்சுட்டு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பிரெட் நார்மலாக நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி டோ ஆக்கி ஃபர்மெண்டேஷன், இப்போ ப்ராசஸ் வந்து ஃபர்மெண்டேஷனில் நிற்கிறாங்க. ஸோ டோ ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 hour ஃபர்மெண்டேஷன் வைக்கணும். ஸோ பிரெட் பண்ணுற டீமும் மல்டிகிரெயின் பிரெட் பண்ணுற டீமும் ஃபர்மெண்டேஷன் வச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற டீம் யாரெல்லாம் பஃப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து டோ ஆக்கி ஷீட் ஆக்கி, ஏன்னா பஃப் வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லேயராக நம்மளுக்கு வரும். அந்த லேயருக்கு வரணும்னா நம்ம ஃபோல்டு பண்ணி ஒரு 1 hour 2 times நம்ம மினிமம் ஃபோல்ட் பண்ணியாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் க்ரீம் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு 1 hourக்கு அப்புறமா எடுத்து செகண்ட் டைம் ஷீட் பண்ணி மறுபடியும் ஃபேட் அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். எடுத்து தேர்ட் டைம் தான் நம்ம வந்து ஷீட் பண்ணி பஃப்புக்கு உண்டான டோவே ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து 2 விதமான பஃப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெஜிடபிள் பஃப், இன்னொன்று வந்து எக் பஃப். ஸோ அதுக்குண்டான ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் ஷீட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபில்லிங்கை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தால் போகிறோம். பஃப் பார்த்தீங்கன்னா 180°C வந்து 220°C. சரிங்களா? மேலே இருக்க அவன் 220யும் கீழே இருக்கிற அவன் 180 இருந்தால் போதும். ஃபில்லிங்க்கு வெஜிடபிளுக்கு ப்ளஸ் எக். ஒயிட் பிரெட்டுக்கும் சரி மல்டிகிரெயின் பிரெட்டுக்கும் சரி என்னன்னா 220 to 240°C வரைக்கும் 40 minutes பேக்கிங் ஆகும். அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொல்கிற மாதிரி மேஜர் இன்க்ரீடியன்ஸ் தான் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளார், ஃபேட்டு, சுகரு, சால்ட்டு, ஈஸ்ட். பஃப்பும் சரி நீங்கள் குரோசான்னு ஒரு ப்ராடக்ட் பார்த்துப்பீங்க. அதுவும் பஃப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சரி பார்க்குற டெக்ஸ்டரும் சரி. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் என்னன்னா குரோசானுக்கு வந்து ஈஸ்ட்ன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும், பஃப்புக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்கிறது வந்து பஃப் ப்ளஸ் ஒயிட் பிரெட்டு ப்ளஸ் மல்டிகிரெயின் பிரெட். ஸோ இது வந்து நார்மலாகவே இவங்க வீட்லேயும் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது சமுதாய மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா அமையுன்றது விஐடி சமுதாய வானொலி சார்பாக எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நாங்களும் விஐடி சமுதாயத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். விஐடி மேனேஜ்மெண்ட்டுக்கு அசாஸ் நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப இருக்கோம். 5 நாளும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ்க்கைக்கு பெனிஃபிட் தர அளவுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த ஒர்க் ஷாப்பு. ஸோ நல்லபடியாக நடந்திருக்கு. தேங்க்யூ ரொம்ப. பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல இருக்கிறோம். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப்ல பங்கேற்ற சமுதாய மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்திகா. எங்க இருந்து வரீங்க? மோத்தக்கல். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் 5 நாளும் நீங்க வந்திருக்கீங்க. இங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க? ஸ்வீட் பன், பிரெட்டு, கேக்கு, ஐஸ் கேக்கு, பீஸா, டோனட் இதெல்லாம் கத்துட்டு இருக்கிறீங்க. வெளியில போயிட்டு ஏதாவது பேக்கரி ஆரம்பிக்கணும் இல்ல எங்கேயாவது பேக்கரியில ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன பேக்கரி ஆரம்பிக்க போறீங்க? பீஸா, கேக்கு அந்த மாதிரி, பர்த்டே கேக்கு, பீஸா அந்த மாதிரி எது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஆரம்பிக்கலாம். விஐடி சமுதாய வானொலி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல இருக்கிறோம். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் 5 நாள்லையும் பங்கேற்ற சமுதாய மக்கள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சுபஸ்ரீ. நான் கொம்பும் தும்பலும்னு ஒரு ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய்ங்க, நாட்டு சக்கரை, கொம்பு தேன், நெய், இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அந்த செவ்வாழை மால்ட்டு, அப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸ், இயற்கை சோப்புங்க, தேங்காய் எண்ணெயிலே ப்ரிப்பேர் பண்ணுற சோப்புங்க, இந்த மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் மட்டுமே வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மக்கள் நல சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து இயற்கை வேளாண்மை பண்ணுற காய்கறிகள், இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தை மாதிரி மந்த்லி செகண்ட் சாட்டர்டே சந்தை நடக்குது. லாஸ்ட் ஒரு 20+ மந்த்ஸாக நாங்கள் அந்த சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சந்தை மூலமா எங்களுக்கு இந்த விஐடியில் ஒரு பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ இது எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட அந்த ஆர்கானிக் ஃபீல்டுக்கு இப்போ சிறுதானியத்து மூலமா ஏதாவது குக்கீஸ் பண்ணுறதுக்கோ, ஸோ இதெல்லாம் எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த 5 நாள் இங்கே வந்து பேக்கரி ஒர்க் ஷாப் வந்திருக்கிறீங்க. இந்த 5 நாளில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? வீட்டில் போயிட்டு இது மாதிரி ஏதாவது குக்கீஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், இல்லை கேக் ஏதாவது செஞ்சுருப்பீங்க, இது மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குக்கீஸ் கற்றுக்கிட்டோம். விதவிதமான குக்கீஸ், பட்டர் குக்கீஸ், சாக்லேட் குக்கீஸ் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம். அது இல்லாமல் ஸ்வீட் பன் கற்றுக்கிட்டோம். நேற்று பீஸா, டோனட்ஸ்லாம் பண்ண கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி சாக்லேட் கேக்கு, வெனிலா கேக் அந்த மாதிரிலாம் பண்ண கற்றுக்கிட்டோம். பட் இன்னும் நான் எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கல. இதுக்கப்புறம் தான் பண்ணணும். பட் ஃபஸ்ட் இங்கே லேர்னிங் ப்ராசஸ்க்காக வந்திருக்கேன். ஓன் பேக்கரி மாதிரி ஆரம்பிக்கணும், அது மாதிரி ஏதாவது ஐடியா ஏதாவது வச்சுருக்கீங்களா?
ஓன் பேக்கரி கிடையாது, இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஹோம் பேக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் எங்கள் பிஸ்னஸ்க்கு சொன்ன மாதிரி சிறுதானியத்தில் பிஸ்கெட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா, குக்கீஸ் பண்ண முடியுமா, இல்லை வேறு என்ன இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கு. இப்போ யூடியூப் சேனலில் வெளியிலலாம் கூட இந்த மாதிரி வந்து பேக்கரி ஒர்க் ஷாப் இது மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்முறையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் யூடியூப்லாம் கூட வந்து எப்படி கேக் செய்கிறது, எப்படி குக்கீஸ் செய்கிறது அப்படின்ட்டு. நேரடியாக வந்து இங்கே கற்றுக்கிட்டு போகிறதுனால இதோடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னதான் நம்ம யூடியூப்லலாம் நிறைய இருக்குது, அவைலபிளாக இருக்குது, பார்த்தாலுமே அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து நம்ம கை வச்சு அந்த மாவில் பிசையும் போது தான் அது என்ன மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும், எவ்வளோ ஃப்ளஃபியாக வரணும், எவ்வளோ நேரம் நீட் பண்ணணும், அதெல்லாமே வந்து கற்றுக்க முடியும். இங்கே எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சார் வரைக்கும் எல்லாருமே நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு பேக்கரியும் வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு விஐடி சமுதாய வானொலியோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 5ல பங்கேற்ற ஒருவர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரண்யா, நான் திருவிழத்துலேருந்து வரேன். இன்றைக்கி வந்து ப்ரெட்டு பண்ணோம், ப்ரெட்டும் பஃப்ஸும் பண்ணோம். ப்ரெட்டில் வந்து நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம், 36 ஐட்டம் போட்டு சத்து மாவு பண்ணுறோம், சிவம் ஹெல்த் மிக்ஸு. அதை ஆட் பண்ணியிருக்கோம் ஹெல்த்தி வெர்ஷனாக. 36 ஐட்டம் போட்டு எங்கள் பிராண்டை பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார்கிட்ட கேட்டோம், பண்ண முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் ட்ரை பண்ணலாமான்னாரு. அப்புறம் மைதா கூட ஹெல்த் மிக்ஸ் 36 ஐட்டமும் ஆட் பண்ணி ஒரு சத்து மாவு பண்ணுறோம், அதையும் ஆட் பண்ணாரு. இது 50 அது 50 ஆட் பண்ணி பண்ணாரு. ஹெல்த்தி வெர்ஷனா பண்ணியிருக்கோம். முழுக்க இன்னைக்கு ஹெல்த்தியா பிரெட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எடுக்க போறோம். இப்போ இந்த 5 நாள் ஒர்க் ஷாப்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க நீங்க? உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்துச்சு இந்த ஒர்க் ஷாப்பு? நீங்க முடிச்சுட்டு போயிட்டு இப்போ ஹோம் பேக்கரி மாதிரி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வீட்டிலே ஹோம்மேடாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்ஸு, பன்னு, கேக்கு, ப்ரெட்டு, பீட்ஸா இதெல்லாம் கற்றுட்ருக்கோம். கேக்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்கோம். அதை எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்பிஷனே அதை எப்படி ஹெல்த்தி வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறன்றது தான் முக்கியமாக வந்ததே. அதுக்கு தான் மைதாலாம் அவாய்ட் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹெல்த்தி வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதையும் ட்ரை பண்ணியிருக்கோம், ஹெல்த்தியும் ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருக்காரு. அதை ட்ரை பண்ணி நல்லாவும் வந்திருக்கு. நாங்கள் மைதாவை கம்மி பண்ணிட்டு திணை, வரகு, சாம, குதிரைவாளியில தான் ட்ரை பண்றதா தான் ஐடியா. இவர் சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான் வீட்டில் போய் பண்ணியிருக்கோம். வீட்லயும் நல்லா வந்தது. கொஞ்சமா டெவலப் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் இருக்கு. பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும் சார். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் 5 days எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை போய் நாங்கள் வீட்டில் ஹோம் பேக்கர்னு பெருமையாக சொல்லிக்கலாம். வீட்டில் பிஸ்னஸாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். கற்றுக்கிட்டதும் இல்லாமல் பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்ததும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். இப்போ யார் கேட்டாலும் சொல்லலாம், சர்டிஃபிகேட் இருக்கு எங்ககிட்ட, ஹோம் பேக்கருக்கு சர்டிஃபிகேட் இருக்கு, சர்டிஃபிகேட் விஐடியில் போய் கற்றுட்டு வந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா. அதனால இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. விஐடி சமுதாய வானொலி சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், விஐடி சமுதாய வானொலிக்கு ரொம்ப நன்றி. நேர்களை, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொஹான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டுல மிகவும் பிரபலமான தீவுகளா இருக்கிறது மட்டும் இல்லாம 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு.
உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியலில் பார்க்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமாக காணப்படுது. உலகில் அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒன்று. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சின் நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டுச்சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும் தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழி தான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமா காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பத்தி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு. இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறையை கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவில் பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவரு நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உலகில் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகில் அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகில் 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் ஒரு பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது.
அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் கால் பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் ஒருத்தர் இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென் பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல் இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் கியோமிசு டேரா. கியோமிசு டேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசு டேராவும் ஒன்னு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யூஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்துல இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல யாரும் எளிதில் பெற முடியாத நட்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நட்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நட்பண்புகளை பெறுகிறார். அந்த நட்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்பு தான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டும் என நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்து கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கண்ணிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.
பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்துல எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதுல இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டுக் கொள்ளுங்க. முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது. 5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளர போகிறேன், என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை, முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திராம அடித்தளத்தை வலுவாக்கி கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுதான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையை முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழில ஆரம்பிச்சாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை அதாவது வாழ்க்கையில் மன நிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே
ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அதை பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு.
பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச்சே, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதாம். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும்
ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Amnesty. AMNESTY. An act of forgiveness usually given by the government for people who have done something illegal connected with the country. Synonym of the word amnesty is forgive, mercy. Antonym of the word amnesty is blame, censure. And use it in a sentence format. The government has granted amnesty to the hospital workers who were arrested last week for going on strike. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, VIT பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் சமூக ஆர்வலரும் தமிழக அளவில் சுற்றுச்சூழலுக்கான பசுமை விருது பெற்றவரும் உத்தமர் காந்தி விருது பெற்றவரும் சுற்றுச்சூழல் துறை வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான காட்டுப்புத்தூர் கே. விஸ்வநாதன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சுற்றுச்சூழலை பற்றி நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஐயா, எங்களுடைய முதல் கேள்வி, மனிதகுலத்தின் மிக பெரிய எதிரி என்று ஆய்வாளர்கள் எதை கூறுகிறார்கள்? ஐயா, மனிதகுலத்தின் மிக பெரிய எதிரி சுற்றுச்சூழல் மாசுதான். இதற்கு காரணமோ நாமேதான். இதற்கு தீர்வு காண வேண்டியதும் நாமேதான். கருத்தரங்கங்கள் நடக்கின்றன, செயல் திட்டங்கள் உருவாகின்றன. நிறைவேற்றினால் மட்டுமே எதிர்கால மனித குலத்தை காப்பாற்றப்படும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பூமியின் தற்போது சராசரி வெப்பநிலை என்ன? இதை பற்றி உங்களை போன்ற ஆய்வாளர்களின் கருத்துக்கள் என்ன? ஐயா, ரொம்ப அற்புதமான கேள்வி. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்கள் என்னவென்று பார்க்கலாம். ஐயா, நமது உடலின் வெப்பநிலை 98.4 டிகிரி சென்டிகிரேட் என்பது போல பூமியில் சராசரி வெப்ப அளவு 57.2 டிகிரி சென்டிகிரேட். இந்த சராசரி என்பது கடும் குளிர் நிலவும் துரவ பகுதிகளின் உலகில் மாபெரும் பாலைவனங்களின் அனைத்தும் உள்ளடங்கியதையா. இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கடந்த நூற்றாண்டில் 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு உயர்ந்திருந்தது. இதனாலேயே பெரிய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலநிலை மாற்றம் பசுமையில்ல விளைவு என்கிறார்களே, உலகின் மிக சிக்கலான பிரச்சனை உருவாகிவிட்டது. உலக நாடுகளின் தலைவர்களும் ஐக்கிய நாட்டு சபையும் உயர் அதிகாரிகளும் வல்லுநர்களும் சமாளிப்பது எப்படி என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குதுங்க ஐயா. நன்றிங்கய்யா. தண்ணீரை பேக்கெட்ல அடைச்சி விற்க போறோம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா இன்றைக்கு நாம அது மாதிரி பயன்படுத்திட்டு வரோங்க. அதுபோல காற்றை கடையில் வாங்க வேண்டிய காலம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஐயா, தண்ணீரை பேக்கெட்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு இலவசமாக நாம் சுவாசிக்கும் காற்றை நாளை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இல்லை. இன்றைக்கே காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. இன்றைக்கு பார்த்தினால் தொழிற்சாலைகள் வெளியிடும் சல்பர் டை ஆக்சைடு சுவாச கோளாறுகளையும்
கண் எரிச்சலையும் உருவாக்குகிறது. வாகனங்கள் வெளியிடும் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரோ கார்பனும் ஆக்சிஜனை குறைத்து மூச்சிறைப்பு நோயை ஏற்படுத்துகிறது. எனவே உலக நாடுகள் அமெரிக்கா, துருக்கி, கொரியா, காம்சட்கா, அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் பல வளைகுடா நாடுகளிலும் இந்திய நாட்டிலும் கூட காற்றை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது திண்ணம். அப்படின்னா ஐயா, காற்றை எங்கு விற்கிறார்கள், எவ்வளவு ரூபாய்ங்கய்யா? ஐயா, இப்பொழுது பார்த்தீங்கன்னா உலக அளவில் பல நாடுகளில் 20 நிமிடத்திற்கு 250 ரூபாய் வாங்கி கொண்டு இருப்பதாக தகவல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சில இடங்களில் மலேசியாவில் இந்த காற்றை எப்படி விற்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காற்றை இயற்கையாகவே சுவாசித்துக் கொண்டிருக்கிற மனிதன் மரங்களை கபலீகரம் செய்தார்கள். இன்றைக்கு காற்றை விலை கொடுத்து காசு கொடுத்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஐயா, அப்படின்னா அடிப்படையான ஒரு கேள்வி, காற்று மாசு என்றால் என்னங்கய்யா? காற்று மாசு என்பது கரிமில வாயுவை தான் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை உற்பத்தி செய்து காற்றை சலவை செய்யும் மரங்களை வெட்டிவிட்டோம். காற்றில் பலவிதமான சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை குறைத்துவிட்டு மிக மோசமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய பல்வேறு கலவையை காற்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டது. எனவேதான் இதையெல்லாம் காற்று மாசு என்றுதான் இன்றைக்கு தொழிற்சாலைகளினால் ஏற்படுகின்ற காற்று மாசுதான் அதிகமாக இருக்கிறது. அச்சம் தரக்கூடிய ஒரு செய்திங்கய்யா. இந்திய நகரங்கள் எப்படி தற்போது காற்று மாசினால் பாதிப்பு அடைந்து வருகின்றன? இந்திய நகரங்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. உலகத்தில் 10 நகரங்களை காற்று மாசு கொண்டுள்ள நகரங்களாக கணித்திருக்கிறார்கள். இந்தியாவில் கூட டெல்லி, பாம்பே, சென்னை போன்ற இடங்களில் சுவாசிக்கின்ற காற்றில் அந்த டயரு தேஞ்சி கூட ஒவ்வொரு அணுக்களிலும் டயர் துகள்கள் இருப்பதாகவும் பல்வேறு மாசடைந்து இருப்பதாகவும் பல்வேறு நோய்களை உருவாக்கி கொண்டு இருப்பதாகவும் முகமுடி அணிந்து செல்கின்ற கட்டாயத்தை இந்த காற்று மாசு உருவாக்கி இருக்கிறது. இந்திய நகரங்களும் பாதித்திருக்கிறதையா. ஒப்பனை நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய பியூட்டி பார்லர்கள் தெருக்கு தெரு உள்ளதுங்கய்யா. ஆனா ஆக்சிஜன் பார்லர் என்கிறார்களே, அது எப்படிங்கய்யா? ஐயா, பியூட்டி பார்லர் என்பது தெருக்கு தெருவாக இருந்து கொண்டிருக்கின்ற கதை, நம்மை அழகுபடுத்திக் கொள்ள. ஆனால் ஆக்சிஜன் பார்லர் என்பது இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது. அதாவது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றை சுதாகரித்து ஆக்சிஜனை மட்டுமே தரும் ஜெனரேட்டர்களை வைத்து காற்றை சுவாசிக்க அமைதியான சூழலை ஏற்படுத்துகிறார்கள். மெல்லிய வெளிச்சம் உள்ள அறையில் வாடிக்கையாளர்களை அமர வைத்து பிறகு மூக்கில் சின்னதாக டியூபை வைத்து அதன் ஒரு பகுதியை ஜெனரேட்டருடன் இணைத்து வைத்துகிறார்கள். டியூபை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு நபருக்கு பயன்படுத்துவதில்லை. இதில் என்ன விசேஷனா, ஆக்சிஜனுடன் பல வகையான நறுமணங்களை சேர்த்து கொடுப்பதுதான். பழங்கள், காய்கறிகள், பூக்கள் வாசனையை சேர்த்து கொடுக்கிறார்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நினைக்கும் அனைவருமே காசு கொடுத்து 20 நிமிடம் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக ரூபாய் 250 120 வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது முதலில் தமிழ்நாட்டில் கோபாலபுரத்தில் கூட ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வியப்பான செய்திங்கய்யா. ஐயா, இன்னொரு வியப்பான ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஆக்சிஜன் தடுப்பூசி வரப்போகுதாமே, அப்படின்னா என்னங்கய்யா? ஐயா, ரொம்ப அற்புதமான செய்தி. உலகம் இன்றைக்கு எப்படியோ யோசனை செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் இதற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தி அவர்களை நாசம் செய்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. சுவாச பாதிப்புகளை தடுக்கவும் உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்கவும் போட்டுக்கொள்ளும் ஆக்சிஜன் ஊசி தயாராகிவிட்டது. பல்வேறு காரணங்களால் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகிறது. உயிரினங்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியவில்லை. அசுத்த காற்றினால் பல்வேறு வியாதிகளும் பரவிக்கொண்டிருக்கிறது. இதை தடுக்க ஆக்சிஜன் ஊசி வந்துவிட்டது. ஆக்சிஜன் கிடைக்காத போது பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். இந்த வேளையில ஆக்சிஜன் ஊசி போட்டுக்கொள்ளும் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்கும். ஒருவேளை கூடுதல் ஆக்சிஜன் இருந்தால் உடல் உறுப்புகளின் ஊக்க சக்திக்கு டானிக்காக எடுத்துக்கொள்ளும். அமெரிக்க நாட்டில் இதை தயாரித்து அற்புதமாக சில விலங்குகளுக்கு பரிசோதனை செய்து விட்டார்கள். 15 நிமிடத்திற்கு ஒரு முயலினுடைய மூச்சை அடக்கி அந்த முயலுக்கு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தி ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உலக நாடுகளில் சில நேரங்களில் வந்துவிடும். ஐயா, சுற்றுப்புறச்சூழல் சிந்தனையாளரான உங்ககிட்ட ஒரு கேள்வி. குளிர்சாதன பெட்டிக்கும் மரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னங்கய்யா?
மரங்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம். வெப்பத்தின் கேடுகளை தணிக்க தப்பாமல் காடுகளை வளர்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 குளிர்சாத எந்திரங்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஓடுவதால் ஏற்படும் குளிர்ச்சியை ஒரு மரம் கொடுத்துவிடும். ஐயா, 18 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வருடத்திற்கு சுவாசிக்க 1 ஏக்கரில் மரங்களை நட்டால்தான் தூய்மையான காற்றை அந்த 18 நபர்கள் சுவாசிக்க முடியும். மரங்கள் தான் மனிதனுடைய உயிர் நாடி. குளிர்சாதன பெட்டி என்பது அதை வெளிவிடும் காற்று இருக்கிறதே, உள்ள எவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கிறதோ அதன் போன்று 4 மடங்கு வெப்பத்தை வெளியில் தள்ளிக்கொண்டு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மரம்தான் குளிர்ச்சியை கொடுக்கும். சிறப்பா சொன்னீங்க. மரங்களை பற்றிய பொன்மொழிகள் 2 சொல்லுங்களேங்க ஐயா. மரங்கள் இல்லா இடங்கள் மனிதர்கள் வாழும் மயானங்கள். மாசும் தூசும் சேர்ந்து விட்டால் நாசம் முழுவது நமக்குதான். மாசு நிறைந்த உலகத்தில் காசிருந்தும் பயனில்லை. ஆமைக்கு ஓடு பாதுகாப்பு, பூமிக்கு காடுதான் பாதுகாப்பு. ஒரு அற்புதமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்கின்றோம். மனிதனின் நுரையீரல்கள் சொல்கின்றார்களே, ஒவ்வொரு மரமும் மனிதனின் நுரையீரல்கள் என்று அற்புதமாக கூறலாம். ஐயா, நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு காற்றை சுவாசிக்கிறாங்க ஐயா? மரங்கள் செய்கின்ற மகத்துவம் இருக்கிறதே. ஒரு மனிதனுக்கு தினமும் 3 சிலிண்டர் காற்றை மரங்கள் கொடுக்கிறது. ஒரு சிலிண்டர் 700 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3 சிலிண்டர் காற்றை சுவாசிக்கிறார். இலவசமாக 2100 ரூபாய்க்கு மரம் காற்றை கொடுக்கிறது. ஒரு வருடத்திற்கு மனிதனுக்கு மரங்கள் 7,65,000 ரூபாய்க்கு சுவாசிக்க காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் அற்புதமான தகவல், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் மரங்கள் 65 வயது வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காற்றை சுவாசிக்க கொடுக்கிறதையா. இது மிகப்பெரிய சாத்தியம். மரங்கள் தான் மனிதனை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, அப்படின்னா 50 ஆண்டுகள் ஒரு மரம் உயிருடன் பூமியில் இருந்தால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும்? ஒரு மரம் இருக்கிறதே, அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மரம் 50 ஆண்டுகள் உயிருடன் இருந்தால் மனித இனத்திற்கு 78,80,000 ரூபாய்க்கு பயனை தருகிறது என்று அண்மை கால செய்தி. பிராணவாயுவை மட்டும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு தருகிறது. காற்றினை சுத்தமாக்குவது ஒரு 10,50,000 ரூபாய். மேல் மண்ணை சத்து குறையாமல் பாதுகாப்பதற்கு 6,40,000 ரூபாய் தருகிறது. நீர் செறிவடைந்து மழையை தருவது ஒரு 6,40,000 ரூபாய்க்கு மரம் மழையை தருகிறது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உறைவிடமாக 5,50,000 ரூபாய்க்கு தருகிறது. இது மட்டுமல்ல, உணவு, பூக்கள், பொருள்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மரம் 50 ஆண்டுகள் உயிருடன் இருந்தால் 78,80,000 ரூபாய்க்கு மனித குலத்திற்கு மகத்துவமான பணியை செய்கிறதையா. நன்றிங்கய்யா. மனிதனையும் மரத்தையும் ஒப்பிட்டு சொல்ல முடியுங்களா? நம்முடைய முன்னோர்கள் ஒரு அறிவு ஜீவிகள். மனிதனையும் மரங்களையும் ஒப்பிட்டு விட்டு விருச்சிக ஆயுர்வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது. 10 கிணறுகள் ஒரு குளத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள். 10 குளம் ஒரு ஏரிக்கு சமம் என்று சொன்னார்கள். 10 ஏரிகள் ஒரு புதல்வனுக்கு சமம் என்று சொன்னார்கள். 10 மனிதர்கள் ஒரு மரத்திற்கு சமம் என்று அற்புதமாக ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள் ஐயா. ஐயா, இன்னும் 40 ஆண்டுகள்ல காடுகளே இல்லாமல் போகும் என்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் ஐயா? ஐயா, ரொம்ப அற்புதமான கேள்வி. காட்டை காக்காத நாடு கண்டுவிடும் சுடுகாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல 440 கோடி ஹெக்டர் நிலங்கள் காடுகளாக இருந்தது. அந்த காட்டு வளத்தில் தினமும் மனிதர்கள் ஒரு மாவட்ட அளவிற்கு காடுகளை அழித்துக் கொண்டு வருகிறார்கள். வளரும் நாடுகளில் மட்டும் 120 கோடி ஹெக்டர் காடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் 150 to 200 லட்சம் ஏக்கர் காடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வளரும் நாடுகளில் இருக்கின்ற அந்த காடுகள் இருக்கிறதே, பருவ காலங்களை நிர்ணயிப்பதே அந்த காடுகள் தான். தினமும் மரத்தை வெட்டி கொண்டு காட்டை அழிப்பதினால் இன்னும் 40 ஆண்டுகளில் காடுகளே இல்லாமல் ஏற்பட போகும் ஆபத்தை வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். இது பெரும் உண்மை ஐயா, பெரும் உண்மை. ஐயா, அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு எச்சரிக்கைன்னு எதை விடுக்கிறீங்க ஐயா? நம்முடைய அரசியல் சட்டத்தில் கூட இதை சொல்லிவிட்டார்கள் ஐயா. இயற்கையை நோக்கி அதிகார பரவல் நகர வேண்டும். ஐயா, இந்திய நாட்டை ஆள்கின்ற ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமகனும் இந்த இயற்கையை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக
அதிகார பரவல் நகரக்கூடிய 3 நிலைகள் உள்ளது. ஒன்று கீழ்நிலை அமைப்புகள், அதனுடைய செயல்பாடுகளை இயற்கையை நோக்கி நகர்த்த வேண்டும். கீழ்நிலை அமைப்புகள் சொன்னா ஒரு பஞ்சாயத்து அடிப்படையில் இருக்கின்ற ஊராட்சி, சீரழிந்த சூழல், வெப்பமாகிக் கொண்டுள்ள பருவநிலை, மாசடைந்த நீர், பருவமாறி பாலைவனமாக மாறும் நிலை, நிலத்திற்கு அடியில் நீர் ஆண்டுதோறும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருப்பது, இதை மாற்றி அமைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் மிக எச்சரிக்கையாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயம் ஐயா, இந்த பிரபஞ்சத்தை காக்க வழிமுறை எடுக்கவில்லை என்று சொன்னால் 50 ஆண்டுகள் போனால் காசு இருக்கும், சுவாசிக்க காற்று இருக்காது, தாகம் இருக்கும், குடிக்க தண்ணீர் இருக்காது, வயிறு இருக்கும், உணவு இருக்காது, வாய்க்கு வாய்க்கரிசி போக கூட வாய்ப்பு இருக்காது ஐயா. இந்த பிரபஞ்சத்திற்கு எச்சரிக்கை விட்டு இருக்கிறார்கள். ஐயா, அப்போ பொதுவாக 33% காடு இருந்தால் தான் இந்திய அளவில் மக்களுக்கு நல்ல சுகாதாரமான காற்று கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ 33% காடுகள் உருவாக்க எவ்வளவு மரங்களை நடணும்? ஐயா, வல்லுநர்கள் உலக அளவில் எவ்வளவு மரங்கள் இருக்க வேண்டும் என்று கணித்து விட்டார்கள். ஐநா சபை கூட சில விளக்கங்களை கொடுத்து விட்டது. இந்தியாவில் அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு மந்திரியார் மேடையில் இருப்பார், ஒரு ராஜா வருவாரு, மந்திரியார் ராஜாவை பார்த்து கேட்பார், நாடு சுபிட்சமாக இருக்கிறது ராஜா, மக்கள் 3 வேளை சாப்பிடுகிறார்கள், வெள்ளாமை இருக்கிறது என்று சொல்வார்கள். மரங்கள் தான் காரணம். ஆனால் இந்தியாவில் 52 கோடி மரங்கள் நட்டாகப்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் 11 கோடி மரங்களை 33% பூர்த்தி செய்ய நடப்பட வேண்டும் ஐயா. ஐயா, பொதுவாக சொன்னீங்க, தமிழ்நாட்டில் 33% காடுகள் உருவாக்க எவ்வளவு மரம் நடணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்பொழுது அரசு நிர்ணயித்திருப்பது 11 கோடி மரங்கள். இது ஐநா சபையை திட்டமிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வீட்டில் இருக்கின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப, தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட வீட்டிற்கு எத்தனை மக்கள் தொகை இருக்கிறார்களோ அத்தனை மரக்கன்றுகளை அவர் நட்டாகப்பட வேண்டும். சிறிய செடிகளையும் பெரிய மரங்களையும் நட்டு தமிழகத்தை 33% பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க ஐயா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க உங்களை போன்ற ஆய்வாளர்கள் கூறும் வழிமுறைகள் என்னென்ன? ஐயா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு 4 வழிமுறைகள் இருக்கிறது. கல்லூரிகளிலும் பல பள்ளிகளிலும் கருத்தரங்கத்திலும் பேசுறோம். மிக பெரிய ஆபத்து, ஒவ்வொரு இடத்தில் இருக்கின்ற வேலிக்காத்தான் செடியை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கின்ற ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் மரங்களை நட வேண்டும். அடுத்த உலக அளவில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும். கடல்களில் ஜிலேபி கண்டை இருக்கிறது. இதை உணவுக்காக அபிவிருத்திக்காக ஜிலேபி கண்டையை விட்டார்கள். இந்த ஜிலேபி கண்டை பெருத்து மற்ற உயிரின மீன்களை இந்த ஜிலேபி கண்டை விழுங்கி விடுகிறது. கடலில் மற்ற உயிரினங்கள் குறைந்து விட்டது, ஜிலேபி கண்டை மட்டும் அதிகம் பெருத்து விட்டது. இது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. ஒரு 4 விஷயங்கள்: வேலிக்காத்தானை எடுக்க வேண்டும், ஆகாய தாமரை அகற்ற வேண்டும், மரங்களை நட வேண்டும், ஜிலேபி கண்டையை கடல்களில் குறைக்க வேண்டும். ஐயா, கடந்த கேள்வியில முதல் காரணமா வேலிக்காத்தானை பத்தி சொன்னீங்க. வேலிக்காத்தான் செடியின் தீமை என்னென்னங்க ஐயா? ஐயா, வேலிக்காத்தான் செடி உலக அளவில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பல பத்திரிகைகள் கூட வெளியிட்டிருக்கிறது. இந்த வேலிக்காத்தான் செடி இருக்கிறதே, பூமியில் இருக்கின்ற நீரை பம்ப் செட் போடுறமே, பழுப்ப பொருத்தி பூமி நீரை உறிஞ்சிரமே, அது போல் இந்த வேலிக்காத்தான் நீரை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். இந்த வேலிக்காத்தான் தண்ணீரை விஷமாக மாற்றுகிறது. ஐயா, அந்த வேலிக்காத்தான் செடி இருக்கிறதே, அதுல மாடுகளை கட்டினா அந்த மாடு கூட கொட்டா போயிடும். அப்படி தப்பி சினை பிடித்தால் அந்த பிறக்கின்ற அந்த கன்று ஊனமுற்ற குழந்தையா பிறக்கும். அது மட்டும் இல்லையா, அந்த வேலிக்காத்தான் செடி படர்ந்து இருக்கிறது மரம், கீழ்மட்டத்துல எந்த செடியும் முளைத்திருக்காது. தூரத்தில் இருக்கின்ற நீரை அப்படியே இழுத்து பிடித்து கொள்ளும். வேர்கள் அப்படி சாத்தியமானது. நீங்க பார்க்கலாம் ஐயா, மக்கள் பார்க்கறாங்க, ஊரே வறண்டு இருக்கும் மழை இல்லாமல். இந்த வேலிக்காத்தான் செடி மட்டும் கலகலன்னு இருக்கும். காரணம், காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தை கூட எடுத்துவிடும். ஐயா, இன்னொரு விஷயம், இந்த வேலிக்காத்தான் செடி விறகுகளை பயன்படுத்தினால் பல வியாதிகளை அந்த புகை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே வேலிக்காத்தான் செடியை அகற்றுவதில் முனைப்போடு மக்கள் இதில் இறங்க வேண்டும் என்பது திண்ணம் ஐயா. ஐயா, அருமையா பதில் சொன்னீங்க. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை கூட வேலிக்காத்தான் உறிஞ்சி எடுக்கும் அப்படின்னு அற்புதமான ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டீங்க. ஐயா, என்னுடைய இறுதியான கேள்வி, 150 ஆண்டுகளுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை இருக்காது என்று சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? ஐயா, கட்டாயமான உண்மை.
இன்னும் 150 ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை இருக்காது என்று பூனேலில் நம்முடைய பூனாவில் இருக்கின்ற வெப்பமண்டல வானிலை ஆராய்ச்சி இலாக்கா சொல்லிவிட்டது. இது ரொம்ப அற்புதமான தகவல். பூமியின் வெப்பம் அதிகமாகி வருவதால் அரபிக்கடலினுடைய வெப்பம் அதிகமாகிவிட்டது. ஏன்னா தென்மேற்கு பருவமழையே அரபிக்கடலை ஒட்டி இருப்பது நமக்கு தெரியும். கடல் மட்டத்தில் காணப்படும் வெப்பம் மற்றும் நிலப்பகுதியில் இருக்கும் வெப்பம் இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற வெப்பநிலை ஏற்றத்தாழ்வோடு இருக்க வேண்டும். அது தாழ்ந்திருக்க வேண்டும், அது குறைவாக இருக்க வேண்டும், பூமி வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் கடல் மட்டத்தினுடைய வெப்பமும் நிலப்பகுதியுடைய வெப்பமும் சராசரியாக சமமாகி விட்டதினால் கடலில் மேல் பகுதியில் இருக்கின்ற மேக கூட்டங்களை அழைத்து வந்து பூமியில் மழை பொழிய வாய்ப்பில்லை. இது நீடித்தால் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மழை இருக்காத தென்மேற்கு மழை குழந்தைகளுக்கு சர்க்கஸில் தான் செயற்கை மழையை உருவாக்கி காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றிங்க ஐயா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை வல்லுநருடன் கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ நில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. இடை நில்லாதது ஒரு முடிவில்லாதது, உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது. தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும் மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும், விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம், துள்ளி தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே. கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது, உன்மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது. விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும், சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும். பரிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலைப் போல காக்கும், பதில் கூறிட ஓடிடும் அகத எண்ணங்களே. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான், இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ
கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த 3 மிருகங்களும் ஃப்ரெண்டா இருந்துச்சான். எங்க போனாலும் 3ம் ஒன்னாதான் போகுமா, ஒன்னாதான் வருமா. 3 பேர்ல யாருக்கு என்ன சாப்பிட கிடைச்சாலும் அத சரி பங்கா பிரிச்சு சாப்பிடுவாங்களாம். இப்படிதான் அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 3 பேரும் வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அப்போ அங்க ஒரு கொழுத்த மான் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்தது. அத பார்த்த சிங்கம், ஓநாய், நரி இந்த 3ம் சேர்ந்து அந்த மானை வேட்டையாடிச்சான். வேட்டையாடி முடிச்சதும் சிங்கம் ஓநாய கூப்பிட்டு 3 பேருக்கும் பங்கு பிரிக்க சொல்லிச்சான். உடனே ஓநாயும் அத 3 சரி பங்கா பிரிச்சதான். இத பாத்துக்கிட்டு இருந்த சிங்கம், நான் காட்டுக்கே ராஜா, ஆனா இவங்க கொஞ்சம் கூட அதுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த கோவத்திலேயே ஓநாய கிட்ட கூப்பிட்டுச்சான். கிட்ட கூப்பிட்டு பட்டுன்னு அரைஞ்சதான். அடி வாங்கின மயக்கத்துல ஓநாய் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அத பார்த்த அதிர்ச்சியில நரி அப்படியே நின்னுட்டு இருந்தது. அடுத்த நிமிஷம் சிங்கம் நரிய கிட்டவான்னு கூப்பிட்டது. பயந்துகிட்டே கிட்ட போன நரி நடுக்கத்தோட சிங்கத்தை பார்த்துக்கிட்டே நின்னுச்சு. சிங்கம் நரி கிட்ட, இப்போ நீ இத பங்கு பிரின்னு சொல்லிச்சான். நரியும் பவ்யமா மானோட காலை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத சிங்கத்து பக்கமா தள்ளுச்சு. சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த நரி மட்டும் எப்படி இவ்ளோ அறிவுன்னு நரிய பார்த்து கேட்டது. உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பவ்யமும் மரியாதையும் வந்துச்சுன்னு கேட்டது. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், அதோ அங்க மயங்கி கிடக்குற ஓநாய் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நட்பு நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம யாரோட நட்பா இருக்கோம்னு தான் முக்கியம். தகாத நட்பு என்னைக்குமே ஆபத்தை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாகும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு
நீ களத்து மேட கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வைப்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையெல்லும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு பல விதத்துல பயனுள்ளதாக தான் இருக்க போது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ்.கே. சரவணன். கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு, ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம். இந்த வானொலியை கேட்டிருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் எஸ்.கே. சரவணன், எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ படித்துள்ளேன். நான் அடுக்கம்பாறை வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக முறைநீக்கியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். சார், எத்தனை வருஷமா சார் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே வேலூரில் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தத்தில் அரசு பணியில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலும்பியல், அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்சிடென்ட் இல்லைனா நேச்சுராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வீக்கம். வயசானாலே சரி இல்லை வெயிட் போடுறதுனாலும் சரி இந்த மூட்டு வீக்கம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை தடுக்கும் முறை பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த மூட்டு வீக்கம் அல்லது மூட்டு அழற்சின்னு சொல்லலாம். அது வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு எந்த மூட்டு வேணால் அழற்சி ஏற்படலாம், அதுதான் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அது பல வகையான காரணங்கள் இருக்குது வர்றதுக்கு. முடக்குவாதம் சம்மந்தமான நோய்கள் அது போல் பல விதமான நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடியதுன்றது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு எதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம் இல்லாமல் தானாக உண்டாகக்கூடிய அழற்சி தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது. அதுதான் பொதுவாக இப்போது நிறைய தாக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இதை எப்படி இதை வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். வந்த பின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்பது என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த குருத்தெலும்பு, அதாவது காட்லேஜோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது மீள் உருவாக்கம் சொல்லலாம் தமிழில், அதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதனால் க்யூர் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது அதுக்கான வழிகள் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறது நல்லது.
சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு முறிவு, அதாவது இப்போ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கீழே விழுந்துறாரு, ஏதாவது பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு தெரியுது கால் வீக்கம் அடையுது, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும்? ஸோ அவர் ஏஞ்சி நடக்க முடியல, ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணணும்? இப்போ வந்து ரத்தம் வந்ததுன்னா ஏதாவது கையில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி வந்துடும். ஸோ நாமளே எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாக்கா ஒரு எலும்பு முறிவு வந்து மேலும் வராத அளவுக்கு பண்ணுறது, இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு வீக்கத்தை வந்து பெருசாக்காமல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நாம ஒரு பண்ணணும்? உடனே அடிப்பட்டதுக்கான தன்மையை நம்ம முதல் அறியணும். அது வந்து சாதாரண ஒரு தசை வீக்கமா இல்லை வந்து எலும்பு முறிவு அளவுக்கு இருக்குமா அப்படின்ட்டு. எலும்பு முறிவாக இருந்ததுன்னா நமக்கு உடனே அதை பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப ஒரு அப்நார்மல் மொபிலிட்டி, அதாவது நார்மலாக மூட்டில் இருக்கிற மொபிலிட்டி இல்லாமல் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு சவுண்ட் கரெக்டுன்னு சவுண்ட் கேட்கும், கிரெப்பட்டஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான வீக்கம், கால்லனா எந்திரிச்சு நிற்க முடியாது, கால் ஊன முடியாது, கைனா அந்த கையில் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எலும்பு முறிவாக இருக்கலாம். பக்கத்தில் என்ன கிடைக்குதோ ஒரு கட்டையோ அது மாதிரி ஒரு அட்டை பெட்டி, நம்ம எது கிடைக்குதோ அதை வச்சு சுற்றிக்கிட்டோம்னா மேலும் அது அதிகமாக ரத்தப்போக்கு அதிகமாக வராமல் தடுக்கலாம். இல்லை அந்த ஒரு வலியை குறைக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அதை ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணலாம். இல்லை சாதாரண தசை வீக்கம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஐஸ் டைரெக்டாக வைக்காமல் ஒரு துணியிலையோ இல்லை பாலித்தீன் கவரில் அந்த மாதிரி வச்சு மேலே வைக்கலாம். அது நல்ல பயன் தரும், வீக்கத்தையும் குறைக்கும், வலியும் குறைக்கும். வேறு ஏதாவது கம்ப்ரெஷன் பேண்டேஜ், க்ரீப் பேண்டேஜ், ஏதாவது அந்த எலாஸ்டிக் பேண்டேஜ் சொல்லுவாங்க, அது வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது கட்டிக்கலாம். உடனே அது வீக்கத்தை குறைக்கும். மேலும் இந்த இருதய லெவல் விட கொஞ்சம் அதிகமான லெவலில் தூக்கி கையை உயர்த்தி வைக்கிறது நல்ல பயன் தரும், வீக்கத்தை குறைக்கும், வலியும் குறைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்குறது இன்னுமே சேஃபரான ஒரு விஷயம். சரி சார், இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவங்கள அணுகுறாங்க சார்? இந்த மாதிரியான ப்ராப்ளம்காக வந்து ரொம்ப வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்த சொல்லுவீங்க சார்? பொதுவாக பிற்காலத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தா ரொம்ப வயசானவங்க தான் முதுகு வலி கழுத்து வலின்னு வருவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் கழுத்து வலி முதுகு வலின்னு வராங்க. அதாவது ஸ்பாண்டிலோசிஸ், செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி, இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் முதுகு வலி, அது வந்து இப்போது சமீப காலமாக யங்ஸ்டர்ஸையும் நிறைய தாக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா இப்போ செல்ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இருசக்கர வாகனம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது ரெண்டும் முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதுவும் உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், அதெல்லாம் கொஞ்சம் இப்போது நிறைய குறைபாடு இருக்கிறதுனால அது சீக்கிரம் யங்ஸ்டர்ஸையும் தாக்குது, இந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பேக் பெயினையும் நெக் பெயினையும் கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்? ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பார்த்து தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சில விஷயங்களை அவங்களால தவிர்க்க முடியாது. ஸோ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாக்கா இதை தவிர்க்கலாம்? பொதுவாக அந்த வேலை சம்மந்தமான வேறுபாடுகள் பண்ணுறதை வந்து எர்கோனாமிக்ஸ்னு சொல்லலாம். அது வந்து அவங்க உட்கார பொசிஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். உட்காரும் போது ஒரு ஹைட்டு குறைவான இருக்கிற சேரில் நல்லா அடிமுதுக்கு சப்போர்ட் இருக்கணும், நல்லா நிமிர்ந்து உட்காரணும். இந்த இயல்பாக இருக்கிற உடம்புல இருக்கிற வளைவுகள் மாறாமல், கழுத்து உள் வளைவு, அடிமுதுகு உள் வளைவு, மேல் முதுகு வெளி வளைவு இருக்கும், அந்த வளைவுகள் மாறாமல் நிமிர்ந்து உட்காரது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப கொஞ்சம் கூணு போட்டாவே கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும், கழுத்துக்கும் முதுகுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகிடும். இப்போ நார்மலாக நிமிர்ந்து உட்காரதை விட கொஞ்சம் குனிஞ்சு, இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, செல்ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு நல்லா அவங்க குனிஞ்சு பண்ணும்போது ஒரு 4 மடங்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் தேவைப்படுது கழுத்தெலும்புக்கு. அந்த கழுத்தெலும்புக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்கறதுனால சீக்கிரம் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம்லாம் வந்துடுது. ஸோ எப்பவுமே நிமிர்ந்து உட்கார பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து எல்போ லெவலில் கீபோர்டு வச்சுக்கணும், மானிட்டர் ஸ்ட்ரைட்டாக நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹைட்டு குறைவாக இருக்க சேரு, எப்பயுமே ஆம்ரெஸ்ட் சேர் இருந்தால் நல்லது. கை ஊனி உட்கார்றது, பாதம் நல்லா தரையில் பதிகிற மாதிரி உட்கார்றது, இல்லைன்னா ஒரு பிளாக் மாதிரி வச்சு காலை தூக்கி வச்சுருக்கிறது ரொம்ப பயன் தரும். முதுகுக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது, முதுகுக்கோ கழுத்தெலும்புக்கும் அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்காது. இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இதை குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரி சார், எந்த மாதிரியான உணவு வகைகள் வந்து எடுத்துக்கலாம் சார்? அதாவது இந்த மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கிட்டால் வந்து இயல்பாகவே வந்து எலும்புகள் வந்து ரொம்ப பலமடையும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இடிச்சுப்பாங்க, உடனே பார்த்தா ஒரு கிராக் இருக்கும். ஸோ நார்மலாக எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாவே வந்து எலும்புக்கு ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் சார்? இப்போ கழுத்து வலி, முதுகு வலி இன்னொரு காரணம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்க் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக டீஹைட்ரேட் ஆகும், அதாவது நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறையிற டிஸ்க்கு முதுகு தசை பழுவாவளோ இல்லைன்னா ஒரு சாதாரண வேலை செய்யும் போது டிஸ்க் நகர்ந்துடும். அது நகர்ந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கழுத்தில் டிஸ்க் நகர்ந்ததுன்னா ஒரு கைக்கோ, முதுகில் டிஸ்க் நகர்ந்தால் ஒரு காலுக்கோ ஜிவ்வுன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். டிஸ்க் நகர்ந்துருச்சுன்னா அது வந்து குணப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்க அவதிப்பட வேண்டியது இருக்கும்.
அது வராமல் இருக்கணும் அப்படின்னா டிஸ்க் டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கணும், நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும், நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், பழங்கள் முக்கியமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற பழங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காய்கனிகள் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், வால்நட், ஸ்ப்ரவுட், இந்த ஆக்ரூட், அப்புறம் பாதாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். பழங்களில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இது எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அந்த ஜவ்வுகளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற எல்லாமே. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சதுன்னா மூட்டை அழற்சி சீக்கிரம் வரும். ஸோ அதை எடுத்துக்கணும். மீன், கடல் உணவுகள் ஏதாவது இந்த மத்தி மீன், சால்மன், இறால், கெளுத்தி மீன் எல்லாத்துலேயும் பொதுவாக எல்லா சத்தும் இருக்குது. அது அதிகமாக உட்கொண்டா நல்லது. சரி சார், இப்போ அடுத்து வந்து நம்ம மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தூங்குறது சார். நிறைய பேர் வந்து இப்போ கிரவுண்டில் படுக்கிறது நல்லது, சில பேர் வந்து பெட்டில் படுத்துப்பாங்க, சில பேர் வந்து உயரமாக தலாணி வச்சுப்பாங்க. அதனால வந்து காலைல எழுந்திரிக்கும் போது பேக் பெயின் அந்த மாதிரியான விஷயம்லாம் வரும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், எப்படி படுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாக மல்லாக்க ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லது. ஒரு ஹார்டான கவுச், மேடு பள்ளமான மெத்தை, அது கைத்து கட்டல், நரம்பு கட்டல், அந்த மாதிரி ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லதில்லை. ஒரு ஃப்ளாட்டான கவுச், ஹாட் கவுச், இல்லைன்னா வெறும் தரையிலே பாய் போட்டு மல்லாக்கா படுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உடம்புல இருக்கிற இயல்பான வளைவுகள் மாறாத மாதிரி படுக்கணும். கழுத்து எல்லாருக்கும் உள் வளைஞ்சிருக்கும். அதனால ஒரு துணி மாதிரி சுருட்டி கழுத்து கடியில் வச்சு படுக்கிறது நல்லது. தலைக்காணி வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு துணி மாதிரி, ஒரு ரொம்ப ஆடாக இருந்ததுன்னா ஒரு துணி மாதிரி தலைக்கு வச்சுட்டு கழுத்து கடியில் ஒரு துணி சுருட்டி அந்த கழுத்து வளைவு மாறாமல் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அடிமுதுக்கு வளைவு மாறாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அடிமுதுக்கு அடியில் துணி வைக்கலாம், இல்லைன்னா குத்துக்கால் வச்சு குத்துக்காலுக்கு முட்டி கடியில் 2 தலகாணி வச்சு படுக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக படுக்கிறதுக்கான கரெக்டான பொசிஷன். ஒரு கழிச்சு படுக்கும்போது தலையணை வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்துக்கும் அந்த தோள்பட்டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்காக தலகாணி வச்சுக்கலாம். ஒரு கழிச்சு படுக்கும்போது முட்டி எல்லாம் அடித்து கொஞ்சம் குறுகி படுத்தா நல்ல பலன் தரும். முதுகு தசை எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். முதுகு வலி, கழுத்து வலி இருக்கவங்களுக்கு அது நல்ல பயன் தரும். குப்புற படுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. சரி சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை சின்ன பசங்களாக இருக்கட்டும்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க நிறைய ஒபிசிட்டி இருக்குது, நிறையா ரொம்ப குண்டாக இருக்காங்க, ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரியான உடல் பருமன் வந்து எந்த அளவுக்கு வந்து எலும்பு சம்மந்தமான நோய்கள் வருவதற்கான அறிகுறியாக இருக்கும், என்ன மாதிரியான காரணங்கள் வரும், அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? உடல் பருமன் முக்கியமான ஒரு காரணம். மூட்டை அழற்சி சீக்கிரம் யங்கர் ஏஜ்லேயே வர்றதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன். உடல் பருமன் தவிர்க்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் உகந்த வழி. எக்ஸசைஸ் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து நீச்சு பயிற்சி, இன்னொன்று வந்து தசை வலு பயிற்சி. ஃபஸ்ட்டு வந்து ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்ன்றது இந்த குறைந்த தாக்க எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வந்து அடுத்து தசை வலு பயிற்சி, எல்லா மூட்டு தசைகளுக்கும் ஒரு வலு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப அவசியம். அடுத்து நீச்சு பயிற்சி, முக்கியமாக விளையாட்டு சம்மந்தமான நபர்கள் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்மிங் அப், ஒரு தயார்படுத்துதல் பயிற்சி, விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங், நீச்சு பயிற்சி, இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக எந்த மூட்டு நோயும் வராது. சரி சார், இப்போ வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால் வீக்கம் அடையிறது, கால் வீக்கம் அடையும், மூட்டு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து இந்த கழுத்தில் பேண்ட் போடுறது. ஸோ இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கழுத்துக்கு அந்த கழுத்து எலும்புகள் சீக்கிரமாக தேஞ்சிடுது, பேண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் சார்? முன்னாடி சொன்ன காரணங்கள் தான். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்றது பல காரணங்களால் வரும். ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. ஒன்று வந்து வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள், பழக்கமில்லாத விஷயங்கள் திடீர்னு செய்கிறது, ஒரு அதிகமான ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப உடல் உழைப்பு கொடுக்கறது, அதிகமான உடல் உழைப்பு கொடுக்கறது, அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாதது, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாதது, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், புகையிலை யூஸ் பண்ணுறது எல்லாமே மூட்டுக்கு ரொம்ப கெடுதி தான். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி வர்றதுக்கான இது உண்டாக்குது. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போது சில குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க. கால் வளர்ச்சி சரியாக இருக்காது, கை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ இது எப்படி சார் தவிர்க்கலாம்? என்ன மாதிரியான அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிறவி குறைபாடுகள் அப்படின்னா முக்கியமாக இந்த எலும்பு முறிவு முடநீக்கியல் சம்மந்தமாக அதிகமாக பார்க்குறதுன்றது உள்வளைந்த கணுக்கால்னு சொல்லுவோம். அந்த கால் வந்து உள்ளே வளைஞ்சிருக்கும் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு. அது கண்டிப்பாக அந்த அனாமலி ஸ்கேன் அந்த ஒரு 4 மாதத்தில் 5 மாதத்தில் இருக்கும்போது பார்த்தா உடனே தெரிஞ்சிடும். இருந்தாலும் அது வந்து ஒரு குழந்தைய தவிர்க்கிறதுக்கான ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது குணப்படுத்துறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். முக்கியமாக பிறக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 6 மாவுக்கட்டு மூலமாகவே சரி பண்ணிடலாம்.
சமீபத்தில். இப்போது அது இல்லைனாலும் இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய அட்வான்ஸ் சர்ஜரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ பிறவி குறைபாடுகள் இருந்தால் கூட அது சரி பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அடுக்கம்பாறை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பிறவி குறைபாடுகளுக்கான கிளினிக் தனியாக நடக்குது. அதுக்கு கியூர்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு இலவசமாக அதுக்கான ஷூவெல்லாம் கொடுக்குறாங்க. 3 வயசு வரையும் அதுக்கான ஷூலாம் போட்டிருந்தோம்னா குழந்தைங்க கம்ப்ளீட்டாக சரியாயிடுவாங்க. அதாவது குழந்தை அது அவங்க மாசமாக இருக்கும்போதே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நேயர்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருக்கு சார்? இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் சொன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி ரெண்டுத்துக்குமே பயப்படுவாங்க. அங்கே நிறைய காயங்கள் ஏற்படும். ஸோ வந்து நிறையா வந்து ஸ்க்ரூஸ், அந்த மாதிரியான எலும்புன்னு சொல்லும் போது நிறைய ஸ்க்ரூஸ் போடுவாங்க, பிளேட் வைப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் டெக்னாலஜி எந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வந்து இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. நுண்துளை, ஒரு சின்ன துளை மூலமாக அறுவை சிகிச்சை செய்கிறது. மூட்டு வலி, மூட்டு கோளாறு, மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சால் அதை ரிப்பேர் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக சிறந்த சிகிச்சை அளிக்கலாம். இன்னொன்று வந்து முதுகெலும்பு இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்குன்னா கூட ஒரு 10 தையல் போடுற அளவுக்கு முன்னாடிலாம் கிழிச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியாக வந்திருக்கு. அதுவும் ஒரு எண்டோஸ்கோப்பி மூலமாகவே, ஒரு தையல் 2 தையல் மூலமாகவே அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போது சிஆம்னு ஒரு மிஷின் நிறைய யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆப்ரேஷன் தேட்டர்லையும் இருக்கும். எக்ஸ்ரே மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது. அதன் மூலமாக பண்ணும்போது ரத்தமில்லா அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரத்தம் இல்லாமல் எலும்பு முறிவை செய்யக்கூடிய வசதியெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஓகே சார், நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டாக்டர் எஸ்கே சரவணன் அவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். அவர் எலும்பியல் துறையில் வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ் அடுக்கம்பாறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக மக்களுக்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி சார், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அடுக்கம்பாறை வேலூர் மெடிக்கல் காலேஜில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய உங்களை ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் மூலமாக எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? முன்பு கூறியது போல் அந்த உள்வளைந்த கணுக்கால் சிகிச்சை பிரிவு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்துகிறோம். இது தவிர ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக், அதாவது விளையாட்டு சம்மந்தமாக அடிபட்டுச்சுன்னா, ஏதாவது ஜவ்வுகள் கிழிந்தால், ஏதாவது குருத்தெலும்புகள் கிழிந்தால் அதற்கான சிகிச்சை, பிரத்யேகமான சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளினிக் அது ஒவ்வொரு வாரமும் தொடங்கவிருக்கிறோம். அடுத்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக். நான் மேற்கூறிய அந்த மூட்டு அழற்சி நோய் அது ரொம்ப அதிகமாக தாக்கியிருந்தால் அதுக்கு மூட்டு மாற்று சிகிச்சையே ஒரே வழி இப்போது உள்ள நிலையில். அதுவும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளினிக்கும் தொடங்க இருக்கிறோம். சார், அடுத்ததாக இப்போ வயதானவர்களை தாக்கக்கூடிய எலும்பு துளை நோய், அதாவது அந்த நோய் வந்து இப்போ நிறையா அதிகமாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எலும்பு துளை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது இப்போது
வயதானவர்கள் எல்லாரையும் அதிகமாக தாக்கக்கூடியது. முக்கியமான இதுக்கு காரணம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு தான். முக்கியமாக அந்த கால்சியம் சத்து குறைபாடு தான். கால்சியம் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டாவே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சில இயற்கையாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுவும் தப்பில்லை. கீரைகள், முக்கியமாக பசலைக்கீரை, பழங்களில் முக்கியமாக ஆரஞ்சு பழம், அப்புறம் எள், கேழ்வரகு, இது மாதிரி போன்ற சில உணவுகளில் நல்ல கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கால்சியம் உடம்புல ரத்தத்தில் உரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமாக தேவை வந்து விட்டமின் டி. விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக ஈவினிங் 4லேருந்து 5 மணி வரையும் இந்த உடம்புல சன்லைட் படுற மாதிரி கொஞ்சம் நடைபயிற்சி பண்ணுறது நல்லது. முக்கியமாக இதை பண்ணாவே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர்த்திடலாம். வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எலும்பு முறிவு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மணிக்கட்டு எலும்பு, இந்த இடுப்பு எலும்பு, இதெல்லாம் டெய்லி 2-3 பேர் வயதானவர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி இப்போ அடுக்கம்பாரி வந்தீங்கன்னா 2 பேரில் 3 பேர் இந்த மணிக்கட்டு எலும்போ துடை எலும்போ உடைந்து வரதை பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். இதை தவிர்க்கணுன்னா இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். அந்த கால்சியம், இந்த சுண்ணாம்பு சத்துன்றது எலும்புக்கு ரொம்ப முக்கியன்றதை உணரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த நோய் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து வேறு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்குது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க எலும்பு துளை நோய், மற்ற வேறு ஏதாவது மூட்டு வீக்கம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான எலும்பு சம்மந்தமான நோய்கள்லாம் இருக்குது? முக்கியமாக இந்த ஜவ்வுகளோ இல்லை தசை நான்களோ எலும்பில் சேர்கிற இடத்துல இதே மாதிரி அழற்சி உண்டாகலாம். எப்படி மூட்டில் ஒரு அழற்சி வருதோ அதே மாதிரி தசை நான்கள் இல்லை இந்த ஜவ்வுகள் எலும்பில் சேர்கிற இடத்துல முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்யும்போது ஒரு இடத்துல ஒரு அழற்சி மாதிரி உண்டாகலாம். முக்கியமாக அந்த டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு எல்போ முழங்கையில் ஒரு அழற்சி உண்டாகலாம். குதிவாதம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போது குதிவாதத்தினால, முக்கியமாக இளம் பெண்கள் நிறைய பேர் குதிவாதம், குதிகால் வலின்னு ரொம்ப அவதிப்படுறதை பார்க்கலாம். அடுத்து இந்த ஆடுகால் தசை முடிகிற இடத்துல குதி எலும்பில் செய்கிற இடத்துல ஒரு அழற்சி உண்டாகலாம். இது மாதிரி என்திசோபதின்னு ஜென்ரலாக சொல்லலாம். இதற்கான காரணமும் இந்த கிட்டத்தட்ட மூட்டு அழற்சிக்கான காரணங்கள் தான். ஒரு அதிகமாக உடல் உழைப்பு, அந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது, ஒரு குறிப்பிட்ட வேலையை அதிகமாக செய்கிறது, அதிக உடல் பருமன், சில ஹை ப்ரோட்டீன் டயட்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தவிர்த்தோம்னா அந்த நோய்கள்லேருந்து குணப்பெறலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு, ஒரு சின்ன வந்து ஒரு சுளுக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தானாகவே வந்து அவங்களே வந்து ஒரு மருத்துவம் ரிலேட்டட், அவங்களா வந்து மெடிக்கலில் போயிட்டு மருந்து வாங்கிக்கிறது, தானாக வந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிறது, சுளுக்கு தானே அப்படி எண்ணெய் தடவிக்கிறது. ஸோ அவங்களாவே மருத்துவம் பண்ணிப்பாங்க அவங்களோட இதுக்கு. ஸோ இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் சார்? இது ரொம்ப தவறு. ஒரு சின்ன சுளுக்கு கூட ஒரு பின்னாடி ஒரு பெரிய மூட்டை அழைச்சி வர்றதுக்கான காரணமாக இருக்கலாம். ஒரு சின்ன சுளுக்கு தானே நான் அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா அது வந்து அந்த மூட்டில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அதனால் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு ஒரு 50-60 வயசில் வர வேண்டிய தேய்மானம் 40-45 வயசுலேயே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த ஒரு மிதமான தசைகள் அடிபட்டாலும் அதுக்கு ஒரு 3 வாரங்கள் கண்டிப்பாக ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுக்காம மருத்துவர் அறிவுரையை கேட்காம அதுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் 10 நாள் வலி குறைஞ்ச உடனே அவங்க பழைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜவ்வுகள் சரியாக ஆறாது. ஒரு முறை ஆறாத ஜவ்வு திரும்பி ஆற வைக்கிறது ரொம்ப கடினம். எலும்பு முறிவு கூட சரி செஞ்சிடலாம். பட் ஜவ்வு கிடைஞ்சது அதுனா இனிஷியலாக அது ரெஸ்ட் கொடுத்து சரி பண்ணல அப்படின்னா பின்னாடி எப்பவுமே சரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஜாயிண்ட்டில். அதனால் முக்கியமாக எலும்பு முறிவை விட இந்த அதிகமாக கவலைப்பட வேண்டியது இந்த ஸ்ப்ரெயின் சொல்லக்கூடிய இந்த ஜவ்வு கிடைக்கிறது தான். அதுக்கு உகந்த சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேசணும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மருத்துவர் ஆகணும்னு நிறைய கனவோடு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் ஒரு இன்ஸ்பயர் பண்ணனால தான் நீங்கள் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முக்கியமாக இந்த தீராத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த ஃபீல்டில் வர்றதுனா. இது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த ஃபீல்டில் அதிக ஒரு முக்கியமாக அந்த இளம் பருவத்தில் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தியாகம் பண்ணுறதுக்கான ஏற்ற ஒரு மனநிலை அண்ட் இந்த மருத்துவ சேவை புரியறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வேணும் இந்த ஃபீல்டில் வரணும்னா. அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம்
விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மெல்லிய நிகழ்வுகளில் தொடங்கி நெஞ்சை கசக்கும் நிகழ்வுகள் வரை நீளும் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. உங்கள் விஐடி பண்பலை 90.8 உணர்வுகள். உணர்வுகள் இது எதை குறிக்குது? நம்மோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளால நம்மோட மனசுல ஏற்படுற அழுத்தம், அந்த அழுத்தத்தால நகர்த்தப்படக்கூடிய நம்மளோட வாழ்க்கை, உணர்வுகளும் நிகழ்வுகளுமா மாறி மாறி நம்மளோட வாழ்க்கைய உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலைய நம்ம மனசு திரும்ப திரும்ப அலசி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் உணர்வுகள். உங்க மனசு என்ன உணர்தோ அதுதான் உங்களோட நடவடிக்கையா பிரதிபலிக்குது. அப்படி பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் விஐடி பண்பலையில இப்ப கேட்க போறீங்க. மனதை வருடும் உணர்வுகளை கேட்டு நடப்போம் வாங்க. பூனையின் தேடல். மனதை வருடக்கூடிய உணர்வுகளை பற்றி பேசுவோம், அதை கேட்டு நடப்போம் வாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பூனையின் தேடலை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. ஊரை விட்டு ஊர் வந்து வேலை செய்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். என்ன தான் ஊரை விட்டு ஊர் வந்துட்டாலும் சொந்த ஊருன்றது நமக்கு இன்பமான ஒரு ஊர் தானே. அந்த ஊருக்கு திரும்ப போகணுன்ற ஒரு எண்ணத்தோட காத்திருந்த அந்த நேரம் தான் எனக்கு விடுமுறையும் வந்துச்சு. விடுமுறைன்னு பார்த்தா 2 நாள் தான். ஆனால் அந்த 2 நாள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்த முதல் நிமிஷம் மனசில் ஏற்பட்ட சந்தோஷம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அம்மாவோட முகத்தில் அது அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட மனசில் அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த தென்னை ஓலையில் வேயப்பட்ட குடிசை எவ்வளவு இதமாக இருக்குது. அந்த ஒரு இதத்தை மனசு உணருதோ இல்லையோ நம்ம உடல் கண்டிப்பாக உணரும். அந்த சில்லுன்ற காற்று அது மனசுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் ரொம்ப இதத்தை தந்தது. என்னோட அலுப்பு எல்லாமே அங்கேயே போயிடுச்சு. ஆனால் பையில் பெரிய அழுக்கு துணி மூட்டை கொண்டு வந்திருக்கேனே, அது எல்லாத்தையும் துவைச்சி தான் ஆகணும். அது எல்லாத்தையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு சரி அப்பா உட்காரலாம் அப்படின்னு உட்காந்தேன். மேலே பார்த்தா பரணி. அந்த பரணியில் என்னென்னமோ இருக்குது. ஒரு பெரிய குண்டான்லேருந்து சின்ன சொப்பு ஜாமான் வரைக்கும் அந்த பரணியில் தான் கிடக்கு. ஏங்க, நான் சின்ன வயசில் நடந்து பழகின நடவண்டி கூட அதே பரணியில் தான் கிடக்கு. ஆனால் அந்த பரணியில் ஏதோ ஒரு வித்தியாசம் இன்னைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு பூனை. அந்த பூனை சாதாரண பூனையாக இருந்தால் அந்த வித்தியாசம் எனக்கு தென்பட்டிருக்காது. அந்த பூனை ஒரு தாய்ப்பூனை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் குட்டி போட்டிருக்குன்னு நான் யூகித்தேன். அம்மா கிட்ட கேட்டப்ப அந்த பூனை மொத்தம் 10 குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தாய்ப்பூனைக்கிட்டேருந்து ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன சமிக்கைன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதனால அம்மாட்ட கேட்கலான்னு அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் அந்த பூனை அப்படி கத்திக்கிட்டு இருக்குன்ட்டு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, அந்த பூனை மொத்தம் 12 குட்டி போட்டுச்சுல்ல அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா திடீர்னு ஏதோ ஒரு அவசர வேலையா அடுக்கலைக்கு ஓடிட்டாங்க. சமையறையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது அம்மாவோட வேலை, அதை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி என்னவா இருக்கும் அந்த பூனைக்கு பிரச்சனைன்னு நான் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பூனை எதையோ தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த பூனைக்கிட்ட இருக்கு. சரி அம்மா அதுக்கப்புறமா திடீர்னு வந்து அந்த பூனை 12 குட்டி போட்டுச்சு. ஆனால் குட்டி போட்ட உடனேயே மொத்தம் 6 குட்டியை அந்த பூனையே சாப்பிட்ருச்சின்னாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்படி ஒரு தாய் பூனை தன்னோட குட்டிகளையே சாப்பிடும்? அந்த ஒரு விஷயம் என்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஊடாட்டத்தையே ஏற்படுத்திடுச்சு. சரி தாய் பூனை பசியில் 6 குட்டியை சாப்பிட்ருச்சு. சரி இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு? அதோட ஏக்கம் இன்னும் தீரலையா? அதோட பசி இன்னும் தீரலையா? எதுக்காக இது கத்துது? எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த குட்டி பூனை தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 நாளாக அந்த பூனை அந்த குட்டிகளை வேற வேற இடங்கள்ல கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் மாற்றிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அடுப்பாங்கரையில் கூட கொண்டு வந்து அந்த குட்டிகளை வச்சுருந்துச்சான். அம்மா சொன்னோன்னே குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. திடீர்னு எங்கள் அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அந்த தாய்ப்பூனையை பார்த்தாங்க. பார்த்து, உன் குட்டியை நீ எங்கே வச்சேனே தெரியல, இங்கெல்லாம் இல்லை, வேற எங்கேயோ வச்சிருக்க, போய் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம். என்னடா அம்மா பூனைக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவங்க திருப்பி என்னை பார்த்து, பூனைக்கு நம்ம பேசுறது புரியும் அப்படின்னாங்க.
ஒரு தாய்க்கு தானே தாயை பற்றி முழுசாக தெரியும். அந்த பூனைக்குட்டி காணலை, எங்கே கொண்டு போய் வச்சோன்னு அந்த தாய் பூனைக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த தாய் பூனையோட பாசம் அது இன்னமும் என் கண்ணிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு, மனசை விட்டு அகலாமல் இருக்கு. திரும்பவும் ஏதோ ஒரு ஏக்கத்தோட ஒரு சமிக்கை அந்த தாய் பூனைக்கிட்டேருந்து வந்துச்சு. நான் அந்த பூனைக்கிட்ட பேசலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தேன். அந்த பூனைக்கிட்ட நான் பேசினா அதுக்கு புரியுமா, இல்லை எனக்கு அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னாவது தெரியுமா? அந்த பூனைக்குட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த பூனைக்கு நான் பேசினா புரியுமா என்னான்னு தெரியாது. ஆனால் அந்த பூனையோட பசி 12 குட்டியில் 6 குட்டியை தின்னு இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு தாய். அந்த பூனையோட பாசம் ஒரே ஒரு குட்டி காணாமல் போச்சுன்னு எவ்வளவு நேரமாக கத்தி கத்தி தேடிக்கிட்டு இருக்கு. அதோட தேடல் என்னோட மனசை ரொம்ப ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் அந்த பூனை ஏதோ ஒரு இயக்கத்தோட சமிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பூனையோட தேடல் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு நான் விடுமுறை முடிஞ்சு வேலைக்கு திரும்ப வர வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த சமிக்கை ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உணர்வுகள், உங்கள் மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்க வாழ்க்கையில உங்க மனதை வருடிய நிகழ்வுகளை வேலூர் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். உணர்வுகள் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க, எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்க உணர்வுகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர் விஐடி பண்பலை 90.8, விஐடி பல்கலைக்கழகம், வேலூர் 14. உணர்வுகள், மனதை வருடும் நிகழ்வுகளின் பிரதிபலிப்பு உங்கள் விஐடி பண்பலை 90.8. Some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Glide, to move lightly and effortlessly across a surface. Synonym of the word glide is cast, slide, and the antonym of the word glide is sink, dip. And use it in a sentence format: the boat glided across the calm waters of the lake. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சஞ்சு. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இந்த விஷயங்களை மாத்தணும் இல்ல சில விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா இது போன்ற கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில் அளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேரு? என் பேர் சுபஸ்ரீ. எங்க இருந்து வரீங்க? சத்தாச்சாரி. இந்தியாவில் ஒரு விஷயத்த மாற்றணும்னா நீங்கள் என்ன மாற்றுவீங்க? இந்தியாவில் நிறைய என்கரேஜ் பண்ணலாம். அப்புறம் இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்தால் எவ்வளோ பசங்க வந்து படிக்க முடியாமல் அப்படி இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட பள்ளிக்கூடம் செலவுலாம் அவங்க எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, நிறைய எஜுகேஷன் வரும். அப்படி வர்றதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ படிக்காதவங்கலாம் அவங்களுக்கு தான் அந்த அருமை நல்லா தெரியும், அதனால நல்லா படிப்பாங்க. இன்னும் நம்ம நாட்டை வந்து எங்கேயாவது நல்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க, அக்ரிகல்ச்சர் அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணலாம். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில தான் இந்தியா இருக்குன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவரு சொல்ற மாதிரி தான். பட் இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் அதுக்கு ஸ்டெப் பண்றாங்க, ஸ்டெப் ஃபார்வர்ட் வராங்க, நிறைய ட்ரை பண்றாங்க. பட் ஆனா வந்த ஃபேஸஸே தான் வருது. இப்போ ஏதாவது ஒரு புதுசா ஒரு லான்ச் பண்றாங்கன்னா அது பண்ணவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த ஐடியா வந்து இளைஞர்களா இருந்தாலுமே அவங்களோட பேர் வெளில வரதில்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம், அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்துடுச்சு. நிறைய பக்கம் அந்த ஃப்ளட், இப்போ சென்னை ஃப்ளட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அப்போதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் இந்த வாட்டி எலெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளட்ல வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க. அதே
மாதிரி வேற எங்கேயாவது இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆயிருப்போமான்றது வந்து ஒரு பெரிய டவுட் தான். நமக்கு வந்து ஒரு அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளட்னால நம்மளுக்கு வந்து டிராவல் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 1 வீக் மேக்ஸிமம் இருந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் பண்ணாங்க, ரோட்வேஸ் பஸ்ஸஸ் ஃப்ரீ பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து எதையுமே எதிர்பார்க்காம நிறைய இளைஞர்கள் வந்து கை கொடுத்தாங்க. யார் என்னன்னே தெரியாம நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இளைஞர்கள் கையில நிறைய இருக்கு. அவங்களுக்கு மட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னா அவங்க எங்கேயோ கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாமே பண்றாங்க, எதுக்கும் தயங்குறது இல்லை, நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி அது ஒரு வேலிட் பாயிண்ட். இளைஞர்கள் இப்ப இருக்கிற சமுதாயத்துல ஏதாவது ஒரு வளர்ச்சி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது செய்யணும்னா அது அவங்களை என்ன விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அவங்களோட ஐடியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனா அது வந்து வேற ஒரு பேர்ல தான் நம்ம கிட்ட வெளில வருது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, அவங்க வேற யார்கிட்டயாவது போய் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களே முன்னாடி வந்து பண்ணலாம். லைக் இப்போ ஃபிளட்ல வந்து அவங்களே முன்னாடி வந்து பண்ணனால தான் நமக்கு இவங்களாம் பண்றாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் மெசேஜ் வந்துச்சு, நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பிரெக்னென்ட் லேடியை சேவ் பண்ணதுலாம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது அந்த டைமுக்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஏதோ அவங்களோட சொந்தத்துல ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால அவங்க இது மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் அவங்களுக்கு ஏதாவது ஐடியானா அது அதுல போடலாம். வேற எங்கேயாவது போய் சொல்லி அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வேற ஒரு பேர்ல நமக்கு இன்ஃபர்மேஷனா வர்றதுக்கு அவங்களே நம்ம கிட்ட டைரக்டா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2020 இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருமா? அது ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து இந்தியா வந்து மோஸ்ட் டெவலப்பிங்னு சொல்றதே நிறைய இடத்துல நிறுத்திட்டாங்க. டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்போ வந்து இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு சுத்தமா காணாம போயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, எல்லாமே ஒரு புவர் அப்படின்றதே இப்பெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இப்போ முன்னைக்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரு கோவில் வாசல்ல 10 பேர் உட்காந்து பெக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சொந்தமா அவங்களே ஒரு பிடி ஷாப் ஏதாவது வச்சுக்கிறாங்க, நிறைய பண்றாங்க. எதுவுமே பண்ண முடியலையா, அவங்க வந்து பெக் பண்றதை அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்திருக்கு, ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு நம்மளும் சுயமா ஏதாவது பண்ணலாம். நிறைய ஹோம்ஸ் இருக்கு. ஸோ வயசானவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அவங்க அங்க போயிடுறாங்க. அந்த ஹோம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்பவே இது இவ்வளோ வந்திருக்கு. 2020 வந்து கண்டிப்பா ஃபுல்லா வந்துடலனாலும் இதுக்கும் இன்னும் அதிகமா டெவலப்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளே சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட்னா அது வந்து யாராவது வந்து சரி பண்ற வரைக்கும் அது வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழி தோன்றாங்க, அதனால அந்த ஏரியாக்குள்ள வெஹிக்கல்ஸ் வர முடியல. 2 வீலர்ஸ் மட்டும் வருதுன்னா 2 வீலர்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் அதை கண்டிக்காம அப்படியே வந்துடுறாங்க. 4 வீலர்ஸ் வச்சிருக்கவங்க சுத்திட்டு வரதுக்கு பாக்குறாங்களே தவிர அந்த மண் 4 பேர் சேர்ந்தா மூடிடலாமே அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்தோம்னா இப்போ ஒரு ஏரியாவில் இருக்க 4 பேர் எடுத்தாங்கன்னா எல்லா ஏரியாலையும் எடுப்பாங்க. ஸோ ஒரு வேலையை வந்து கவர்மெண்ட் அசைன் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேர் வந்து பண்ணோம் அப்படின்னு இல்லாம நம்மளே பண்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஸ்டெப் குட்டி குட்டியா எடுத்தாலே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? நிறைய படிங்க, நிறைய பண்ணுங்க. அப்புறம் இங்க படிச்சுட்டு அப்ராட்ல போய் வேலை பண்ணிட்டு டாக்ஸ் கட்டிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு இங்க படிச்சுட்டு இங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமே. இப்ப எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு, 4 பேர் தொடங்குறாங்க, அது எங்கேயோ போய் எவ்வளவோ அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து அப்ராட் ப்ரிஃபர் பண்ணாம ஓகே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும், போகலாம், அங்க போய் படிக்கிறதெல்லாம் குட், நான் வந்து அதெல்லாம் என்கரேஜ் பண்றேன். இங்க படிச்சுட்டு அங்க போய் வேலை பார்த்துட்டு அங்க அவங்க ஃபேமிலி அங்க பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்க செட்டில் ஆகாம இங்க இருக்க நம்ம நாட்டை அந்த மாதிரி கொண்டு வரலாம். உங்க கருத்துக்களுக்கு நன்றி. உங்க பேரு? மை நேம் இஸ் பிரின்ஸ். எங்கிருந்து வரீங்க? நாங்க ரங்கபுரத்துல இருந்து வந்தோம். இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்புறேன். 2020 அப்துல் கலாம் சொன்னதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? கண்டிப்பா நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். இது வந்து மோடி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இதே இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா 2020 நம்ம வளர்ச்சி ஆயிடலாம் அப்படின்ற இளைஞர்களோட உதவியோட கண்டிப்பா இது வளர்ச்சி ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொசைட்டில இந்த விஷயத்த மாத்தணும், இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்தா நல்லா இருக்கும். நீங்க இந்தியால அப்படின்னு பார்த்தோம்னா கார்பேஜ் சிஸ்டம் அது வந்து கண்டிப்பா முக்கியமா தமிழ்நாட்டில் அதை வந்து கண்டிப்பா நான் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா மக்களோட யூனிட்டி. ஏன்னா இந்த ரெயின்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப வந்து மக்கள் தான் அவங்களோட உதவி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். உங்க கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்க பேரு? என் பேர் ஜெரால்டு ஸ்டீஃபன்.
எங்கேருந்து வரீங்க? நான் பிறந்தது மதுரை, ஆனால் இப்போ செட்டில்ட் ஆனது வந்து வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயத்த மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றுவீங்க? நாட் ஓன்லி ஸ்பெஷலி இந்தியாலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எந்த மாதிரி விஷயத்தை குறித்து கேட்குறீங்க? இல்லை, இந்த விஷயம் எனக்கு மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்குமே, இன்னும் ஏன் இதை கொண்டு வரல அப்படின்னு உங்களுக்கு மனசில் படுற விஷயம்? அப்படின்னு படுற விஷயங்கள்லாம் நான் பார்த்து இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோடு போடுறது விஷயங்களை பற்றி சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு டேங்க் கட்டுறாங்க, ஒரு கவர்மெண்ட் எதனா ஒரு ஒர்க் செய்யுது அப்படின்னா அதை ஏன் பப்ளிக் அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? மேபி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரோ ஒரு ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு பேப்பரில் ஒரு ஆட் கொடுத்துட்றாங்க. நம்மெல்லாம் வி ஆர் ஆல் இந்த சேம் ரோட், நம்ம எல்லாம் அதே ஊரில் தான் இருக்கிறோம். மறுநாள் காலையில் எழுந்து பச்சை டிராக்டர் அதெல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நமக்கே தெரியாது யார் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட் போடுறேன்னு சொல்லி உடைச்சாங்க. நியர்லி 20-30 டேஸ் ஒரு குடிநீர் பைப் உடஞ்சிருந்தது. அது யாருமே வந்து கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதில் நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எல்லாமே கலந்து போயிட்டு இருந்தது. இதுக்கு சரியான ஆள்கிட்ட போய் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருந்தாங்க. அதிகாரிகள் வராங்க போகிறாங்க, அதெல்லாம் நடக்குது. இது ஏன் நம்ம பப்ளிக்கு சொல்லக்கூடாது, சொல்லிட்டு செய்யக்கூடாது? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு இபி கனெக்ஷன் போயிடுச்சு, இதை நம்ம ரெடி பண்ணோம்னா போய் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துல ஒரு சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஒரு பேனர் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று செய்யும் போது ஏன் பப்ளிக்கு அவங்க தெரியப்படுத்துறது இல்லை? இது வந்து ஈஸியாக தெரியப்படுத்தலாம். எப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஓட்டர் ஐடி ஒரு ஓட்டு போடுறவங்க வராங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல அந்த ஏரியா சர்க்கிளில் உள்ள ஒரு ஸ்கூல்ல ஒரு போர்டு ஓட்டுறாங்க, இந்த நபர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு உரிமை இருக்கு, இவங்கெல்லாம் வந்து இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டோ இல்லை ஒரு தண்ணி தொட்டியோ இல்லை ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேனரோ அல்லது ஒரு சின்ன இதுவோ அங்கங்கே ஒரு இது வைக்கலாம். ஸோ பப்ளிக் நோஸ், ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு ரோடு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு ஒரு தண்ணி தொட்டி வரப்போகுது, அதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, 100 கோடி ஒதுக்கிறாங்க, இல்லை 10 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, இதை இந்த கான்ட்ராக்ட்கார் தான் செய்ய போறாரு, இதுக்கு எதனா ஒரு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வருவாங்க, இதுல எதனா கம்ப்ளைண்டோ இல்லை தெரிவிக்கிற விஷயம் தான் தெரிவிக்கலாம். ஸோ மக்களுக்கு தெரியுது இல்லை இந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு அவங்களே தான் டிசைட் பண்ணி ஒரு கார்னர்ல பேப்பர்ல போடுறாங்களே ஒழிய பப்ளிக்கு தெரியற மாதிரி பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளா இந்த இடத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அங்க ஒரு சின்ன ஒரு வினைல் போர்டு ஏதோ ஒரு போர்டு வச்சு அதுல நாங்க இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம், இதுக்கு இவ்வளவு பணம் நாங்க ஒதுக்கி இருக்கிறோம், இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி தான் வந்து சீப்பஸ்டா பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க இந்த குவாலிட்டி ஜல்லி அயன் ராட்ஸ் இதெல்லாம் நாங்க போடுறோம் அப்படின்றத பப்ளிக்கு தெரியப்படுத்தினா தட் வில் பி ஃபைன். ஏன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, ஏன்னா இதை பத்தி தெரியாமலே சரி கட்டுறாங்க போறாங்கன்னு இருக்கிறத விட அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வல்லரசு ஆயிடும், அது யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? அதை பற்றி அபிப்பிராயம் சொன்னால் அவர் பெரிய மகான், ஜீனியஸ், இஸ் அ பிக் மேன். அவர் அளவுக்கு போய் சொல்ல முடியாது. பட் சிம்பிளாக கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய டேலண்டட் பசங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறது, அவங்க திறமையான ஆட்கள் தான், அவங்களுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது. தே டோன்ட் ஹேவ் அ குட் ஸ்டேஜ். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்தா தே வில் ஷோ டேலண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் இப்போ இன்க்ளூடிங் மை செல்ஃப், இப்போ நம்ம டிவியில் எதனா ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இல்லை ரொம்ப நல்லா இருந்தால் பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் மற்ற ஆட் கம்பெனிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது சப்போர்ட் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அந்த ஒரு ப்ரோக்ராம். பாக்கி சேனல்ஸ்லேயும் ப்ரோக்ராம் போகுது, ஆனால் அது அவ்வளோவா ரீச் ஆகல. காரணம் என்னென்னா அவங்க ஆட் கொடுக்கறது இல்லை, அவங்க கிட்ட அந்த இது இல்லை. ஆனால் திறமை இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட திறமை இருக்குது, ஆனால் அவங்கள வெளிப்படையாக கொண்டு வரதுக்கான ஸ்டேஜ் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, எல்லாருமே அந்த டிவி சேனலில் கூட வராங்க, ஹீரோஸ் வராங்க, சூப்பர் சிங்கர் வராங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? இவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து மியூசிஷியனாக இருந்தவங்களோ இல்லை மியூசிக்கலில் இருந்தவங்களோ டேலண்டட் பர்சனோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, தி ஆர் ஷோயிங் அ டேலண்ட், தட்ஸ் ஆல். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வெளியே கொண்டு வரணும். நம்ம எல்லாம் பண்றோம், போன வருஷம் யார்ப்பா இது பண்ணா, இது யார் பேசினா, போன வருஷம் இந்த கவிதை உரையாடல் யார் பேசினா, கவிதை யார் பேசினா, இவங்க பேசினா, அவங்களே கொண்டு வா அப்படின்றத விட புதுசா தெரியலன்றானா அவனை கத்து அவனை ட்ரெயின் பண்ணி நீ பண்ணலாம்ப்பா வா அப்படின்னு ஒருத்தனை என்கரேஜ் பண்ணாலே போதும். கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் சாதிக்கிறதுக்கான இது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு எனக்கு இது கிடைச்சிருந்தா நான் இதை விட பெட்டரா இந்த மாதிரி செஞ்சிருப்பேன், அவங்க செய்யலையே அப்படின்னு யோசிக்கிற விஷயம்? நான் என்னை பத்தி சொல்லணுன்றீங்களா? ஆக்சுவலாக என்னை பற்றி நான் சொல்லணும்னா நான் வெறும் 4th ஸ்டாண்டர்ட் தான். நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இங்கிலீஷில் தமிழ் தான் எழுத படிக்க தெரியும். ஆனால் நிறைய
விஷயங்கள் நான் உலகத்துல படிச்சு தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா 10 வயசுல இருந்து நான் தனியா தான் வாழ்ந்தேன், அம்மா அப்பா கிடையாது. உலகத்துல எதுவுமே முடியாதுன்ற விஷயமே கிடையாது. முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பா செய்யலாம். ஆனா அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை முன்னாடியே பிளான் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, வீடை பெருக்கணும் அப்படின்னு அது சொல்றது சாதாரண விஷயமா இருக்கணும். வீடை பெருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பிளான் இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி கவர் பண்ணலாம், எங்க அதை கூட்டி வரலான்றது. சாதாரண வீடு பெருக்கிற விஷயத்திலே இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது அப்படின்னா, ஸோ யூ ஜஸ்ட் கால்குலேட் இன் யோர் ஸ்டடீஸ், இன் யோர் ஃபியூச்சர்ஸ். உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வி நீட் அ கால்குலேஷன். எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க? அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, வேற எதுவுமே கேட்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே சிறந்தவங்க யாருன்னா தாய் தகப்பன் மட்டும்தான். எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெத்த பசங்களுக்கு கெட்ட விஷயத்த கொடுக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்த தான் கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய படிக்காம இருக்கிறோட பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு பெரியாளா வந்திருப்பாங்க. ஏன் எப்படி சொல்லுங்க? இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னா ஐ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங். இப்போ நான் யாருக்காவது ஒரு விஷயம் பண்றேன்னா அவங்க கிட்ட இருந்து நான் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா பேரண்ட்ஸ் தே டோன்ட் எதுவுமே எதிர்பார்க்காம செய்யறது யாருக்குன்னா அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியா வளரணும், எல்லா விஷயத்திலும் கேர் எடுக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்றதை அப்படியே கேட்டாலே போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, அவங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்க பேரு? வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. எங்கிருந்து வரீங்க? வெள்ளூர். இந்தியாவில் இந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்ட் சிஸ்டம் கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனில் அந்த ஃபார்ம்ஸ்லாம் அதை எடுக்கணும். அப்பதான், ஏன்னா அந்த ஃபார்ம்லேயே இருக்கு இல்லையா, ரிலீஜன் கேஸ்ட்னு, அது எடுக்கணும். அப்புறமா தான் மீதி இடத்துலலாம் அது மறையும். அது இருக்கட்டும், நான் இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லலை. ஏன்னா அது ட்ரெடிஷன் அப்படி ஃபாலோ ஆகிட்டு வருது. ஆனால் அது எஜுகேஷன்லையோ இல்லை மீதி ரிசர்வேஷன் அது இதுன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் திங். அண்ட் வேற எது இருக்கக்கூடாதுன்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அங்கே சில இடங்கள்ல நார்மல் டெய்லியும் நான் பஸ்ல போயிட்டு வரும்போது நம்ம கவர்மெண்ட் இதுல சில பேர்லாம் ட்ரிங்க் பண்ணவங்களெல்லாம் ஏற்றுறாங்க. ஸோ இந்த ட்ரங்கர்ஸ் எல்லாம் பிரைவேட்லேயே சில பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. பட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயே ஏற்றுறாங்கன்னா நம்மளுக்கு அப்போ சேஃப்டியே இல்லை. இது மாதிரி சில சேஃப்டி திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மீதி வேற எதுவும் இனிமே இந்தியாவில் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், நம்ம கண்ட்ரிக்கு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற விஷயம்? கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனாக வச்சுக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸை. பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருந்தாலும் அது சுற்றி கீழே இருக்கும். எங்கள் காலேஜஸ்லேயே சில பேர் அப்படிதான் இருக்காங்க, வெளியவும் அப்படிதான் இருக்காங்க. வெளியே அவ்வளோவா அந்த டஸ்ட்பின்ஸ் அதெல்லாம் இல்லைனாலும் இருக்கிற இடத்துலயாச்சும் அவங்க போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கேம்பெயின் மாதிரி ஏதாவது பண்ணி அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஆனால் அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் இந்தியா எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தான் கொஞ்சம் அது தெரியுது. இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும், பட் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும், எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அது பொறுத்து. அப்புறம் ஓகே டிஜிட்டல் இருந்தாலும் குட் தான், அது இருக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் இருந்தால் ரெண்டுமே ஈஸி. அப்துல் கலாம் சொன்ன 2020 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2020 அப்படின்னு அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அவர் சொல்லிட்டே தான் இருந்தாரு, எல்லாருமே நல்ல இதுக்காக ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், இருக்கணும், கோல் இருக்கணும். 2020 அதுக்குள்ள இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பேசுறாங்களே தவிர செயல்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு திங்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம நாட்டிலேயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளிநாட்டோடது நம்ம பிளான் பண்றோம். இதுவே நம்மளோட இம்ப்ளான்டேஷன்ஸோ இல்ல வேற ஏதாவது அவங்க நாட்டுல நம்ம போய் கேட்டா கண்டிப்பா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அக்ரிமெண்ட்டும் போட மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது, அதெல்லாம் தடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வேற என்னன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் மாறிட்டே வரணும். இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அலோவ் பண்ற மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அடுத்த நாட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கினா நம்ம கட்டுறது எல்லாமே அவங்களுக்கு போயிடுது டாக்ஸ்ன்ற பேர்ல சில இதுவே நம்மளுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது நம்மளுக்கு யூஸ் பண்ணணும்னா அது குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க. வேற எதுவும் உங்க கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம், உங்க பேரு? ஜன்னத். எங்க இருந்து வரீங்க? வள்ளலார், வெள்ளூர். இந்தியால இந்த விஷயம் மாறணும் இல்ல இதெல்லாம் கொண்டு வந்தா இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, இன்னும் வல்லரசு ஆகணும்ன்றது எந்த விஷயத்துல எனக்கு புரியல. பட் இந்தியா ஹஸ் பிகம் அ வெரி டெவலப்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட் டு அமெரிக்கா, நெக்ஸ்ட் டு ரஷ்யா, ஈவன் ஜப்பான், இவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு நாம நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஜப்பான்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருது. ஹீரோஷிமா நாகசாகிலேருந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க. பட் நாம ரொம்ப நிறைய பேரழிவெல்லாம் சந்திச்சாலும் நம்ம சீக்கிரமா முன்னுக்கு எழுந்திரிச்சிட்டோம், நம்ம முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் இன்டைஜஸ்டிபிளா நடக்குது இந்தியாவில். ஐ மீன் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சீக்கிரமா 2020 மை ட்ரீம் country in 2020 அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. பிகாஸ் the wolves are living among ourselves. We Indian some of our people, I mean some politicians, they are not living together. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிரச்சனை, இது வேணா பாதிக்கும் இந்தியா வல்லரசு ஆகிறது. மற்றபடி படிப்புலையும் எஜுகேஷன் சிஸ்டம் அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்தாச்சு. டெக்னாலஜி இட்ஸ் வாஸ்ட்லி டெவலப்ட். வணக்கம், உங்க பேரு? என் பேர் அஜய். எங்க இருந்து வரீங்க? சத்தோச்சாரில் இருந்து. இந்தியால நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறது? டிராஃபிக் தான். நீங்கள் சிக்னல்ஸும் அதிகமாக இல்லை, அதை வந்து நம்ம சிக்னல்ஸ் அதிகப்படுத்தலாம், டிவிஷனாக வண்டியெல்லாம் பிரிக்கலாம், ரோட்வேஸ் அதிகப்படுத்தினாலே டிராஃபிக் மோஸ்ட்லி குறையும். நீங்க புதுசா கொண்டு வர்றது மூலமா டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? டெவலப் ஆகும்னு நினைக்கிறது அக்ரிகல்ச்சர் மெயினாக நினைக்கிறேன். படித்தவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், கவர்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சரை அடாப்ட் பண்ணலாம். இங்கே ஆடு மாடு மேய்க்க பயந்துட்டு அவங்க சவுதியில் போய் ஒட்டகம் மேய்க்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தினா நம்ம அக்ரிகல்ச்சரும் டெவலப் பண்ணலாம். இந்தியா 2020 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா 2020 டெவலப் ஆயிடுமா? அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டெவலப் ஆயிருமான்னு தெரியல, ஆனால் படித்தவங்க வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும் 2020. அதை நம்ம தான் பார்க்கணும், படித்தவங்க நம்ம டெவலப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், உங்க பேரு? மஞ்சு. எங்க இருந்து வரீங்க? சத்வாச்சாரி. இந்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன? நான் ஐடி செக்டார்லேருந்து ஒர்க் பண்ணுறதுனால உமன் சேஃப்டி வந்து நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நைட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால பஸ்லேயோ இல்லை ஆட்டோலையோ நைட் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்ம நிறைய இப்போது கேசஸ் பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்தாங்கன்னா உமன்ஸ் தைரியமாக போயிட்டு வரலாம். அண்ட் குழந்தைங்களும் சரி, காலையில் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ சைல்ட் சேஃப்டி அண்ட் உமன் சேஃப்டி ரெண்டுமே இந்த 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 நாளில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு சைல்ட் லேபர் அதை கூட இன்னும் குறைக்கலாம். அண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மெயின் ஃபேக்டர் நம்ம நாட்டில். நிறைய விவசாயிகள் வந்து நம்மளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அவங்களால தான் நம்மளுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு நம்ம எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஸோ நம்ம இளைஞர்களால் முடிஞ்ச வகையில் அவங்களுக்கு எதனா நம்ம உதவி செய்யணும். நம்மளும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகாமல் அக்ரிகல்ச்சரில் இறங்கி நம்ம வேலை செஞ்சால் நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த புதுசாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமே நீங்கள் யோசிக்கிறது? டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரி வந்து நம்மளுக்கு என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இல்லை அதுக்கு அகென்ஸ்டாக போகாமல் அதை நம்ம வழிமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் இப்போது சட்டம் கொண்டு வந்தாங்க டிராஃபிக் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்காக 1ஆம் படை 2ஆம் படைன்னு சொல்லிட்டு கார் வெஹிக்கிள்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது கொஞ்ச நாள் தான் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு. தென் கொஞ்சம் ப்ராப்ளம்னால அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து டிராஃபிக் பொல்யூஷன் ஆகி ரொம்ப பிரச்சனையாச்சு. ஸோ அதே ரூலை வந்து எல்லா ஸ்டேட்லையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷனும் குறைக்கலாம், அட் த சேம் டைம் நம்மளோட ஆக்சிடென்டல் வந்தும் குறைக்கலாம். ஸோ இது ஒரு ரூல் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லலாம் நம்ம இந்தியாவில். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன் நம்ம நாட்டிலே வந்து அக்ரிகல்ச்சரல் மூலயமாவும் இயற்கை மூலிகை மூலயமாவும் நிறைய பொருட்கள் வருது.
அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம நாட்டுக்கும் வந்து வருமானத்துறையில நிறைய வரி, அவங்களுக்கும் வந்து நம்ம நாட்டுக்கு தான் எப்படி இருந்தாலும் அது யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த காசு நம்ம நாட்டுக்கே போய் சேரட்டுமே அப்படின்ற ஒரு வகை. இன்னும் சொல்லணும்னா நிறைய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற பற்றி தான் இப்போ ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னென்னா, ஏன் நம்ம நாட்டிலேயே படித்து நம்ம நாட்டிலேயே வேலை செஞ்சால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஸோ நம்மளோட மூளைகள் வந்து நம்ம நாட்டுக்கு உதவட்டும், அடுத்த நாட்டுக்கு உதவுறதை விட அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்து அன்னைக்கு என் நாட்டுக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? என் நாட்டுக்காக நான் நிறைய செய்வேன், ஆனால் ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டா அது பத்தாது கண்டிப்பாக. பட் என்னால் முடிஞ்ச வகையில் என்னோட சுற்றத்தாருக்கும் என்னோட சொசைட்டிக்கும் நான் எதனா நல்ல வகையில் எதனா ஒரு உதவி செய்யணும். லைக் சொல்லப்போனால் வந்து நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து எதுனா ஒரு ஹோம் மாதிரி, இல்லை நிறைய இன்னும் நம்ம ஏழை நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அவங்களுக்காக வந்து எதனா நம்ம செய்யணும். எப்பவுமே மேல்தட்டு மக்களையே பார்க்காம கீழ்த்தட்டு மக்களையும் போய் பார்த்து அவங்களுக்கு எதனா ஒரு உதவி செய்யணும், அவங்களுக்கு எதனா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இளைஞர்களோட கையில் இருக்குன்னு சொன்னார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அவர் சொல்லிட்டு போனது எல்லாமே உண்மைதான். 2020 வந்து கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகும், அதுவும் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு போன சென்னை ஃப்ளட்லேயே நம்ம பார்க்கலாம், கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணுது. ஆனால் நம்ம இளைஞர்கள் அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கல, நம்ம வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க. அன்னைக்கு சென்னை அவ்வளோ ஒரு பெரிய பேட் சுச்சுவேஷனில் இருக்கும் போது யார் வந்து கை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். யாரை எந்த கேஸ்ட், எந்த ரிலீஜன், எந்த நாடு, எந்த பாஷைன்னு பார்க்காம ஒத்துமையாக இருந்து உழைச்சவங்க அவங்க தான். ஸோ இளைஞர்கள் இப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வந்து இவ்வளோ வேலை செய்யும் போது ஒரு நாட்டையே ஏன் வந்து அவங்க மாற்ற முடியாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்க, சின்ன பசங்க கையில் வந்து நாட்டை கொடுத்தா அவங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடத்த முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாலேயே இருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அப்படி கிடையாது, அது மூலயமாவே நிறைய பேர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து சென்னை ஃப்ளட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோசியல் மீடியா மூலயமா எல்லா வித மக்களுக்கும் போய் சேர்ந்துச்சு ஒரு நியூஸ். கடலூர் இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஸோ எல்லா ஸ்டேட் மக்களும் வந்து நம்மளுக்கு உதவுனாங்க. நாட் ஈவன் எல்லா கண்ட்ரி மக்களும் கூட வந்து நம்ம இந்தியாவுக்காக, நம்ம சென்னைக்காக வந்து உதவுனாங்க. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே சொல்லிக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த கருத்துக்களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இது விஐடி பண்பலை 90.8 தொகுத்து வழங்கியது சஞ்சு. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம் நான் உங்கள் லீஷு. ஒரு அடர்ந்த காடு. என்னடா எடுத்த உடனே காடா, சிங்கம், புலி, கரடி எல்லாம் வரும்னு தானே நினைக்கிறீங்க? அதுதாங்க இல்ல. இது நிறைய ஹீரோக்களும் வருவாங்க, கோமாளிகளும் வருவாங்க. சரி கதைக்கு போவோமா? அந்த காட்டுல காட்டுவாசிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம், அதாவது அவங்களோட குலதெய்வமான மூதாதையர்களுக்கு நிறைய பழங்கள், உணவுகள், கூடவே ஒரு உயிரையும் பலி கொடுக்கறது வழக்கம். ஆனா அதுக்காக பெரிய உயிரை பலி கொடுத்து அந்த உயிர் கஷ்டப்படுறத அவங்க பார்க்க விரும்பல. ஆனா ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்தே ஆகணும். அதுக்காக ஒரு தவளைய பலி கொடுக்க முடிவு பண்ணி காட்டுல இருக்கிற சந்து, பொந்து, இண்டு, இடுக்கு எல்லாம் தேடி பெரிய தவக்கலைகளா 10 தவக்கலைகளை கொண்டு வந்தாங்க. இந்த தவக்கலைகள் எப்படி பலி கொடுக்கிறது? ஆமா, அந்த தவக்கலைகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு பலி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை குளிர்ந்த நீரால நிரப்பி அதை கொதிக்க வச்சாங்க. குளிர்ந்த நீரா இருந்ததால அந்த நீர் கொதிக்க ரொம்ப நேரமாச்சு. ரொம்ப நேரம் ஆன பிறகு ஒரு வழியா தண்ணி சூடாயிடுச்சு. சாதாரண சூடு இல்ல, அவ்வளோ சூடு. சரி, இப்போ பிடிச்சிட்டு வந்த தவக்கலைங்கள இருந்து ஒரு தவளைய எடுத்து
அந்த கொதிக்கிற தண்ணில போட்டாங்க. அந்த தவளை சூடு தாங்க முடியாம அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே குதிச்சு ஓடிடுச்சு. அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா, இந்த திருவிழா பலி கொடுத்தாதானே நல்லபடியா முடியும், ஆனா இந்த தவளையும் எல்லாத்தையுமே கெடுத்துடுச்சே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. சரி, இன்னொரு தவளையை எடுத்து பலி கொடுக்கலாம்னு அதே மாதிரி அந்த பாத்திரத்துல தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த தவளையும் தாவி குதிச்சு போயிடுச்சு. திரும்பவும் மக்கள் மனசுல ஒரே ஆதங்கம், ஒரே விரக்தி. சரி, என்ன பண்றது? திரும்ப இதே மாதிரி செஞ்சாங்க. ஆனா எல்லா தவளைகளுமே பாத்திரத்தை விட்டு குதிச்சு ஓடிடுச்சுங்க. ஒரு அறிவாளி பையன் ஒரு ஐடியா கொடுத்தான். அது என்ன ஐடியானா, சொல்றேன் கேளுங்க. அந்த காட்டுவாசிங்க முதல்ல தண்ணிய சுட வச்சதுனால அந்த சுடு தண்ணி தவளைகளுக்கு ஒரு பெரிய மாறுதலையும் பொறுக்க முடியாத அளவுக்கு சுடவும் செஞ்சது. அதனால சுடு தண்ணியில போட்ட தவளைகள் உடனே தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்போ அந்த அறிவாளி பையன் சொன்ன ஐடியா என்னன்னா, ஒரு சாதாரண பாத்திரத்துல குளிர்ந்த நீரை நிரப்பி அதுல ஒரு தவளைய பிடிச்சு போட்டு அத அப்புறமா சூடேத்த ஆரம்பிச்சாங்க. அந்த தண்ணி குளிர்ச்சியா இருந்ததால, ரொம்ப சில்லுனாவும் இருந்ததால முதல்ல அந்த தவளைய அதுல உல்லாசமா நீந்தி வந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த தண்ணி வெதுவெதுப்பா சூடாச்சு. அத சுதாரிக்காத அந்த தவளை இதமான உஷ்ணத்தை ஏத்துக்கிட்டு நீந்துச்சு. ஆனா அந்த இதமான உஷ்ணம் ஒரு கட்டத்துல அந்த தவளையோட உயிரையே பறிக்கக்கூடிய அளவு உஷ்ணமா மாறும்னு அதை நினைச்சு கூட பார்க்கல. முடிவு, அந்த தவளை பலி கொடுத்து காட்டுவாசிங்க அவங்க மூதாதையர்களை வழிபட்டு அந்த திருவிழாவை சிறப்பா முடிச்சுட்டாங்க. ஆனா குழந்தைகளா, இந்த சாதாரண தவளை கதையில லீஷு என்ன பெரிய கருத்தை சொல்லிட்டான்னு தானே நினைக்கிறீங்க? நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை அந்த கொதிக்கிற தண்ணியில போட்ட தவளைகளை போல எளிதா பிரச்சனைய கண்டுபிடிச்சு தீர்த்துடுறோம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனைகள் நீர்ல இருந்து வெளியே வர முடியாம போன தவளைய போல மன பிரச்சனை, சோகம், பயம், விரக்தி, இன்னும் இது போல பல பிரச்சனைகள்லாம் மூழ்கி போயிடுறோம். அதனால நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் எப்பவும் அலசி ஆராயணும். வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாருக்கும் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து எப்படி விடுபடுறோம்ன்றது தான் முக்கியம். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். Exchange of ideas. The governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. The reason is quite clear. Basically, we have to fight against terrorism, and the best way to fight against terrorism. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is generally not done towards its own populace. The keyword is not simply kill bomb, right? You can have different keyword XYZ, and whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people. People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. 6 million Jews got killed and no one in the West had a clue about it. You give your reasons. What led you to being suspicious of this person? You tell for how long you are going to monitor this person. Hello VIT, welcome back to another exciting episode of an exchange of ideas. This is Anshuman Mishra along with Milan Chennai. Today we'll be discussing mass surveillance. This episode will be divided into two segments. In the first segment, we'll have a formal discussion to bring out the essentials regarding mass surveillance. The second will be a for and against session to help you decide whether we need mass surveillance in today's insecure world. With that, I would like to welcome our guests. Let's hear their intros. Hi everyone, my name is Trideep Ghosh. I'm a second year BTech ECE student. Hello everyone, my name is Devansh Gupta. I'm from Integrated MBA 4th year. Okay, the interesting thing about Devansh Gupta is that he's the president of Fifth Pillar. Okay, with that, I would like to kick off our discussion with the definition of mass surveillance. Mass surveillance refers to the pervasive surveillance of an entire or substantial fraction of the population. The surveillance is usually carried out by governments, but may also be done by corporations at the behest of governments or at their own initiative. It may or may not be legal. Now, mass surveillance has often been claimed by its proponents as necessary to fight terrorism, to prevent social unrest, to protect national security, and other reasons. So now let's get into the forms of mass surveillance.
Okay, instead of directly going into the forms of mass surveillance, you just gave the definition. Why not to start with layman's terms? How could we relate ourselves to mass surveillance? Imagine everyone, you're in the house of Big Boss, and Big Boss is actually looking at every activity which you're trying to do or doing. So it's like you're drinking water or you're drinking something else. He knows what kind of drink are you drinking and whatever you're taking, eating or doing any activity. So that is kind of activities which happens if mass surveillance is done on individuals. Now let's continue our discussion and let's get into the forms of mass surveillance. At least for me, mass surveillance cannot be defined in terms like surveillance on people on what they eat or drink. I mean, mass surveillance is basically a type of screening for a population which is normally ethnically targeted in today's world using various computer algorithms in which they look for signs of terrorism, unrest, political dissent, or any activity which can hurt a country or its interests in different countries. To understand this discussion better, we need to classify mass surveillance and the types of mass surveillance, in the sense that there's a class of mass surveillance which includes traffic cameras, CCTV cameras as such, which is basically for the protection of the people and basically to maintain law and order and say traffic rules and stuff like that. And that is the kind of mass surveillance which generally the populace is agreeable with. The problem with mass surveillance occurs when the governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. So insofar as those kinds of surveillances are, and also there's a third category where various corporates and various private institutions monitor your Facebook accounts and your various social networking accounts and basically analyze what your preferences are and accordingly give you or provide you with products. Now, this is going to be the discussion. We need to see the ethicality, ethics and morals into this. It might be agreeable. We do not at this point see why it is wrong, but nevertheless, the problem occurs when people infringe on your privacy, and that is where the discussion is going to be about. Let me just extend Neil's point. Neil discussed the traditional forms which were employed before the digital revolution, and he went on to the forms that are employed today. Forms which actually make surveillance a mass phenomena, that is intercepting internet traffic. So after that, there are some other methods as well. Those are aerial surveillance, in which they have usually which involves visual imagery from an airborne vehicle, and you have satellite imagery. And one thing that we all missed here was that of human operatives. When a country sets up an intricate network, or let's say a large network of spies in another country, or sets up informants within an organization to provide them information about that country or that organization. Let's say the starting point of all surveillance, and it is present till today. Anshuman, I would like to add one more type of surveillance, that is biometric. And there's one more thing. The government is also taking initiatives to keep track of people's locations via GPS sensors in their phones, GPS software in their phones. No, that is something which is done primarily covertly and not overtly. It is also probably done when people are under suspicion. So I don't think that actually counts as mass surveillance unless and until it's done on a large scale. I think that is where the problem with mass surveillance has occurred. The fact that developed technology and have advanced so much that they can actually monitor global phone calls, they can monitor calls halfway around the globe. And I think that is where the problem here is. And which is why I don't think human intelligence or spying in its traditional form is under the purview of today's discussion, because spying is something which every country does, and it is more for the country's national interest, and it is generally not done towards its own populace. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is people of a particular country having problems with their own government, whereas when human intelligence, human operatives are concerned, they probably are mostly spying on foreign nationals or spying in foreign countries. So even mass surveillance is in the interests of the country, right? Yeah, the government does not do it for a selfish motive. I mean, in an ideal sense, so they do it to prevent acts of terror. I agree with you, Anshuman, and to some extent that is the justification given by all governments, in fact all democratic governments, and that is surprising that all democratic governments give that justification for infringement of privacy. But the fact remains that, and here is what you have to understand, right? And why do we have a democracy? So a dictatorship or a monarchy is a far more efficient form of government because the power is held by a single person, which means decisions do not get stuck in red tapeism. Why do we still have democracy in spite of it being far, far less efficient than any other form of government? It's because democracy essentially is a way to prevent any one person from getting so much of power that the only way to overthrow him is by... So what is the loss that each and every person incurs due to mass surveillance? So the risk, and this is what the people who are against mass surveillance have been saying. They've been saying that given that the government spies on us, and to some extent we understand that it is required
in today's age where terrorism is such a big issue. But what if the government itself becomes untrustworthy? Who then monitors them, right? Okay. And this is now the big let's problem. Just, go into the main thing. I mean, people actually are extrapolating this situation and exaggerating it, because what I feel mass surveillance is and why it is there is basically it wasn't there before, and various other governments are actually hacking into their own population's internet traffic. The reason is quite clear. I mean, it's basically we have to fight against terrorism, and this Domestic is terrorism. the best way to fight against terrorism, because via mass surveillance, after we get all of the data, we find patterns in it, and we can predict terrorist operations before they actually happen, and thus we prevent them. Like the US, after 2001, there hasn't been a single terrorist attack there. I attribute this to the NSA. I beg to differ. There have been terrorist attacks in US after 2001. The Boston bombing happened, but though on a lower scale. But that is not even the issue. The issue Actually, that is the issue, because the reason why mass surveillance is there is basically to prevent terrorism. That's why mass surveillance was born, right, after 2001. Basically, you're talking about mass surveillance. Can we know what technologies are used by US in mass surveillance? Yes, we know. Netra, yeah, DRDO Netra. So Netgrid. it tries to gather information from Skype, Google. That's Google not just Talk. Google Yeah, Talk. That's just the voice aspect. There are so many tries other to- aspects. You have simple traffic, that is data. You have videos, images, covers every media form. From basically what all websites or what all are the It's sources not related of? to a single website. It just intercepts all the network traffic flowing through India, and So- suspicious activities are then reported. And if someone has a voice message, has sent a voice message containing So do terms you such as really kill, think that bomb. terrorism or terrorists to send, okay, I'm going to bomb this place? See, the keyword is not simply kill, bomb, right? You can have different keywords. Suppose in a terrorist group, they call their boss by a code name called, say, XYZ. And whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. They're not going to say kill and bomb, right? These are just words to explain to the masses. There is a provision for surveillance of the masses or surveillance of phones and tapping into. And it is there in various amendments and various bills which have been passed in various governments and various congresses in various democratic governments. You see, the problem here is not so much that the mass surveillance occurs, but the fact that there is no check and balance system. And that is where essentially how democracy works. Again, I want to reiterate my point here. Democracy is about preventing people with too much of power coming into concentration of power, because that essentially we have seen throughout history is problematic over a long period of time. And what happens with mass surveillance is that the government has way too much of power in its hands, which has a large potential for misuse. Isn't the problem democracy a self-checking system? That is essentially how idealistic democracies are supposed to be. So elect another party. And exactly. So the problem with mass surveillance is a lot of these phone tappings and a lot of these emails of which are being tapped into are not being done with a court order. That's an essential requirement when you do any kind of stuff, and that is... The thing is, whenever you get a court order, like you're spying on, say, XYZ terrorists, then they come to know that there is people are spying on them. No, not necessarily, So if because they these know- court orders do not necessarily have to be in the public domain so long as there is some sort of mechanism by which these... Okay, one more thing, Neil. Yeah. You're talking about court orders, right? See, that's not how it works, right? If you start taking court orders, you'll miss out on several instances. You'll just go into a particular set of instances out of a large set of instances. What you want to do, you want to cover the entire spectrum. No, And it is not practically possible if you take a court order for every situation. Yeah, we understand that, but then to have like a global monitoring system which monitors billions of people's Okay, phone what is the records... problem? What is the problem? Yeah, the problem again is simply this, that any one government has too much of data which it can use to coerce and blackmail various people. The reason why this does not come out is because mass surveillance itself is a covert operation. Mass surveillance is not generally in the public domain. We get to know about these stuff when people like Edward Snowden or the whistleblowers come out with, which is very, very rare because they are under the Neil, Official Secrets just Act tell me, of various governments. Suppose the NSA continues to monitor like the internet traffic of each and every person in the world. What is there to lose? Like, you're just talking about power, but what will we lose? Yeah, so you lose your At privacy. least I won't die in a bomb blast. Yeah, but the lack or the reduction. See, the point is what this. do you understand by privacy? Yeah, so here's the thing, right? There's a difference between paranoia and adequate security measures. You can tell me that, all right, fine, India faces bombings. Does that mean we close down every mall because there's a threat to malls because of bombing? Does that mean we close down every malls? Does that mean we employ police round the clock? There is a distinction. There's a balancing act which you do between the rights and the protection of the people, right? And the governments have to do this balancing act. Yeah, so the balancing act works where you decide to a certain extent where people as a group in general in a community, in general in a country decide that fine, we are going to let certain acts get passed, which is why after 2001, the bombing Patriot Act got passed, which is a very, very strict act which completely
flouts all of your rights to various rights, your Miranda rights, if you're charged with if you're charged with acts of terrorism. So people choose to forego their right to counsel, choose to forego their Miranda rights because they accept that terrorism is a big issue, and therefore people can be arrested if it's a terrorist charge and not have legal counsel and not get that one phone call which is required. Such acts exist in India also. The AFSPA is also in contention, which is a different debate, but it is still in contention. There is this exchange. But what people have a problem with is the wide-scale surveillance of people in general, people who have absolutely no connection to terrorist activities whatsoever. What's the problem? People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. No one's looking at your personal information. Yeah, that is something which you do not know. It's all stored in a data. No one can look at so much data, dude. There's so much data, terabytes, petabytes, they cannot petabytes look of data. into that data, so why to collect it? That's what I'm saying. It's all stored in a database. We apply various computer algorithms, and then people look at the suspicious data elements. I have one conversation over here, which was by Binny. He was NSA agent. So he talked to Daily Caller, and the conversation goes something like this. Daily Caller: there has been some talk about the authorities having recording a phone call Tamilaran, some Russian person, had with his wife. That would be something before the bombing. It is talking about some Russian bombings in USA or something. And Binny says before the bombing, yes. Daily Caller: then how would they have that audio? Binny says because the NSA recorded it. Then Daily Caller says, but apparently the Russians tipped off the FBI, which then did a cursory interview and then cleared him. So how were they recording him? Binny: because the Russians gave a warning for him as a target. Once you're on the list, they start recording everything. And that's what I'm saying. So Daily Caller then says, so why didn't they prevent the bombing? Binny says, once you've recorded something, that doesn't mean that has been transcribed. It depends on what they transcribe and what they do with the transcription. Daily Caller: then it seems logical to ask, what do we need all this data collection for when there is not following up obvious leads, such as intelligence agencies calling and saying you need to be aware of this particular terrorist? Then Binny says, it's sensible to ask, but exactly what they are doing. They are making themselves dysfunctional by collecting all this data. They've got so much collection capability, but they cannot do anything. Okay, let me respond to this. You actually just supported mass surveillance in the sense that they had data to stop a bombing, right? But what you just talked about was that you were saying that we had too much data, right? So if we have too much data, that means the thing is that we have so much data and we're preventing terrorist acts using that data. How was it prevented? See, every time a terrorist act is prevented, the public doesn't get to know, right? Every time an operation fails, you get to know. So you have no idea how many terrorist attacks have been prevented by the use of mass surveillance. Exchange of ideas. By accessing the data which we talk daily, as in on Facebook or whatever. So do you think that it can prevent terrorism? In the big picture, yes. But all these informations contain only 0.4 or even less than that % of the internet data. Or what they talk in is kind of known as the undernet, which has been mentioned in various books by security agencies. So what is your view on that? So shouldn't they try to focus on that undernet, not on the internet, which consists of most of the internet? See, enemies of the state, not all of them will be, conversing on the undernet, right? Yeah, but mostly if I'm going to bomb someplace, I'm not going to talk it on Facebook. Yes, they do. You can find some dedicated terrorist websites on the internet. Yeah, so it's not Facebook, you mean to say? No, it's not Facebook. And would that be encrypted and stored as encrypted in a very... Saying is that there are some terrorist websites on the internet itself, and... Can you search it on Google? Yes, you can find them. See, understand this. Just because there is no information about wrongdoing doesn't mean wrongdoing in and of itself doesn't exist. Exactly. Understand this. During World War II, no one had any idea that Jews were being killed in mass numbers in Nazi Germany till the time they did not lose the war. For 5 to 6 years, Jews were regularly killed in concentration camps. 6 million Jews got killed and no one in the West had a clue about it till the time they didn't actually go into Germany and find and see those camps and then realize the horrors that were committed there. Understand this. Any government which has so much of power can essentially create a media blackout in today's age where absolutely no information about any wrongdoing will come out. And this is especially problematic because in the media,
it is not known what kinds of acts are being committed. If you want to understand, you can look at various TV shows which give you a glimpse of what could possibly happen, and I think everyone would agree that it is wrong. When you look at the various movies, when you look at the Will Smith movie, Enemy of the State, and you could see what could happen, right? And we have seen various Western movies made by various Hollywood directors, which have shown that how identities can be entirely wiped out and your existence can be completely wiped off the face of the earth. We are against anyone possessing this kind of power over the entire populace. We do not disagree. The government always had the power to wipe out an identity. No, it does not. It always had that Understand power. this. It might have that power, but at some point in past, it is not about power, and this is what democracy is about. Democracy is about how you can use that power, whether you are free to use that irrespective power. of mass surveillance. Every government, understand this, every government has that power. Let's take the case of India. When one comes to the power, other is definitely completely out of power. It's a complete contrast balance. Yet they do not initiate action which will decimate the other party, because you might possess the power as a government, but there are checks and balances in democracy which prevent you from using that or misusing that power. So the problem with mass surveillance is not only does the government possess the power, which is something we accept that at some point they will, but the fact that because there is a complete media blackout regarding mass surveillance, because there is absolutely no system of checks and balance, they are free to misuse that power. A government in power can misuse it to coerce political opponents, can misuse it to coerce opposition. I'm not saying that they might be of different parties. I'm not telling you that. I'm telling you people are against anyone not only possessing such kind of power, but fundamentally being allowed to misuse that power. You're considering mass surveillance as a threat to our democracy. Yes or no? Yes. Unrestricted, uncontrolled, yes. Isn't democracy a system that checks itself? Exactly. And it is not doing this. Suppose a government goes out of hand. We won't know that it's going out of hand. Is that what you're saying? Exactly. And random things will start occurring which will affect... Not things which will affect your life, but things which will affect the lives of people who are intrinsic to the process, and some things which you will not get to know about. So because how do you propose to put a check? I'm just asking for a basic philosophy. Exactly, right. So when someone has to, say, monitor a senator's house in the US, or someone has to monitor a politician, there are various court procedures which he or she has to go through. He or she, that is not the problem, because that information is not privy to the public. So the person who's being monitored does not know. If you start going for court permissions for every... Court means there is a written record that you are putting this person under surveillance for so and so reasons. Here is the thing. You give your reasons. You give what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. That's fine. You tell to the level of monitoring. That's not what we were talking about. Gathering data. The process you undergo after gathering data. Yeah, even data gathering. So how would you know that a person is doing a wrong act without getting data about them? Get that data is one thing, but how much of data and who all data you want? You and me just differ on the level. I differ on the current level. You say that at certain future level, if the government completely monitors every act. I differ on the level in the sense that I'm not a policy maker, but my view, my opinion is that the government should have a right to analyze all the data that flows into a country and flows out of it, internet traffic, but it does not have a right to monitor people without court orders. Based on this data, if they have a legal basis to monitor a person, they should pursue that person. Otherwise, if they do not, but they have to have, authority over all the data that flows in and out of a country in order to decide whether they should monitor particular persons. That's my view. Because without that, you don't have a holistic picture of what's going on. You have no idea what's going on in certain places which you're not monitoring. You have to monitor them. In today's age, today's insecure world, where a single war can just finish off two countries or the whole world for that, you have to take some extreme measures. Fine, we fundamentally differ on that. I don't think we'll come to a conclusion. So I think, there is nothing left, to stay in now that we've had the debate, and now with that, I would like to end today's episode. I hope you guys had a nice time, and you guys can now make up your mind on where you stand on mass surveillance. Thank you for tuning into Vit Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Chennai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you about Swami Vivekananda's teaching about divinity of men.
Swami Vivekananda's ideal indeed was to preach unto mankind their divinity and how to make it manifest in every moment of their life. He said that everything that is strong and good and powerful in human nature is the outcome of that divinity. And though potential in many, there is no difference between man and man essential, all beings alike divine. He said that all power is within us. Believe in that. Do not believe that you are weak. Just stand up and express the divinity which is within us. As we are the children of the Almighty, we are sparks of the infinite divine fire. Then how can we be nothing? We are everything and ready to do everything. We can do everything and man must do everything. Our power and blessedness and wisdom cannot but grow into the infinite. We must manifest the divinity which is within us, and everything will be harmoniously arranged around it. As we see in our daily life, infinite perfection is in every man. Though unmanifested, every man has in themselves the potentiality of attaining to perfect saintliness, rishihood, or to the greatness of a hero in material discoveries. Man has infinite power within himself, and he can realize it. It can be done, but they do not believe it. But according to Swami Vivekananda's point of view, the thought of oneself as low and humble is a sin and ignorance. As the Atma is the same in all, there is only a difference of manifestation in different individuals. Try to manifest this up and you will see that your intellect penetrating into all subjects. As with the manifestation of the Atma, you will find that science, philosophy and everything will be easily mastered. You must know that what you are, what your real nature is. You must become conscious of that infinite nature which is within us. Then your bondage will burst. Think all of you that you are the infinite, powerful Atma and see what strength comes out. As we know the proverb, knowledge is power. Does it not? Yeah, it is through knowledge that power comes. Man has got to know, here is a man of infinite power and strength. He himself is by his own nature potent and omniscient, and this he must know. And the more he becomes conscious of his own self, the more he manifests this power, and his bonds breaks, and at last he becomes free. The conceptions of Vedanta must come out, must remain not only in the forest, not only in the cave, but they must come out to work at the bar and at the bench and in the pulpit and in the cottage of the poor man, with the fishermen who are catching fish and with the students who are studying. If the fisherman thinks that he is the spirit, he will be a better fisherman. If the student thinks that he is the spirit, he will be a better student. If the lawyer thinks that he is the spirit, he will be a better lawyer, and so on. So guys, we must have the spirit and work accordingly to achieve our goal, so that finally we will achieve our goal. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है तेज है ये हवाएं ना
कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीती मैं भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे। कच्चे धागे रिश्तों के, टूटे हाथों से तेरे, फिर न आएगी, मिटे लकीरें हाथों की। कसमें खाई न तू मेरा रांझना, मांग दी तेरे हाई न तू मेरा रांझना। Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. Dear listeners, in today's Noble Lectures, we have a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. Hope this lecture will provide a basic understanding about quantum computers. Dear friends, I am very delighted to present this lecture on quantum computer. The subject of quantum computer is multidisciplinary in nature. The subject includes physics, chemistry, computer science, mathematics, and of course electrical and electronical engineering. There is a plenty of scope for research in this emerging field of science and technology. I would like to narrate a story from the point of view of physics. Let us start the story with this following sequence. Nature always fascinates human beings. By observing the nature phenomena, mankind started the subject of physics. A typical example from the history of science is falling apple inspired Sir Isaac Newton and led him to explain the concept of gravitation. We all know about gravitation. Gravitation is nothing but the force exists between the heavenly bodies.
Observation of many natural events helped Sir Isaac Newton to devise three fundamental equations which are sufficient to explain the mechanics of macroscopic objects. We know how to explain the falling object as well how to launch a rocket. All these phenomena can be explained with the help of Newton's equation of motion, a fundamental domain in physics named after him as Newtonian mechanics, which deals with certain kinds of dynamical phenomena of macroscopic objects. Newtonian mechanics is also known as classical mechanics. As the Newton's equation of motion can explain everything, scientists thought that the physics had reached the end of the road, but that is not the case. Because in the 19th century, scientists were so curious to understand the basic building blocks of materials. We are all very well that the fundamental building block is atom. But what is an atom? How to describe it? Atom, we are all know that the properties of any element is decided by atomic structure. However, the structure of an atom was puzzling to the scientist then. The very first element in the periodic table is hydrogen atom, and the energy levels of hydrogen atom is found to be discrete. But this could not be explained by the classical mechanics. So this is the very first fundamental drawback with classical mechanics. Another stumbling block for classical mechanics is blackbody radiation. By the way, what is blackbody radiation? To explain the blackbody radiation, we have to consider a simple example from our day-to-day life. We are all familiar with glow of a hard piece of a metal which gives off light from red to white depending upon the temperature. As you heat the material, more it will glow and more you will get from your eyesight. In fact, other frequencies to which our eyes do not respond are also present. All objects radiate such energies continuously. Scientists say that a body at constant temperature is in thermal equilibrium with its surrounding. We are all in thermal equilibrium with our environment. Such body has the absorbing and emitting radiation with equal amount. Those bodies have same amount of emitting and absorbing rate. An ideal black body absorbs all radiation incident upon it irrespective of frequency. The spectrum of black body was observed and it was first explained by two gentlemen. They are Rayleigh and Jeans. In reality, the energy should go to zero as the frequency of incident radiation tends to higher value. But Rayleigh and Jeans found that energy reaches the infinite value as the frequency increases. This discrepancy became known as ultraviolet catastrophe of classical physics, and people thought that would be the end point for classical mechanics. Another instance where classical physics faced the failure is specific heat of solids. What is meant by specific heat? Specific heat is the property associated with solids which tells about the amount of energy required to increase the temperature either at constant pressure or at constant volume. The variation of heat of solids at constant volume with respect to temperature is measured for various number of elements. It is found that at high temperature, specific heat reaches a constant value, but the specific heat reaches zero slowly as the temperature tends to zero. Classical physics was able to explain the variation of specific heat only at higher temperature but not at the lower temperature. Therefore, classical mechanics could not explain the energy spectrum of hydrogen atom, blackbody radiation, as well as specific heat of solids. However, all these issues were successfully resolved with the help of new theory known as quantum theory. By 1930, quantum mechanics was fully developed with the efforts of numerous researchers. We are all familiar with some of the names, and they are Max Planck, Einstein, Niels Bohr, Heisenberg, von Neumann, Paul Dirac, Max von Leu, Feynman, David Hilbert, and some others. And note that some of these scientists were given Nobel Prize for their excellent contribution in the field of physics, in particular quantum mechanics. What is meant by quantum mechanics, by the way? Quantum mechanics is a fundamental mathematical framework to define or construct any physical theory. Though the rules of quantum mechanics are simple, even experts find them counterintuitive. So-called greatest genius in the 20th century, Albert Einstein, in fact, did not accept quantum mechanics. By the way, what is the difference between classical and quantum mechanics? Both of them describe the nature, but they look at the nature in a different way. While the classical theory is based on determinism, quantum mechanics rests on probabilistic theory. Over the years, quantum mechanics has been tested in all possible ways, in all experiments, and it is shown to be a powerful theorem ever devised by mankind. Now, physics consider classical mechanics as a special case of quantum mechanics. In other words, classical mechanics is an approximation of quantum mechanics. Now, quantum mechanics has become an indispensable part of science and has been applied with numerous success to everything inside the sun, including the structure of atom, nuclear fusion, DNA structure, and elementary particle of nature. This is not an end of quantum mechanics. Quantum mechanics has done
lot of beautiful, interesting experiments in science as well technology. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, now let us turn our attention from quantum mechanics to another intellectual triumph in the 20th century. What is the triumph of mankind? The triumph is none other than computer science. Yes, the origin of computer science are lost in the depth of history. We have evidence that the Babylonians during the period of Hammurabi had developed some fairly sophisticated algorithm ideas, but some of them have lost in the history. The modern incarnation of computer science was announced by great mathematician Alan Turing in the year 1936. Turing developed in detail an abstract notion of what we call a computer. The computation named after Turing is known as Turing machine. Turing showed that there is a universal Turing machine that can be used to simulate any other machine. The universal Turing machine completely captures what it means to perform a task by algorithmic means. That is, if an algorithm can be performed on any piece of hardware like our present-day computer, then there is an equivalent algorithm for universal Turing machine. This assertion is known as Church-Turing thesis, and Turing is nothing but another scientist who did a lot of work along with Turing. By the way, Turing is considered as a father of computer science. The broad acceptance of this thesis laid the foundation for the development of rich theory of computer science, and now we cannot imagine our life without computer. Later, Turing's paper, first computer constructed from electronic components, were developed. John von Neumann developed a simple theoretical model for how to put together in a practical fashion all the components necessary for a computer. But the hardware development really took off in the year 1947 when John Bardeen, Walter Brattain, and Will Shockley developed the transistor. Yes, the present-day integrated chip consists of millions of transistors, and that was developed by these three gentlemen in the year 1947. Computer hardware has grown in power at an amazing pace ever since. So much growth was codified by Gordon Moore in the year 1965, and the law is named after him, known as Moore's law. What is the law states that? The law states that the computer power will double for constant cost roughly once in 2 years. Amazingly enough, Moore's law has approximately held true in the decades since 1960s. Nevertheless, most observers expect that this dream will run end sometime during the first 2 decades of 21st century. Conventional approach to the fabrication of computer technology are beginning to run up against the fundamental difficulties of size. Yes, the quantum effects are beginning to interfere in the functioning of electronic devices as they are made smaller and smaller. The present-day computers, what we have in front of us, is a classical computer, and in the future we will realize a quantum computer. As we decrease the size of the computer, the quantum effects, namely the microscopic effects, will dominate. Yes, one possible solution to problem posed by the eventual failure of Moore's law is to move to different computing design. One such design is provided by theory of quantum computation, which is based on the idea of using quantum mechanics to perform computation. It turns out that while an ordinary computer can be used to simulate a quantum computer, it appears to be impossible to perform simulation in an effective way. Yes, the quantum computers offers essential speed advantages over the classical computer. The speed up advantage is so significant that many researchers believe that no conceivable amount of progress in classical computation would be possible to overcome the speed up posed by quantum computer. Yes, quantum computer has a lot of advantages over the classical computer, and one day in the future such a computer will be realized. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, what is so important or what is so surprising about quantum computer? What made scientists to involve so much in designing quantum computer? The first breakthrough came in the year 1994 through Peter Shor. Peter Shor demonstrated two enormously important problems that could be solved efficiently on a quantum computer. What is that problem? The problem is finding a prime factor of an integer. The another one is so-called discrete algorithm. This attracted widespread interest because these two problems were and still are widely believed to have no efficient solution on a classical computer.
Shor's results are powerful indication that quantum computers are more powerful than Turing machines. Further evidence for the power of quantum computer came in the year 1995 when Lou Grover showed that another important problem. What is that problem? The problem of conducting a searching through some uninstructed search space could also be sped up on a computer. While Grover's algorithm did not provide as a spectacular speed up as Shor's algorithm, the widespread applicability of search-based methodologies has excited considerable interest in Grover's algorithm. Grover's algorithm is so famous so that we can do the search engine in a perfect way. At about the same time as Shor's and Grover's algorithm were discovered, many people were developing an idea posed by Richard Feynman. Richard Feynman, a Nobel laureate from USA, proposed an interesting concept. Feynman had pointed out that there seemed to be essential difficulties in simulating quantum mechanical systems on a classical computer, and suggested that building computers based on principles of quantum mechanics that would allow us to avoid very many difficulties. In the year 1990, several teams of researchers began to flesh out this idea, showing that it is indeed possible to use quantum computers to efficiently simulate systems that have known efficient simulation on a classical computer. It is likely that one of the major applications of quantum computers in the future. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Dear listeners, you may ask this question: what would one have if a quantum computer is devised? We have an answer for this question already. Yes, we have Shor's algorithm for fine factorization that can be break the most secured crypto system known as RSA crypto system. To elaborate this story, let me switch over to cryptography. Cryptography is an ancient technique of sending information in a secret way. Broadly speaking, cryptography is the problem of doing communication or computation involving two or more parties who may not trust one another. The best known cryptographic problem is the transmission of secret messages. Suppose two parties wish to communicate in a secret way. We are doing it daily. We know very well you want to pay your money through your credit card without knowing the secret number. There are two types of crypto systems. One is private key crypto system, the other one is public key crypto system. Rather remarkably, public key cryptography did not achieve widespread use until mid-1970s. A little later, Ronald Revest, Adi Shamir, Leonard Adelman developed the crypto system known as RSA crypto system, which at the time of writing is the most widely developed public key crypto system, which is believed to be the most secure and practically usable. The key to the security of public key crypto system is that it should be difficult to invert the encryption stage if only the public key is available. Let us consider an example. It turns out that inverting the encryption stage of RSA is the problem closely related to factoring. Much of the presumed security of RSA comes from the belief that factoring is a number is a hard problem on a classical computer. Yes, the classical computer, what we have present day, cannot solve RSA crypto system. However, Shor's fast factoring algorithm can be used to break RSA. The most secured system is under threat by the invention of quantum computer. Similarly, there are other public key crypto systems which can be broken if a fast algorithm for solving discrete problems. This practical application of quantum computer to breaking the cryptographic codes has excited much of the interest in quantum computation and quantum information. These results inspired scientists throughout the world to work on quantum computer. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Now it is the time for us to learn another story. The story is known as information theory. Having come up to the frontier of quantum computation, let us switch to the history of another important aspect known as information theory. At the same time computer science was exploding in the year 1940s, another revolution was taking place in our outstanding communication. In 1948, Claude Shannon published a remarkable paper of papers
laying the foundation for the modern theory of information and communication. Perhaps the key step taken by Shannon was to mathematically define the concept of information. In many mathematical sciences, there is a considerable flexibility in the choice of fundamental definition. Try thinking of naively for a minute about following question. How would you go about mathematically defining the notion of an information source? How to quantify it? This question was posed and it has many answers from all the scientists throughout the world. However, Shannon came up with very good answer and that laid the foundation. The laws of information theory indicate that information transmission is governed by laws of quantum mechanics. Hence, quantum mechanics based information processing has attracted much attention. Therefore, information and computation blend with quantum mechanics. Their combination has led to unexpected new ways that information can be transmitted and processed in unusual limits. Dear listeners, you may have a question in your mind that what is meant by a quantum computer? What is meant by that? How to design a quantum computer? A typical computation is implemented through an algorithm in a computer. We all know very well about hardware and software of a computer. Following this roadmap, one can design a quantum computer. What is that roadmap? The algorithm, which is meant for usual computer, is now regarded as a physical operations. And the standard registers of quantum computer are nothing but the quantum states. The familiar operation of initializing the data for the program to run is replaced by the preparation of initialization of quantum states. And the usual task of writing programs and running is formulated by means of appropriating quantum mechanical equations and solving them. This output is retrieved by quantum mechanical measurement of the register. You might be wondering that what does really prevent us from realizing quantum computer? Having known so much about quantum computer, what is the difficulty in creating or devising such a beautiful device? Though we know the architecture for constructing quantum computer, it is not so easily achievable because of the fact that quantum mechanical systems cannot be handled so easily. In particular, initializing the quantum mechanical system is very difficult and retaining its quantum mechanical feature is always tedious. Decoherence is the phenomena of interaction of system with environment. Due to the decoherence, certain quantum mechanical features are lost. But those features are quite important for the quantum information and computation. Therefore, decoherence is considered as the killing aspect of quantum computing. Hence, quantum mechanical operation has to be performed before decoherence takes place. And also, measuring and reading the output is not so straightforward as we do in our classical computer. Having known these difficulties, many physical implementations are proposed throughout the world. However, every proposal has its own merits and demerits. Nevertheless, efforts have been made by scientists all over the world to build a quantum computer. Perhaps the most striking aspect is the study of quantum entanglement. Quantum entanglement is an interesting feature exhibited by microscopic objects. This unique feature cannot be explained by classical mechanics. By the way, what is meant by entanglement? Entanglement is a special kind of correlation that exists between quantum mechanical systems. Such correlation does not exist in the macroscopic world. Entanglement is a quantum mechanical resource that plays a key role in many of interesting applications of quantum computation and information. In recent years, there has been tremendous effort trying to better understand the properties of entanglement. Although there is as yet no complete theory of entanglement, some progress has been made in understanding this strange property of quantum mechanics. It is hoped by researchers that further study of properties of entanglement will yield insight that facilitate the development of quantum computation and quantum information. Though many advantages of quantum computer have been identified theoretically, the experimental realization is only at the infancy stage. Hence, dear listeners, we have to go a long way to realize quantum computer. However, mankind will realize it with their enormous effort in one day. It is appropriate to conclude this lecture with the saying of Niels Bohr: prediction is difficult, especially if it is about the future. Listeners, in today's Noble Lectures, we heard a lecture on quantum computers delivered by Dr. S. Balakrishnan, a postdoctoral fellow from the School of Advanced Sciences, VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion.
Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another Noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more as I sat there inhaling the fresh smell of pan. I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother
shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலை பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சல்மா. My hobby. A hobby is an interesting activity which gives pleasure in one's leisure time. It also helps us to relax. There are different kinds of hobbies such as painting, photography, gardening, wood work, stamp collection, etc. My favorite hobby is gardening. There is a spacious ground in the backyard of my house. I have developed the ground into a beautiful garden. First, I have collected all the required tools for gardening in my leisure time. I went to the market and purchased some kinds of small plants for my garden. I mixed the good manure with the soil of the garden. I have planted some kinds of roses, some fruit plants and some plant of vegetable. I watered them daily. They grew up slowly. I watched their growth with pleasure. I looked after the plants very carefully. Our needs for fruits and vegetables are met from my garden. Thus, my hobby also is very useful to my family. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் கதை கூற வருகிறார் கரீமா.
மனக்கட்டுப்பாடு கதை. பெண்மணி ஒருத்தி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பெரியவர் ஒருவரை காண சென்றார். அவரிடம் தன் மகன் அதிகமாக இனிப்புகளை விரும்பி உண்பதாகவும் அந்த பழக்கத்தை இழுவதற்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்டார். அந்த பெரியவர் 40 நாள் கழித்து வந்து தன்னை பார்க்குமாறு கூறினார். மீண்டும் பெண்மணி மகளுடன் அவரை சந்தித்தார். பெரியவர் சிறுமையுடன், தம்பி, இனிப்புகளை அதிகமாய் உண்ணாதே, உடல் நலத்திற்கு கேடு, விளைவினையாக்கும் என்று கூறினார். அதை கேட்ட அப்பெண்மணி, இதை நீங்கள் அப்பொழுதே கூறியிருக்கலாமே, ஏன் 40 நாள் கழித்து சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த பெரியவரோ, அம்மா, எனக்கே இனிப்பு அதிகமாய் உண்ணும் பழக்கம் இருந்தது. நான் முதலில் என்னை திருத்திக் கொண்டே பெற்ற பிறகுக்கு அறிவுரை கூற முடியும். 40 நாள் கழித்து இப்பொழுதுதான் இனிப்பு உண்ணுவதை நான் குறைத்துவிட்டேன். அதனால் தான் உன் மகனுக்கு அறிவுரை கூறினேன் என்றார் அப்பெரியவர். நம்மை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். இல்லை என்றால் பலவற்றுக்குள் நாம் அடிமையாகி விடுவோம். உடன் தடுக்கமே எல்லோருக்கும் புகழ் சேரும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த இருக்கிறார் ராசியா சுல்தானா. The importance of discipline. Discipline is very important for the people, especially who live in a democratic country. The father of our nation, Mahatma Gandhi, stressed the value of moral discipline. If there is no discipline, there will be no democracy in a country. Discipline makes a man cultured. A disciplined man becomes a savage. A person who has no discipline is still an animal. Therefore, children should be taught discipline from the childhood, both in home and school. There should be discipline not only a battlefield but everywhere in a country. In the public place, we must behave according to the rules and regulations. Discipline is based on code of conduct. A disciplined person becomes a gem among people. Advanced countries are following the path of discipline. If there is no discipline among the players in the team, the other team only can win the match. Therefore, only a clean nation can achieve its goal. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் கதிஜாதுல் குப்ரா. நீதி நெறி வாழுவமால் இருக்க வேண்டும், நெஞ்சார உன்மதனை பேச வேண்டும், ஓதிமறை உயர்ந்தவரை மதிக்க வேண்டும், ஒப்பற்ற ஆசான் சொல் கேட்க வேண்டும், ஆதீரே வாழ்ந்த முறை நினைக்க வேண்டும், ஆபத்தில் உற்றவர்க்கு உதவ வேண்டும், ரோதி வடிவானவைக்கு சொல்ல வேண்டும், சுகம் பெறவே வாயார வாழ்த்த வேண்டும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Excuse me ma'am, may I come in? Good morning ma'am. Yes, good morning Amreen. How are you Amreen? How is your practice? There is just a little tough ma'am. What's the matter Michael? Why do you look so dull? Ma'am, I am defied. My mother is not very happy about my missing classes for 1 week. She feels my study will suffer. I am confused ma'am. What is your advice me to do? Well, what do you propose to do? Ma'am, you cannot have hunger. I am to play in such an important tournament. In that case, I think you should tell to your subject teacher, request them to teach in advance what they are going to teach the class during their absence. Ask them if they can teach when both of you are free, then talk it with your mother. Will have any objection then? How thank you, ma'am. I feel great to receive. I am a sad that teachers will not say until request. Thank you, ma'am. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் கௌசியா மற்றும் சல்மா. தங்கச்சி சல்மா, நேற்று உன்னை விளையாட்டத்தில் பார்க்க முடியவில்லையே. ஆமாம் அக்கா, நேற்று எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம் அமைத்தோம், அதனால் விளையாட வர இயலவில்லை. உங்கள் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளையும் தோட்டம் உண்டா? எங்கள் ஊரில் தோட்டம் இல்லாத வீடுகளே இல்லை. இப்பொழுது எங்கள் ஊரே மாறிவிட்டது. சரி, எங்கள் தோட்டத்தை என்ன விதைத்துள்ளீர்கள்? கீரை விதைக்கிறோம். நீ என்ன நட்டுள்ளாய்? நான் ரோசா நட்டுள்ளேன். நானும் உங்களை போன்ற எங்கள் வீட்டு தோட்டம் அமைக்க போகிறேன். மகிழ்ச்சி அக்கா. இன்று நீங்கள் பட்டு அணைத்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? இன்று எனக்கு பிறந்த நாள் சல்மா. வாழ்த்துக்கள் அக்கா. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹம்ரீன் மற்றும் கௌசியா. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la la
Singing, singing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Outside the classroom, what do you see? Boys and girls are playing like kittens. Playing, playing, la 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 la. Playing, playing, la 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 la. Up in the blue sky, what do you see? Star and star twinkling at me. Twinkling, twinkling, la 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 la. Twinkling, twinkling, la 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 la. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார்கள் ஹுஸ்னா பேகம் மற்றும் நஸ்ரீன். நூலைப்படி பாடல். நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி. முறைப்படி நூலைப்படி. காலையில் படி கரும்பகல் படி. மாலை இரவு பொருள் படும் படி. கற்பவை கற்கும் படி. வள்ளுவர் சொன்னபடி. கற்கத்தான் வேண்டும் அப்படி. கல்லாதவர் வாழ்வதை எப்படி. அறம்படி பொருளை படி. அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான் வரை மறந்ததென்று சொல்லும்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி. பாரதிதாசன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார் சாதியா மற்றும் யாஸ்மின். Hi Raju. Hi Rani. Could you please help me to solve the sum? Sure, certainly. Come, let us solve together. Okay, I don't get answer to this sum at all. Come on, we will go step by step. Yes, you are correct. The first step is this. Is this the first step? Yesterday our teacher explained this is in our class. Sorry, I don't remember. It is we know to remember this step. Yes, you are certainly right. It is shall we go to the next step? Oh sure, this step is also very easy to solve. Friends, shall we discuss the practice swims? It is very easy to solve. Okay, bye Raju. Okay, bye Rani. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஃபிசா. கிளையினில் பாம்பு தொங்க விழுதொன்று குரங்கு தொட்டு விளக்கென்ன தொட்ட பிள்ளை வெடுக்கேட்ட குதித்து போல் கிளைதோறும் குதித்து தாவி கிழிவுள்ள விழுதையெல்லாம் ஒலிபாம்பாய் எண்ணி எண்ணி உச்சை போல் தன் வால் பார்க்கும். இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சபிஹா மற்றும் தஸ்லிம் பேகம். Our state Tamil Nadu is a beautiful state. Has a language on the eastern side. We have many temples, big temple. Yes, I have visited hill station like Ooty, Kodaikanal, you know. Have you visited any of these places? Yes, I have visited Ooty once. Nice different types of flowers are there. It was wonderful. Green hills, waterfall, beautiful garden with tubes of roses. Thank you, very nice. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையை கூற வருகிறார்கள் ஹப்சா மற்றும் சாதியா. தன்மதிப்பை பேணுதல். நம் நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்பாடல் வந்தே மாதரம். இப்பாடல் தோன்றியது எப்படி என்று தெரியுமா? பக்கிம் சந்திரர் என்பவர் வங்காளத்தில் மாவட்ட துணை ஆட்சியாளராக இருந்தார். ஒருமுறை ராமகிருஷ்ணரிடம் வாழ்த்து பெற சென்றார். ராமகிருஷ்ணர் அவரிடம் உன் பெயர் என்ன என்று வினவினார். என் பெயர் பக்கிம் சந்திரர் என்றார் அவர். அப்படி என்றால் நீ வளைந்த சந்திரனா, அதாவது தேய்பிரையா? ஒருவேளை ஆங்கிலேயரிடம் வேலை செய்து இப்படி வளைந்து போய்விட்டாயா என்று கேலியாக கேட்டார். வங்காள மொழியில் பக்கிம் என்றால் வளைந்த என்பது பொருள். அப்போதுதான் தன்மதிப்பை இழந்து அடிமையாக வேலை செய்கின்றோம் என்ற உணர்வு பக்கிம் சந்திரருக்கு ஏற்பட்டது. உடனே அந்த வேலையை விட்டுவிட்டார். நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். அப்போது எழுதிய நூல்தான் ஆனந்த மடம். அந்த நூலில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். எப்போதும் நாம் நம் மதிப்பை காத்து கொள்ளுதல் வேண்டும். ஒருபோதும் விட்டு தரக்கூடாது. பலவற்றை விட்டு தரலாம், சிலவற்றை விட்டு தரவே கூடாது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நிஹா ஃபாத்திமா. Spider, rhyme of the water spout. Down come the rain, and rise up all the rain. Out come the sun, and rise up all the rain. So incy spider, rhyme of the water
stethoscope. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார் முஃபீசா. விவேகானந்தர் ஒரு முறை பசியால் வாடியிருந்தார். அவர் வாடியிருப்பதனை ஒருவர் பார்த்தார். அவரது பசியை போக்க விரும்பினார். ஐயா, நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே, உங்களை பார்த்தால் உணவு உண்ணாத போல் தெரிகிறது. சப்பாத்தி சுடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நீங்களே சப்பாத்தி சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். விவேகானந்தர், ஏன் நீ எனக்கு சுட்டுக் கொடுக்க மாட்டியா என்று வினைவினார். ஐயா, நானே ஒரு ஏழை, என் கையால் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது என்றார். மற்றவர்கள் சொல்லுவதை பற்றி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை, நீயே சப்பாத்தி சுட்டுக் கொடு என்று கூறி அவர் சுட்டுக் கொடுத்து சப்பாத்தியை உண்டார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் ஜுவரியா தபுசும். When you are happy and you know it, clap your hands, clap your hands. When you are happy and you know it, and you really want to show it, tap your feet, tap your feet. When you are happy and you know it, and you really want to show it, turn around, turn around. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடலை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஃபியா மற்றும் ஹர்ஷியா பானு. Good morning, teacher. Good morning, Shafia. What do you do after you wake up? Say, I brush my teeth. Say, I brush my teeth. Teacher, I brush my teeth. Shafia, what do you do with your pencil? Say, I write with your pencil. Teacher, I write with a pencil. Shafia, our classroom look neat. Thank you, teacher. What did you do yesterday? Yesterday, I finished my homework. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார்கள் சாஃபியா அஷிரா பானு. Poem lines over the mountains, over the plains, over the rivers. Here come the trains, carrying passengers, carrying mails, bringing the precious loads in without fail. Thousands of light cars, all rushing on through day and darkness, through day and dawn, over the mountains, over the plains, over the rivers. Here come the trains. Thank you. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருதுவில் உரை நிகழ்த்த இருக்கிறார் सलमा। यौम आज़ादी, हिंदुस्तान हमारा मुल्क है। इस मुल्क पर पहले अंग्रेजों की हुकूमत थी। अंग्रेज तिजारत करने के लिए हिंदुस्तान आए थे। रफ्ता रफ्ता इन्होंने सारे मुल्क पर कब्जा कर लिया। ये बात यहाँ के लोगों को पसंद न आई। जिन लोगों ने अंग्रेजों के खिलाफ आवाज उठाई उनमें गांधी जी, जवाहरलाल नेहरू और मौलाना अबुल कलाम आजाद शामिल हैं। अंग्रेजों ने आज़ादी के मुजाहिदों को कैद किया, गोलियां बरसाए, लेकिन उनके दिलों से आज़ादी की लड़ाई ख़त्म ना हुई। वो बराबर अंग्रेज़ों से लड़ते रहे। आखिर मजबूर होकर 15 अगस्त 1947 को अंग्रेज़ों ने हमारे मुल्क को आज़ादी दे दी। जवाहरलाल नेहरू हिंदुस्तान के पहले वजीर आज़म बनाए गए। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார்கள் ஹும்மி, குல்சும் மற்றும் ரிஸ்வானா. மழையே மழையே வா வா வா, நலவான புனலே வா வா வா, இவயத்தமுதே வா வா வா, தகர பந்தல் தனத
நல்லவான புனலே வா 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 ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி மழையே மழையே வா 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 நல்லவான புனலே வா 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 தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் ஒருவார் எல்லாம் மழை போலே எருதை ஓட்டி பொன்னே பூட்டவும் மழையே மழையே வா 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 நல்லவான புனலே வா வா வா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஃபீஸா. जब तू पैदा हुआ कितना मजबूर था है जहाँ तेरी सोचों से भी दूर था हाथ पाँव भी तब तेरे अपने न थे तेरी आँखों में दुनिया के सपने न थे तुझको आता था जो सिर्फ रोना ही था तुझको आता था जो सिर्फ रोना ही था दूध पी के तेरा काम सोना ही था दूध पी के तेरा काम सोना ही था तुझको चलना सिखाया था माँ ने तेरी तुझको दिल में बसाया था माँ ने तेरी माँ के साए में परवान चढ़ने लगा वक्त के साथ खद तेरा बढ़ने लगा धीरे धीरे तू कलियल जवा हो गया तुझ पे सारा जहां मेहरबान हो गया जोर बाजू पे तू बातें करने लगा खुद ही सजने लगा खुद संवरने लगा एक दिन एक हसीना तुझे आ गई बनके दुल्हन वो फिर तेरे घर आ गई फर्ज अपने से तू दूर होने लगा बीजे नफरत का खुद ही तू बोने लगा याद कर तुझसे माँ ने कहा एक दिन अब हमारा गुजारा नहीं तेरे बिन सुन के ये बात तू देश में आ गया तेरा गुस्सा तेरे गफल को खा गया जोश में आके तूने ही माँ से कहा मैं था खामोश सब कुछ देखता ही रहा आज कहता हूँ पीछा मेरा छोड़ दो जो है रिश्ता मेरा तुमसे वो तोड़ दो जाओ जाके कहीं काम धंधा करो लोग मरते हैं तुम भी कहीं जा मरो बैठ कर आए भरते थे वो राती भर उनके आहों का तुझ पे हुआ नासर एक दिन बाप तेरा चला रूट कर कैसे बिखरी थी बिन तेरी माँ टूट कर फिर वो बेबस अजल को बुलाने लगी जिंदगी उसको हर दिन सताने लगी बनके इबरत का तू अपनी शाह रह गया ढूंढ ले अब तेरा जोर कहाँ रह गया तू जो हकाम रब्बी बुलाता रहा अपने माँ बाप को तू सताता रहा काट ले अब वही तूने बोया था जो तुझको कैसे मिले तूने खोया था जो याद करके गया दूर रोने लगा कल जो तूने किया आज होने लगा जो पढ़ा टूटी खटिया पे बूढ़ा है तू तेरे बच्चे भी अब तुझसे डरते नहीं नफरतें हैं वो तुझसे मोहब्बत वो करते नहीं दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ दर्द में तू पुकारेगी ओ मेरी माँ
दोनों जहां उसका हामी खुदा, उसके दोनों जहां उसका हामी खुदा। याद रखना तू सागर की इस बात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को, भूल जाना न रहमत की बरसात को। நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரையாடல் நிகழ்த்த இருக்கிறார்கள் நிஷா துனிசா மற்றும் ரேஷ்மா. தோழி, ஊர்வான பரப்பான சில பூச்சிகளை துன்புறுத்துகிறோமே, அது முறையா? உலகில் உள்ள அனைத்துக்கும் மனிதர்களுக்காக படிக்கப்பட்டவை, அவற்றை துன்புறுத்துவதில் தவறு என்ன? உன் எண்ணம் தவறு. எல்லாம் உயிர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் துன்புறுத்துவதனாலும் கொள்வதனாலும் இழப்பா நமக்குத்தான். இழைப்பா நமக்கா? எப்படி? சொல்கிறேன் கேள். தவளைகள் சில நட்பூச்சிகளை உண்டு அரிடம் இருந்து நம்மை காக்கிறேன். பறவைகள் பழங்காலை உண்டு எச்சிமிடுவதனால் அதில் உள்ள விதைகள் மரங்களை முளைக்கிறேன். போது தொடுகிறது இழப்பா யாருக்குண்டு? நமக்குத்தான். ஆனால் இந்த பாம்புகளை மட்டும் விடக்கூடாது. இதனால் மனித உயிர்களுக்கு ஆபத்து தவிர பயன் ஒன்றும் இல்லை. பாம்புகள் பயன் இல்லையா? பாம்புகள் எலிகளை உணவாக உண்ணவில்லை என்றால் எலிகள் பெருக்கி அவை பெயர்களை அல்லாஹ் அழித்துவிடும். அட ஆமா, இனி எந்த உயிர்களையும் துன்புறுத்தவும் மாட்டேன், கொல்லவும் மாட்டேன். நன்றி நண்பா ரேஷ்மா. மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் மரியம். जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, चांद तारे सभी झिलमिलाने लगे, जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा, जिस तरफ से भी गुजरे मेरे मुस्तफा, रहमतों के खजाने लुटाने लगे, रहमतों के खजाने लुटाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, पत्थरों को जो आका इशारा किया, पत्थरों को जो आका इशारा किया, कलिमाए तैयबा गुनगुनाने लगे, कलिमाए तैयबा गुनगुनाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, पहुँचे मेराज में जब मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे, जिब्राईल अर्श पे लड़खड़ाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जब अमामा हिटाया मेरे मुस्तफा, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे, जिब्राईल अर्श पे शर्म खाने लगे। जब मेरे मुस्तफा मुस्कुराने लगे, चांद तारे सभी झिलमिलाने लगे। अस्सलाम वालेकुम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட இருக்கிறார் நஃபீசா. What trees are for? Some trees are for playing hide and
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் ஹாயிஷா சம்ரா. The father of our nation, Mohandas Karamchand Gandhi, popularly known as Mahatma, is the father of our nation. He was born on 2nd October 1869 at Porbandar. Mahatma was neither brilliant nor bright in his studies, but he was honest and hardworking. He went to England for higher studies and returned as a barrister at law. He sailed for South Africa on some professional work. He continued to stay there to help the Indians who were being ill-treated. He waged his non-violent fight against the South African government and on his return to India in 1950, Rabindranath Tagore gave him the title Mahatma. Mahatma Gandhiji started his nationwide non-cooperative movement in 1921. He was arrested and imprisoned. He started his famous Quiet India movement in 1942. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சுமேரா ஃபாத்திமா. सुने सुने डगन उजड़ा उजड़ा चमन बिन तेरे न महकेगा मुश्के खतन टूट कर जैसे गिर जाएगा ये लगन मेरी माँ तू है जन्नत में मस्तों मगन कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ कैसे तुझको कहूँ फिर से आ जा यहाँ मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ प्यारी माँ ये तो मुमकिन नहीं भूल जाऊं तुझे रात दिन फिक्र है कैसे पाऊं तुझे दिल में क्या है तमन्ना बताऊं तुझे अपने अल्लाह से मांग लाऊं तुझे ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ ये तो मुमकिन नहीं अब मिलेंगे वहाँ मेरी माँ प्यारी माँ प्यारी माँ मेरी माँ प्यारी माँ तू है सरमाया है उसने दुनिया दी तेरी अजमत पे कुर्बा है जाने हाजी दिल में आता है रख दूं मैं अपनी जबी तेरे कदमों के नीचे है बेशत भरी तेरी बेटी ज़मीं और तू आसमां तेरी बेटी ज़मीं और तू आसमां मेरी माँ प्यारी माँ मेरी माँ प्यारी माँ खब्र तेरा बने एक उम्दा चमन तेरा महलाना होता क़यामत का फन खब्र तेरा बने एक उम्दा चमन तेरा महलाना होता क़यामत का फन सोती रह जैसे सोती हो कोई दुल्हन ए जो आ करते हैं सारे ही मर्दुम सन तुझको मिल जाए जन्नत में बेहतर मकाम तुझको मिल जाए जन्नत में बेहतर मकाम मेरी माँ प्यारी माँ मेरी माँ प्यारी माँ सलाम. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா பானு. லட்டு தத்தா லட்டு எனக்கு தா லட்டு எனக்கு வேணுமா துட்டு எனக்கு தா லட்டு தத்தா துடு இல்லைனா லட்டு இல்லை லட்டு தத்தா உங்க மீச எவ்வளவு பெருசு உங்க மீச எத்தனை அழகு உங்க மீச சுட்டி பையா இங்கே வாயே துட்டு எனக்கு வேண்டாம் லட்டு இந்தா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
தமிழில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சாஹிரா பானு நஸ்மி. உரையாடல். அம்மா, அம்மா உரிமை என்றால் என்ன? நீ இந்த பூமியில் வாழ என்னவெல்லாம் தேவை? நிலம், நீர், காற்று, சூரிய ஒளி மற்றும் பாதுகாப்பு. மிக்க சரி, எதனுள் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் என்னவாகும்? இதனுள் எந்த ஒரு இல்லை என்றாலும் என்னால் உயிர் வாழ முடியாது. ஓ, உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள் அனைத்தும் உரிமைகள் தான். இப்போது புரிகிறதா உரிமை என்றால் என்னவென்று? அம்மா, இனி நான் வினாக்கள் கேட்கிறேன். உரிமைகள் நமக்கு மட்டும்தானா, பிற உயிர்களுக்கும் உள்ளதா? அருமையான வினா. உயிர் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உரிமைகள் பொதுவானவை. ஆனால் மனிதர்களின் உரிமைகள் அடிப்படை தேவைகளுடன் முடிந்து விடுவது இல்லை. அப்படி என்றால் மனிதர்களின் உரிமைகள் என்றால் என்ன? மனிதர்கள் தன் மதிப்புடன் வாழ தேவையான அனைத்தும் மனித உரிமைகள். குழந்தைகளுக்கும் உரிமைகள் உண்டா அம்மா? குழந்தையும் மனிதர்கள் தானே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஃபிசா ஹாஜிரா. தஞ்சாவூர் பொம்மை கட்டி விட்டானின்றா, தலையை ஆட்டி தானே ஆடும் பொம்மை. செய்ய செய்ய என்று நாட்டியங்கள் ஆடும், தாளம் போட்டு ஆடும் ஜோரான பொம்மை. அத்தை வாங்கி தந்தால் அழகான பொம்மை. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in Vit Community Radio 90.8 FM. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு. இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிடுறோமோ அந்த உணவெல்லாம் வாழை இலையோட கீழ்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல
அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா, நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்டேனா சாப்பிட ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதுல அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா மரக்கறி உணவு இருக்கு. இது தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல சேரும். சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்ததா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் அருந்துதல். அப்படின்னா மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் உறிஞ்சு சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே நம்ம நீர் உணவு, அது ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் குடித்தல். அடுத்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம குடித்தல் பத்தி பார்த்தோம். அது பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது பருகல்னா கொஞ்சமான அளவு நீர் ஆகாரங்களை சாப்பிட்றது தான் பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை நம்ம பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு தோன்றது கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்னு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை விழுங்கல். அது பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல எனக்கு ரொம்பவே என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது ஒரு எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா.
இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலயும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும், எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியா இருக்கு, என்னால கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பா அந்த ஈரமான பதத்துல இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்றோன்னு பாத்தீங்கன்னா நிவேதா, இப்ப நமக்கு பச்சரிசி மாவு இருக்கு, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதுல கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியா இருக்கு, என்னால கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து இது கண்டிப்பா வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒண்ணுதான். என்னன்னு பார்த்தோம்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்ல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா இந்த தண்ணியில ஊத்தணும் நிவேதா. தண்ணியில ஊத்துறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில கரையவே கூடாது. கரையாம அடியில போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு முறையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டுல ஊத்தாம அதை கொஞ்சம் கையில எடுத்து அந்த பாகுல விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்கிற பதத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த பாகு வந்து கரெக்டான பதத்துல எடுக்காததுனாலதான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாயிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாம போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததா நம்ம அதிரசம் செய்யற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகுல வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பெள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு
தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதுல இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமா வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பா எண்ணெய் எல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தா நல்லதுதான். அதிரசம்னு நீங்க அந்த எண்ணெயில போடுறப்பன்னு சொல்றதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்து அதிரசம் நிக்கிற மாதிரியே இருக்கு. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்துல பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்க அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்ப இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வீட்லயே செய்யறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பத்தின நற்குணங்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்கு. கரும்பு, பனை, 2 இதுல இருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்துல நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. இப்போ இந்த காலத்துல வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை, நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துறோம். வெல்லத்துல வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்கு அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்துல கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்க சொன்னீங்களே அதிரசம் செய்யறதுக்கெல்லாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்கு, அது வந்து நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதுல வந்து கண்டிப்பா இரும்பு சக்தி அதிகமா இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாம அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வெல்லம் வந்து உடல்ல இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாம ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்துல வெல்லத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. நிவேதா, வெல்லத்துல இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்ல எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்திருப்ப சித்த மருத்துவத்துல லேகியம் அதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்துல இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பத்தியும், அதாவது அதிரசம், அதுல முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பத்தி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வேற உணவு பத்தியோ அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பத்திலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு சில உணவு வகைகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற உணவுகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா, நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாயம். Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாவுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th + 2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது.
நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறுறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம், சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரை கூட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறது கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாய் எல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கிறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க
தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துரும். வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியே இருந்துச்சுங்க. கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு, நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்றை வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்கள் இல்ல
கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையில வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 கேஜி தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze. As we go on throughout this particular show, we'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominated country is a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound and they do provide women with education so to
the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine, but this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s, and it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That's where the law comes in. But we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought
inside the human brain that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being like discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boy's toys and the girl is given with girl's toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant with this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman. For the sole fact, man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong.
Lakshay, what It's would not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the idea that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism? So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are.
So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even if his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, it's our, like, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea, inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and
videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe, and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that, what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality, not going out, staying in. That is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also on different aspects over here.
It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions. Okay, so it's basically choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms. We also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய காரசாரம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன தலைப்பு தெரியுமா? இன்றைய மாணவர்களுக்கு செல்போன் தேவையா அல்லது தேவை இல்லையா என்பதை பற்றி விவாதிப்பதற்காக செல்போன் தேவை என்பதற்காக 6 பேர் கொண்ட அணியாக மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல் செல்போன் தேவையில்லை என்பதை பேசுவதற்காக 6 பேர் கொண்ட அணியாக இன்னொரு மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய மாணவ செல்வங்கள் செல்போன் தேவை தேவை இல்லை என்பதை விவாதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், செல்போன் என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் முக்கிய பங்காக இருக்கின்றன. அப்போதெல்லாம் வீட்டிற்கு ஒரு ரேடியோ என்பது மிகப்பெரிய காலங்கள். அதன் பிறகு டிவி என்பது இல்லாத வீடே இல்லை என்பது போல சூழ்நிலைகள் மாறிவிட்டன. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் டிவியும் ரேடியோவும் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் செல்போன் எல்லார் வீட்டிலும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட செல்போன், வீட்டிற்கு ஒரு செல்போன் என்ற நிலை மாறி ஒவ்வொருவருக்கும் ஒரு செல்போன் என்ற நிலைக்கு நாம் மாறிவிட்டோம். காரணம், பொருளாதார ரீதியாக இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டெக்னாலஜியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் செல்போன் கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னதாக 10,000 ரூபாய்க்கு விற்ற செல்போன் கூட இன்றைக்கு வெறும் 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கிடைக்கின்றன. காலங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. செல்போன் தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இதற்கு என்னதான் காரணம்? இது எப்படி அலசுவது? இன்றைய சூழ்நிலையில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. செல்போன் பயன்படுத்துவதால் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. ஆம், சொன்னா நிறையவே சொல்ல முடியும். செல்போன் வைத்துக் கொண்டு எங்கே இருக்கிறாய் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகனை பார்த்து கேட்க முடியும். இப்பொழுது டியூஷன் விட்டாச்சா, கிளாஸ் போயிட்டியா, இன்னும் போகலையா, இது போன்ற தேவையான தகவல்களை பெறுவதற்கு செல்போன் அவசியம் என்பதை மாணவர்கள் விவாதிக்க போகிறார்கள். ஆனால் இன்னொரு அணி என்ன செய்ய போவது தெரியுமா? சார், வேணவே வேணாம் சார், இந்த செல்போன்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய விபத்துகள், மாணவர்கள் கெட்டு போகிறார்கள் என்று இன்னொரு பக்கமும் இருக்கின்றன. எனவே ஒரு தலைப்பின் கீழ் நல்லதும் இருக்கின்றன, கெட்டதும் இருக்கின்றன. நல்லது என்று ஒரு பக்கம் பேசுவதற்காக மாணவர்களும், அது தேவையில்லை என்று பேசுவதற்காக இன்னொரு மாணவ செல்வங்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்பொழுது இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு செல்போன் தேவையே என்ற அணியிலிருந்து மாணவ செல்வங்கள் இப்பொழுது பேசுவார்கள். நான் செல்போன் தேவைன்னு சொல்றேன். ஏன்னா செல்போன் இல்லைன்னா டியூஷன் போகும்போது இல்லை வெளியே போகும்போது நம்ம அப்பா அம்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் நிறைய ஜிபிஎஸ், அப்புறம் கூகுள் மேப்ஸ், யூடியூப் போல பல டிவைஸ் எல்லாம், பல ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால நம்ம தெரியாத இடங்களை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் ரேடியோ போன்ற பல விஷயங்கள் இருக்குது. கூகுள் மேப்ஸ் என்கிற ஒரு ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மெசேஜ் கூட பண்ணுறதுக்கு மெசேஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேங் அவுட்ஸ், கூகுள் ப்ளஸ், பல ஆப்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ செல்போன் தேவையினால புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், நம்மலாம் வழி கேட்டுக்கிட்டே போவோம். அங்க ஏன்னா வயசான பெரியவர்கிட்ட தான் இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அப்படின்னா ஒரு வழி காமிப்பார். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எந்த இடத்துக்கு போகணுன்ற அதுவே நமக்கு வழி காட்டிடும். அப்ப செல்போன் தேவை. புது புது இடங்களை கண்டுபிடிப்பதற்கு, புதிய இடங்களுக்கு போகும்போது மிக
முக்கியமா தேவைதான் சார் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். ஆனா இன்னொரு அணி இருக்கே அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது எப்படி சார் தேவை, ஆனா இதனால எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு செல்போன் தேவையில்லை என்பதை பேசுவதற்காக இந்த அணிலிருந்து யார் பேசுறான்னு பாப்போம். சொல்லுங்க பாப்போம். My name is P. Bharkavi. I'm coming from சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் காட்பாடி. நான் வந்து செல்ஃபோன் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்கூட்டி அந்த மாதிரி வெஹிக்கல் ஓட்டும் பொழுது யாராவது ஃபோன் பண்ணால் அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது சைடில் இருக்க வெஹிக்கல் ஃப்ரண்ட்டில் இருக்க வெஹிக்கல்லாம் வந்து அவங்க கவனிக்கிறதே இல்லை. அதனால சொல்லிட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால சொல்லிட்டு ஃபோன் நம்மளுக்கு வந்து நிறைய தேவையில்லை. உண்மைதானே. இப்போ ஒரு செல்போன் பேசிக்கிட்டே போறாங்க, அப்படி பேசிக்கிட்டே போகும்போது என்ன நடக்குதுன்னா பின்னாடி யார் வராங்க, சைட்ல எந்த வண்டி போகுது, இதெல்லாம் தெரியாதனால இவங்க போய் வேற வண்டியில முட்டிக்கிறாங்க. அதனால விபத்துகள் நிறைய நடக்குது. செல்போனால் விபத்துகள் அதிகம் என்பதை நிறைய செய்தித்தாள்கள் ஊடகங்கள் மூலமா நம்ம அறிகின்றோம். அப்போ இன்னொரு வகையில பார்த்தா செல்போன் நமக்கு வந்து தேவையே இல்லை, அதனால விபத்துகள் நடக்குது, உயிரே போயிடுதா சார் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அது உண்மைதானே அது. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு செல்போன்னால பல பிரச்சனைகள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா விட்டுடுவாங்க இந்த பக்கம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் நீங்க ஒன்னா பாருங்க, செல்போன் தான் சார் முக்கியமா எங்களுக்கு தேவை அப்படின்னு இன்னொரு மாணவி பேச போறாங்க. சொல்லுங்க. நான் பிரதீக்ஷா, நான் காந்தி நகர்லேருந்து வரேன். இப்போ வந்து செல்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா விதமாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எந்த விதத்தில் நன்மை தரும்னு சொல்றீங்க? இப்போ நம்ம வந்து யாராச்சும் வண்டியில் போகும்போது கால் பண்ணாங்களா, நம்ம அதை அட்டன் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு சேஃப்டி தான். கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம், கால் வருது அப்படின்னா நாம தான் யோசிக்கணும். அப்ப வண்டி ஓரமா நிறுத்திட்டு செல்போன் கடைசியாக எடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு போயிட்டு கூட அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்ல வராங்க. பட் இன்னொரு மாணவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இதையே செல்ஃபோனில் நம்மளுக்கு நிறைய எஜுகேஷனல் ஆப்ஸ் இருக்குது. அந்த எஜுகேஷனல் ஆப்ஸால் இல்லை நம்ம ரிவிஷன் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைனா செல்ஃப் டெஸ்ட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆமாம், அப்போல்லாம் படிக்கணும்னா புக்கு வாங்கி படிப்போம். ஆனால் இன்றைக்கி நான் இன்டர்நெட் சோர்ஸ் மூலமாக செல்ஃபோனை பயன்படுத்தி எஜுகேஷன் ஆப்ஸ் அப்படின்னு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதிலே டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க முடியும். அப்போ புக்கு சுமக்குன்ற அவசியம் இல்லை சார். ஒரு சின்ன செல்ஃபோன்லேயே ஆப்ஸ் மூலமாக நான் கணக்கு போட்டுக்கலாம், சயின்ஸை படிச்சுக்கலாம். அப்போ சின்ன டூலுக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள், அது படிப்புக்கு நிறைய பயன்படுது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார், படிக்கிறது நல்லா பயன்படுது, நம்ம சேஃப்டியாக யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இருந்தால் கூட இந்த தேவையில்லை என்ற அணி இருக்காங்க இல்லையா, எப்படி பார்த்தாலும் தப்பு தான் சார். அது எப்படி பார்த்தா நமக்கு வந்து நல்லது கிடையாது, அதுவும் மாணவர்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. சொல்லுங்க. ஐம் பிரசாந்த் ஃப்ரம் காந்தி நகர். படிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்போன் வாங்கிட்டு தப்பா பயன்படுத்துறாங்க, தவறான வழியில பயன்படுத்துறாங்க. எந்தெந்த வழியெல்லாம் பயன்படுத்துறாங்க? ஃபேஸ்புக்னு போறாங்க, ஆனா அது வேஸ்டிங் ஆஃப் டைம் தான். சரி, நேரம் வீணாகுது. ஃபேஸ்புக்ன்ற டைம்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அதுலயே இருக்கும், படிக்கிற டைம் குறைஞ்சு போகுது. வேற என்ன? நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண நம்மளை இன்னொரு வெப்சைட்ஸ்க்குலாம் கூட்டிட்டு போயிட்டு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நல்ல பாயிண்ட். அதாவது அவன் எஜுகேஷன் வெப்சைட் போனா கூட தேவையில்லாத சில வெப்சைட் தானா ஓப்பன் ஆகுது. அதனால நமக்கு என்ன, இந்த மாணவ செல்வங்கள் இந்த வயசுல தேவையில்லாத இந்த டிஸ்டர்பன்ஸ் தானே உருவாயிடுது. அது ஒரு நல்ல காரணம் தான். ஐம் ஷாம் சுந்தர். ஐம் கம்மிங் ஃப்ரம் படுங்கந்தாங். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ராத்திரியில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பிரச்சனைகள் உருவாகிறது. கண்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுறதுனால சில பேர் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால இன்டர்நெட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நல்ல பாயிண்ட். இப்போ செல்போன் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரம் குனிஞ்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறோம், அது ரொம்ப க்ளோஸாக பார்க்கணும். இப்போ டிவி எல்லாம் மினிமம் 8 feet இருக்கணும், 8 அடி தள்ளி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செல்போன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிட்ட வச்சு தான் பார்க்குறோம். இப்போ பார்வை குறைபாடு அப்படின்னு சின்ன வயசுல கண்ணாடி போட்டுக்கிறோம். அப்போல்லாம் பெரியவங்க 60 வயசுக்கு மேலே கண்ணாடியே போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு சின்ன வயசுலேயே 5 வயசு 4 வயசு பசங்கள்லாம் கண்ணாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இன்டர்நெட் இது போன்ற மீடியாக்கள் செல்போன் வந்ததுனால நீண்ட நேரம் தொடர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருப்பா கண் பார்வை மங்களாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு விஷயமே நல்ல விஷயம் தான். அப்போ இன்டர்நெட்டை பார்க்கின்ற போது, செல்போன் வழியா பார்க்கின்ற போது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், அது மட்டுமல்ல கண் பார்வை குறைபாடு, எதிர்காலத்தில் கழுத்து வலி, இது போன்ற பிரச்சனைகளுக்கு செல்போன் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த அணியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல சார் நீங்க எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா செல்போன் இன்னைக்கு நெசசிட்டி. ஒரு பொருள் பக்கத்துல இருக்கு, அது நல்லதா யூஸ் பண்ணிட்டு போனா நல்லது தானே அப்படின்னு இந்த அணியில சொல்ல வராங்க. சொல்லுங்க பாப்போம். ஐம் சபரிஷ். ஐம் ஃப்ரம் அரக்கோணம். இவங்க சொன்னாங்க சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நம்மளை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து கெட்டதை தாண்டி சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்கூல்ஸில் காலேஜஸில் டீச்சர்ஸ் நடத்துறது புரியல, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம லைப்ரரிக்கெலாம் போக முடியாது. லைப்ரரி வந்து சிலருக்கு அவைலபிலிட்டி பக்கத்தில் இருக்கும், சில பேருக்கு தூரமாக இருக்கும். நல்ல விஷயம். இப்போ இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணால் நம்ம நினைக்கிறத விட யூடியூப்ல எடுத்து பார்த்துக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம்.
தியரிஸ் கூட நம்ம நினைக்கிறத விட அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கணும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு யோசனை. எப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் வந்து 40 நிமிஷம் தான் ஸ்கூல் இருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிற நம்மளால ஏதாவது புரியல, நம்ம டீச்சர்ஸ் கேட்க முடியல, அந்த டைம் முடியல அப்படின்னா நம்ம வந்து செல்போன் வழியாக நான் இன்டர்நெட் மூலமா யூடியூப் மூலமா இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அதிலே பார்த்துக்கலாம். இன்னும் எங்கேயோ இருக்கிற மூலையில் இருக்கிற டீச்சர்ஸ் நம்மளால இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ண முடியும். அப்போ உலகம் முழுக்க இருக்க ஏதாவது டீச்சர்ஸ் மூலமா கேட்டு நம்ம என்ன பண்ண தேவைகளை வாங்கி கொள்ள முடியும். சொல்லுங்க, தேவையில்லைன்னு என்ன சொல்ல போறீங்க? சப்ஜெக்ட் புரியலனா அப்பப்போவே கேட்டணும். எதுக்கு யூடியூப் அதெல்லாம் போகிறோம்? டீச்சர்ஸ் எதுக்கு இருக்காங்க? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டீச்சர்ஸ் தான் இருக்காங்களே, எதுக்கு நீங்க வந்து இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அணி நீங்க என்ன சொல்ல போறீங்க அது பதிலா? என்னதான் நம்மளுக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சப்போஸ் நம்ம இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோ பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். சில பேருக்கு டீச்சர்ஸ் சப்போஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க, டீச்சர்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக சப்போஸ் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பார்க்கணுன்னா பார்க்கணும். அதுக்குன்னு டீச்சர் வீட்டுக்கு போய் பார்க்க முடியும். அந்த அணியில் என்ன சொல்றாங்கன்னா, சார் கிளாஸ் தான் டீச்சர் இருக்காங்களே, டீச்சர் இருக்கும்போது நீங்க கேட்டுக்கலாம் இல்லையா? ஏன் டீச்சர் இருக்கும்போதுலாம் அரட்டை அடிச்சுட்டு சொல்லும் போது கவனிக்காம நீங்க பாட்டுன்னு அவர் கவனிக்காம விட்டுட்டு அப்புறம் ஸ்கூல்ல வந்து வீட்டில் வந்து இன்டர்நெட் செல்போன் யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அதுவே டைம் வேஸ்ட் தானே. அது இல்லாம நீங்க அப்படி இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால நிறைய நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஆகுது இல்லையா? அப்போ நாம தான் தேவையில்லாம நாமளே கெட்டு போகிறோம் செல்போன் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுக்கு மறுப்பா? சப்போஸ் டீச்சர்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா நம்ம நெட்டில் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் இந்த மிடில் ஆஃப் ஹாலிடேஸில் இருக்கோம், நம்மளுக்கு டக்குன்னு ஒரு கான்செப்ட் தோணுது, டவுட் வருது, அது நம்ம இன்ஸ்டன்ட்டாக நெட்டில் தான் பார்க்க முடியும். அதுக்குன்னு டீச்சர் வீட்டுக்கு போய் பார்க்க முடியும். ஓகே, எதிர்கால டீச்சரே வந்து இன்டர்நெட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டீச்சரே வேணாம், நாங்கள் இன்டர்நெட்லேயே பேசிக்குவோம், இன்டர்நெட்லேயே நாங்கள் வந்து பார்த்துக்கோ, நாங்கள் டீச்சரே இல்லாமல் நாங்களால் படிக்க முடியும் செல்ஃபோன் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கருத்து தான். பார்ப்போம் எதிரணி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது கிரியேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான வயதை என்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதனால நிறைய பசங்க கெட்டு போறாங்க. நல்ல செய்தி. இப்போ என்னன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு வேணா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் என்ன பண்றோம், அப்பாவுக்கு தெரியாம நம்மளே செல்போன்ல 5 வயசு இருந்தா 10 வயசு இருந்தாலும் ஆமா எஸ் அப்படின்னு நம்ம 18 வயசு ஆன மாதிரி எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஃபேஸ்புக்கு ஓபன் பண்ணிக்கிறோம். அப்போ நாமே ஒரு தவறான வழிக்கு உட்படுகிறோம். இதனால இன்டர்நெட் செல்போன் கையடக்கமா இருக்கிறதுனால கெட்டு போவதற்கு இதுவே நம்ம வாய்ப்பா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க இதற்கு? ஃபேஸ்புக்கால நம்ம கசின்ஸ் யாராவது ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம இன்ஸ்டன்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபேஸ்புக் மட்டும் இல்லாம ஃபோன் கூட. 10 வயசு பையனுக்கு என்னது ஃபேஸ்புக்? இல்ல ஃபாரின்ல இருக்கிற அண்ணன் கூட பேசணுமா? அது ஃபோன்லயே பேசிட்டு போலாமே. சப்போஸ் அவங்க ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கல, அவங்க இப்போதான் ஜஸ்ட் நவ் தே மூவ் டு ஃபாரின், அதனால ஆனால் அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, அவங்க லாகின் பண்ணும்போது அவங்ககிட்ட ஈஸியாக பேசி ஃபேஸ்புக் வழியாக நம்ம அவங்க நம்பர் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அதுக்கு? கால் பண்ணால் வந்து நிமிஷத்துக்கு 7 rupeesலேருந்து 5 rupees ஆகுது. அதே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கம்மியாக அதோட காஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கும். கரெக்டாக. இப்போ காசு குறையுதுன்றது நல்ல விஷயம் தான். பட் அதனால அதுக்காக நம்ம இன்டர்நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்றோம். மாசத்துக்கு ஒரு செல்போனு காசு இவ்வளவு செலவு பண்றோம். ஆனா இதுவும் தேவையில்லாத செலவு தானே போய் சேருது நமக்கு. ஆனா போன் பண்றதோட இதுல கம்மியா தானே ஆகுது. போன் தேவைக்கு தானே போன் வந்து இப்ப நீங்க என்ன பண்ண போன் பண்ற பேசிஸ்ல காசு கம்மியா இருக்குன்னு ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அது காசு குறையுதுன்றதுக்காகவே பேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா காசு இல்லைன்றதுனால நாங்கள் அது தேவையில்லாத விஷயத்தை பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப நமக்கே டைம் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்றோம். புரியுதா? அப்போ இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தானே நமக்கு. நல்ல விஷயம் எவ்வளவு நேரம் பேசுவோம். சில பேர் பேசுறாங்க, ஆனா சில பேர் தப்பா யூஸ் பண்றதுனால எல்லாருமே தப்பா யூஸ் பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் வச்சு தான் நம்ம இது பண்ணோம் இல்லை, நம்ம வந்து மெசேஜஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன் கூட மட்டும் பேசுறதா இருந்தால் நம்ம ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அப்படின்றது நம்ம எப்போ வரைக்கும் தப்பாக நினைக்கிறோமோ அது தப்பாக தான் இருக்கும். நாம வந்து சரியா நினைச்சா கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? இந்த வானில கேட்போம். இன்னும் சார் என்னதான் நீங்க சொல்லி பாருங்க, அது வந்து செல்போன் தப்பு தான், ஃபேஸ்புக்ன்ற பேர டைம் வேஸ்ட் பண்றோம், நிறைய வாட்ஸ்அப்ல இருந்து காசு இல்லைன்றதுனால வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட மெசேஜ் நம்ம கொடுக்குறோம், தேவையில்லாத போட்டோலாம் எடுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? சார் அந்த காலத்துல ஏபிஜே அப்துல் கலாம் அந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்களே சார், அவங்களாம் போன் இன்டர்நெட் இல்லாம தானே சார் படிச்சாங்க. சரியான பதில். இப்போ அந்த காலத்துல என்ன சார் இருந்தது? ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆகலையா? அவரு இன்டர்நெட் யூஸ் பண்ணியா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியா வந்தாரு. காரசார நிகழ்ச்சி சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மீண்டும் காரசார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு செல்போன் தேவையா இல்லையா என்பதற்கான விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் செல்போன் தேவையில்லை என்பதை பற்றி மீண்டும் விவாதிக்க மாணவ செல்வங்களை வரவேற்கின்றோம். நான் ஆர் நிகேஷ், மெயின் பஜார்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம லைப்ரரிலாம் யூஸ் பண்றதே இல்லை. இப்போ நம்ம லைப்ரரி போனோம்னா இப்போ நம்மளுக்கு சப்போஸ் படிச்சவங்க லைப்ரரி யூஸ் பண்ணி நிறைய புக்குங்கள் படிச்சாங்க. ஆனா இப்போல்லாம் செல்போன்ல பிளான்ஸ் பத்தி படிக்கணும்னா ஒரேடியா பிளான்ஸ் போட்டுறாங்க, அதை பத்தி மட்டுமே வருது. ஆனா முன்னாடிலாம் லைப்ரரினா எடுத்த உடனே எல்லாம் புக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு 4-5 புக்கு படிச்ச உடனே அப்புறமா தான் அந்த புக்கே கிடைக்குது. அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இன்னும் அதிகமா வருது. நல்ல விஷயம். இப்போ என்னன்னா இன்டர்நெட்ல நீங்க போய் கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வரும். நான் மட்டும் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனா லைப்ரரி போயிட்டு ஒரு புக்கு தேடணும் போயிட்டீங்கன்னா ஒரு 20 புக்கா நம்ம தள்ளி பார்ப்போம். 20 புக்கா தள்ளி பார்க்கிற போது ஒவ்வொரு புக்ல டைட்டில் என்ன அப்படின்றதா மனசுல போய் சேருது. இப்ப ஒரு புக்கு படிக்க போய் பல புத்தகங்களை நாம் தெரிகின்ற வாய்ப்பு லைப்ரரி போய் படிக்கும் போது கிடைக்குது. ஆனா செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் வழியா படிக்கிற போது எனக்கு தேவை என்னவோ அது மட்டும் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடும். அப்புறம் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போகுதுன்னா ஒரு சின்ன குறுகிய மனப்பான்மையோடு மாறி போகுது அப்படின்ட்டு இந்த அணியில இருக்க சொல்றாங்க. பட் அது எதிர்ப்பா இவங்க என்ன சொல்ல போறாங்க, 1000 தான் இருந்தாலும் சார் செல்போன் வசதி மாதிரி வேற எந்த வசதியும் வராது அப்படின்னு இந்த தேவை என்ற அணியில பேச போறாங்க. என்னுடைய பேர் சங்கரி, நான் கட்பாடியிலேருந்து வரேன். இப்போ அவங்க வந்து ஃபோனு யூஸ் பண்ணுறது டிஸ்அட்வான்டேஜஸாகவே எடுத்துக்கிறாங்க. அதுவே நம்ம அட்வான்டேஜஸாக எடுத்துக்கினா இப்போ எதனா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னே வந்து ரொம்ப நேரம் ஆகும், டேஸ் கணக்கில் ஆகும் அது மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இப்போ 1 மினிட்ல நம்ம மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணிடலாம். அதனால செல்ஃபோன் தேவைதான். நல்ல விஷயம் தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெத் விஷயத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இவர் இங்கிருந்து அந்த ஊருக்கு போகணும், அவர் அந்த மெசேஜ் சொல்லணும், அவர் மெசேஜ் சொன்ன பிறகு அவங்க கிளம்பி வரணும். இப்ப பாருங்க என்ன ஆகுது, ஒரு டெத்துன்றது இமிடியேட்டா எடுக்கணும், நேரா அந்த ஊருக்கு போய் சொல்லி அங்கிருந்து கிளம்பி வரணும், அவங்க ரெடி ஆகணும். இதுக்காக கால விரயங்கள். அப்போ ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த காலத்துல ஒரு நாள் மினிமம் குறைந்தபோது 5 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு போன் போதும், நம்பர் அடிச்ச உடனே அடுத்த செகண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுறோம். ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், முக்கியமான செய்திகள், பல துக்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் செல்போன் மூலமா மிகப்பெரிய பயனளிக்குது அப்படின்னு உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. அது இன்னும் என்ன சொல்ல போறீங்க? அவர் சொன்ன மாதிரி வந்து லைப்ரரியில போய் புக்ஸ் படிச்சா நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார். ஆனா நம்மளுக்கு தேவையான டாபிக் இல்லாம மற்ற டாபிக் நம்ம படிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம இன்டர்நெட்ல பார்த்து படிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் படிக்கிறது வந்து ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா என்னதான் 1000 புக்கு எடுத்தாலும் நமக்கு தேவையில்லாத புக்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்டர்நெட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா செல்போன் மூலமா தேவையான மெசேஜ் நம்ம நேரடியா படிச்சுட்டு நேரம் வந்து நமக்கு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட இந்த அணியில என்ன சொல்ல வராங்கன்னா சார் நாம நெகட்டிவா யூஸ் பண்றதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் செல்போன் இருக்குது அப்படின்ட்டு தேவையில்லை என்ற அணியில பேச போறாங்க. என் பேர் ஜெய், நான் காந்தி நகர்ல இருந்து வரேன். இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால அதுல வர ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. அதனால கேன்சர் வருது. முக்கியமா நம்ம தூங்க போது செல்போன் பக்கத்துல இருந்தா அதனால பிரெயின் கேன்சர் வரும். அதனால நிறைய மணி வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. நல்ல செய்தி, இது வந்து நல்ல இன்ஃபர்மேஷன். எப்படின்னா இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை சுற்றி ஏர் மீடியம் சொல்லுவோம், காற்று மண்டலத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியுமா, ரேடியேஷன் மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன், ஒவ்வொரு செல்போன் டவரும் மினிமம் 20 கிலோமீட்டர் பவுண்ட்ல நம்மள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை சுத்தி நம்மள இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம இருக்கிற வாழ்க்கை காற்று தான் முக்கியம். அதை சுத்தி இருக்கிற என்னது ரேடியேஷன், எலக்ட்ரோ மைக்ரோவேவ்ஸ் என்ன நமக்கு தேவையற்ற எனர்ஜி எல்லாம் நம்மள சுத்தியே இருக்கு. அப்ப காற்று சுவாசிக்கும் போது சேர்த்து அதை சுவாசிக்கிறோம். செல்போன்ல டவர் இருக்குது, செல்போன் பயன்படுத்துறதுனால வீட்டை சுத்தி நமக்கு என்ன இருக்கு, அந்த மைக்ரோவேவ்ஸ் அலையெல்லாம் நம்மள சூழ்ந்து இருக்கு. இதனால என்ன பாதிப்பு, கேன்சர், அப்புறம் வந்து காது கேளாமை, இது போன்ற பிரச்சனை நமக்கு தொடர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நாமளே ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், நோயை வரவைத்துக் கொள்கிறோம். எதனால, செல்போன் மூலமா. அந்த காலத்துல செல்போன்ல யாரும் கேன்சர் வரல. ஆனா இன்னைக்கு பாருங்க புது நோயெல்லாம் வருது. நோய் பேரே தெரியல. பாருங்க அந்த காலத்துல சிட்டுக்குருவி இருந்தது, ஆனா இன்னைக்கு சிட்டுக்குருவி இருக்கா, காணாம போயிடுச்சு. ஏன் காரணம் என்ன, அந்த சிட்டுக்குருவினால இந்த மாதிரி ரேடியேஷன், இந்த கதிர்வீச்சு தாங்க முடியாம அந்த இனமே அழிஞ்சு போச்சு. அப்ப இப்படியே போனா எப்படி சார் ஆகும், அப்ப நம்ம மனித இனமே அழிஞ்சிடும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அவர் ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். செல்போனால் நமக்கு வந்து உடல் பாதிப்பு, பிசிக்கல் ப்ராப்ளம், காது கேளாமை பிரச்சனை வருதுன்னா நல்ல கருத்து. வேற என்ன சொல்ல போறாங்க இந்த அணியில? சார் நீங்க சொல்றீங்க ஃபேஸ்புக் வந்து ஒருத்தரோட பர்சனல் மேட்டரை ரொம்ப அசிங்கமா லீக் அவுட் பண்றாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதான் அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா,
ஃபேஸ்புக்குன்றது மற்றவங்களுடைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தான் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், தேவையற்ற விஷயங்களை அதில் கொடுத்து நாமளே அதை மாட்டிக்கிறோம். இதனால பிரச்சனை தான் அதிகம் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. இருந்தாலும் ஃபேஸ்புக்னால இவ்வளவு பிரச்சனை நல்லாவே இருக்கு அப்படின்னு தேவையான என்ன சொல்ல போறாங்க பார்ப்போம். அது வந்து நம்ம வந்து லீக் பண்ணுறது பீப்புளோட மைண்ட் செட்ஸ். அவங்களுக்கு வந்து அது மேல ஆர்வமா இருந்துச்சுன்னா அவங்க பண்றாங்க. நம்ம அது வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா அது வந்து இன்னொருத்தர் பர்சனல் விஷயம் யாருக்கும் தெரியாது சார். ஒரு கோடி பேர் இப்ப யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ஏதோ தப்பு பண்றதுனால அதுக்காக ஃபேஸ்புக்கை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? வேற என்ன சொல்ல போறீங்க? சார் இப்போ இவங்க சொல்றாங்க லைப்ரரியில் போய் பார்க்கலாம், லைப்ரரியில் போய் பார்க்கலாம். இப்போ லைப்ரரி இருந்தால் தானே சார் போய் பார்க்குறது. லைப்ரரியோட எண்ணிக்கை வந்து அப்போ இருந்ததோட இப்போ ரொம்ப குறைஞ்சிருது. புக்கும் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. எல்லாம் செல்போன் வாங்கிட்டீங்க சார். லைப்ரரி இருந்தால் தானே சார் போய் பார்க்குறதுக்கு. லைப்ரரியே இல்லை சார். அப்புறம் எப்படி சார் போய் பார்க்க? லைப்ரரி தேடி போக வேண்டியதுதான். இப்போ இருக்கிறது முன்ன இருந்ததோட இப்போ ரொம்ப கம்மியா இருக்குல்ல சார். அப்புறம் எப்படி சார் போய் பார்க்க முடியும்? அந்த காலத்துல ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி படிச்சாரு சார்? அப்போ வேற சோர்ஸ் இல்ல சார். மொபைல்லாம் இல்லன்றதுனால லைப்ரரி வந்து நிறைய இருந்தது. இப்போ தேடி அவர் போய் லைப்ரரி தேடி படிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது லைப்ரரி நிறைய இருக்கு, நீங்க நம்ம தான் தேடி போகலன்றார். அப்போ செல்போன் வந்ததுனால தான் மாணவர்கள் வந்து என்ன ஆகுது, லைப்ரரி பக்கம் போகல அப்படின்றது வராங்க. இந்த பக்கம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார் லைப்ரரியில் போய் புக் எடுத்து படித்தா அது அட்வான்டேஜ் தான் சார். இப்போது செல்ஃபோனில் அந்த புக் இருக்குன்னா அதை காசு கொடுத்து வாங்குறாங்க. அதை வாங்கி படிக்கும் போது சார்ஜ் ஆகுது. சார்ஜ் குறைஞ்ச உடனே சார்ஜ் போடுறாங்க. அந்த சார்ஜ் எங்கேருந்து வருது? எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம்ல, அந்த ஃபோன் ப்ளஸ் அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், அப்புறம் அந்த புக்கோட காஸ்ட், ஃபோன் வாங்குற காசு, இன்டர்நெட்டுக்கு போகிற காசு, அது இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத அது எல்லாமே அப்பாவோட சம்பாதிப்பு தானே சார். கண்டிப்பாக அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. அப்பாவோட பணம் வேஸ்ட்டாக போகுது, நமக்கும் அதனால் நிறைய வேஸ்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரம்னாலும் பரவாயில்ல சார், நம்ம போய் படிச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைப்ரரிலாம் இல்லை சார், ஆனால் லைப்ரரி இல்லாதனால நாங்கள் வந்து செல்ஃபோன் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றாங்க. இருக்கிற இடத்துல போய் படிக்கலாம்ல சார். அவங்க செல்ஃபோன் இருக்குது, அவங்க அதிலே படிச்சுக்கிறேன்றாங்க. நீங்கள் லைப்ரரி இன்னும் தேடி போகிறேன், அந்த காலத்துமே ஏன் இருக்கிறீங்க, ஏன் இன்னும் மாட்டு வண்டி மாதிரியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரே இடத்துல இருந்து படிச்சுட்டு இருந்தா நம்ம குண்டு தானே சார் ஆகும். கண்டிப்பாக குண்டாகும், கவலை. அது வந்து தப்பே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து லைப்ரரி போய் தேடி படிக்கிறதுனா உடம்பும் மெலிதாகன்றீங்க, தேவையும் இருக்குன்றீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஃபோன் யூஸ் பண்ணதுனால நிறைய டிஃபெக்ட் வருது சார். ஆனா அந்த காலத்துல வந்து அம்பேத்கர் பாத்தீங்கன்னாக்கா லண்டன்ல மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்கு சார். அதுல ஃபர்ஸ்ட் அவர் தான் போவார் சார், லாஸ்ட் அவர் தான் வருவார் சார். அதுல இருக்கிற பெரிய லைப்ரரி சார் உலகத்திலே. அந்த லைப்ரரியில அவரும் நிறைய பேர் வந்து ஃபுல் புக்கும் படிச்சுக்கிறாரு சார். அந்த டைம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் சார். ஆனாக்கா இப்போ அந்த மொபைல் யூஸ் பண்ணாக்கா அது நம்மளுக்கு நிறைய டிஃபெக்ட் தான் சார் வரும் சார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணியில செல்போன் பயன்படுத்தினால என்ன ஆகுதுன்னா பிசிக்கலி குண்டாயிட்டே போறோம். உண்மைதானே அது? இப்போ என்ன பண்றோம், செல்போன் பயணம் ஒரு பக்கம் தேவையான சிப்ஸ் ஏதோ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். இதனால நம்மளோட பாடி வந்து என்ன ஆகுது, அதிகமான வளர்ச்சி, அதாவது குண்டாயிடுறோம், இல்லை தேவையில்லாத பிசிக்கல் ப்ராப்ளம் வருது. ஆனால் அந்த காலத்துல மாதிரி தேடி போய் படித்தோம். எப்போ லைப்ரரி இருக்குன்னா கொஞ்சம் நடந்து போய் படிக்கிற போது தானாகவே வாக்கிங் அப்படின்ற மாதிரி வருது, உடம்புக்கு ஹெல்த் கிடைக்குது. இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆகுதுன்னா செல்போன் இருக்கிறதுனால பிசிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. அது நல்ல கருத்து தான். அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிரசாந்த் வந்து சொல்லியிருக்கான், இந்த புக்கெல்லாம் வந்து போய் தான் படிக்கணும். ஏன் சார், இ புக்கெல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் வச்சு படிக்கணும் நம்ம சார். இப்போ இ புக் எல்லாருமே வந்து எல்லார்ட்டையும் வந்து பயன்படுத்த முடியுமா? இப்போ இ புக் படிக்கிறதுனால ரொம்ப நேரம் ஒரு க்ளோஸாக படிக்கிறதுனால கண் பாதிப்பு வருதுன்றான் இல்லையா? ஏன் சார், அது எல்லா ஃபோன்லேயும் அந்த மாதிரி சார் வருது. இந்த கிண்டில் ஒயிட் பேப்பர்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதில்லை சார். அந்த மாதிரி பிரச்சனை தேவையான படிச்சுக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து கண் வந்து சேஃப் ஆகுது. வேற என்ன சொல்ல போறீங்க சார்? நம்மளுக்கு மொபைல் என்ன நம்ம அப்டேட்டடாக இருப்போம் சார். சப்போஸ் நம்ம வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், சப்போஸ் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது நாங்கள் எங்களுக்கு அப்டேட்டடாக இருப்போம் சார். அவங்க ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம் இல்லை சார், நாங்கள் அப்டேட்டடாக இருப்போம், விஷயத்தை தெரிஞ்சு. இப்போ இந்த நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே நாங்கள் அப்டேட்டடாக இருப்போம். கிளாஸில் இது நடத்துகிறாங்கன்னா உலகத்தில் வேற எந்த ஸ்கூலில் இதே கிளாஸை வேறு மாதிரி எப்படி நடத்திட்டு இருக்காங்க, அங்கே எப்படி டீச் பண்ணுறாங்க, நாங்கள் இது வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறோம் இல்லையா, செல்ஃபோன் இது எங்களுக்கு பயன்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல வராங்க. கடைசியா இந்த அணியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். சார்ஜ் போட்டுனே செல்ஃபோன் பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இதனால நிறைய வாட்டி செல்ஃபோன் வெடிச்சு காது ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதோட நிறைய பேர் உயிரே போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, செல்ஃபோன் நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கீங்க சார். வந்து பிரதீஷ் அக்கா சொன்னாங்க சார், நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால இது வேஸ்ட் ஆஃப் டைம்னுட்டு. ஆனால் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை சார், நம்ம நாலேஜ் தானே சார் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பிளான்ஸ் பற்றி படிக்க போனோம்னா கூட அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் செல்ஃபோன் இருந்ததுன்னா 1 மணி நேரத்தில் 10 புக் கூட படிக்க முடியும் இ புக் மூலமா. ஆனால் அதே நீங்கள் லைப்ரரி தேடி போய் படிச்சீங்கன்னா அது முடியுமா?
முடியும் சார். எத்தனை புக்கெல்லாம் படிக்கலாம் சார், டைம் தகுந்த மாதிரி. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார் செல்ஃபோனில் வந்து சார்ஜ் ஏற்றுறாங்களா சார், அந்த சார்ஜர் வந்து செல்ஃபோன்லேருந்து ஏற்றிட்ட பிறகு அது அந்த இந்துவால் அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க சார். அதனால அந்த பின் ஏற்ற ஒரு பாப்பா வந்து வாயில் வச்சிருக்கு சார், அந்த பாப்பா இருந்து அதனால செல்ஃபோன் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப அதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் மறந்துடுறோம் சார். அதனால ஒரு உயிருக்கே ஆபத்து சார். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இன்றைய தலைப்பு என்ன கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைய மாணவ செல்வங்களுக்கு செல்போன் தேவையா தேவை இல்லையா என்பதுதான் இந்த விவாதம். இந்த விவாதத்தின் என்ன தீர்ப்பா இல்லாமல் ஒரு விவாதத்தின் முடிவாக ஒரு சில செய்திகளை நாம் சொல்ல விரும்புகின்றோம். ஒரு காலத்தில் டிவியும் ரேடியோவும் இருந்தது போலவே இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருடைய கையிலும் இன்று செல்போன் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்தி என்று சொன்னால், எப்பொழுதும் ஒரு பொருள் டெக்னாலஜி ரீதியாக வளர்ந்து கொண்டே வருகிறது என்று சொன்னால் நாம் அதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் டிவி இருக்கும்போது டிவி கிடைச்சது வாங்கணும். அப்போ யாருமே டிவி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பார்ப்பாங்க, ஐயோ அவர் ஆதி காலத்திலே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ டிவி போச்சு, அப்புறம் கேமரா வந்தது, அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே வந்தது. ஸோ அந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி தான் செல்போனுடைய வடிவம், சரிதானா? அப்போ செல்போன் வளர்ந்து நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் பயனும் அளிக்கின்றன, அதே விதத்தில் பயனற்ற வகையில் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு நடக்கின்றன. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், ரெண்டு பேருடைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் தீர்வு என்று எதை சொல்வது? நான் ஒரு செய்தி சொல்றேன். ஒரு செல்போன் கம்பெனி அவங்க ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு செல்போன் கம்பெனி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அது மார்க்கெட்டுக்கு வருது, நம்ம செல்போன் வாங்குறோம். செல்போன் வாங்குற நாம தான் என்ன பண்ணோம், யோசிக்கணும். நாம இந்த வயசுல எதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்? ஒரு டிவி இருக்கு, 24 மணி நேரம் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, 200 சேனல் இருக்கு. நம்ம 200 சேனல் உட்காந்து எல்லா நேரம் பார்த்துட்டு முடியுமா? நமக்கு தேவையான ப்ரோக்ராம் எது, நமக்கு தேவையான டிவி எது, அதை மட்டும் நம்ம வைக்க பார்க்கணும்னா நமக்கு அந்த டிவி பயனுள்ளதா இருக்கும். இப்ப செல்போன் என்ன அப்படின்னா, நமக்கு டிராவல்ல போயிட்டு இருக்கோம், செல்போன் நமக்கு யாரும் ஃபோன் பண்றாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணணும், ஓரமா நிறுத்திட்டு ஒன்னு அட்டன் பண்ணலாம். அப்ப இது வந்து என்னன்னா, ஓரமா நிறுத்தி நம்ம அட்டன் பண்ணோம்னா என்ன மெசேஜ் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணா அப்புறம் ரைடிங் போகலாம். நாம என்ன பண்றோம், பேசிக்கிட்டே நம்ம வந்து எங்க போறோம், 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம். அது யாரோட தப்பு? நம்முடைய தப்பு. ஒரு செல்போன் கம்பெனி என்னன்னா ஒரு மாடலை உருவாக்கி மார்க்கெட்டிங் விடுறாங்க அப்படின்னா வாங்குற நாம தான் விழிப்போடு இருக்கணும். ஒரு செல்போன் கம்பெனி வந்து என்னன்னா நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. நீங்க போகும்போது செல்போன் பேசிக்கிட்டே போகாதீங்க, நீங்க ஏதாவது டிராவல போகும்போது செல்போனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல நிறுத்திட்டு நாங்க பேசிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வெளியே வருகிற போது அதை வாங்குகிற ஒவ்வொரும் நாம் விழிப்போடு இருந்தால் செல்போன் நமக்கு தேவைதான். அப்போ நாம தான் நெகட்டிவா எடுத்துக்கிறதுனால ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு விஷயம் நல்லது இருக்கோ அதை மட்டும் நாம் பயன்படுத்திட்டா போதும், கெட்ட விஷயம் தானாவே போயிடும். நாம கிட்ட போய் நெருங்கினாதான் அந்த கெட்டது தெரிஞ்சுனா போகிறத விட இதுல நம்ம செல்போன் வரும்போது இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நல்ல ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, எஜுகேஷன் சம்பந்தமா நல்ல அப்ளிகேஷன், அந்த ஆப்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அப்போ இன்றைய மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தொழில்நுட்பம் டெக்னாலஜி மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த காலத்துல நம்ம பஸ்ல இதெல்லாம் வண்டியில போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல கூட போறோம். வசதி வந்திருக்கு இல்லையா? அப்ப கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லையா? செல்போன் அதே மாதிரிதான். அப்ப இன்றைய மாணவ செல்வங்கள் செல்போன் என்பது தேவை, ஆனால் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினால் செல்போன் என்பது மிக அத்தியாவசிய பொருள். நாம் வேறொரு நோக்கில் பயன்படுத்தினால் மாணவர்களுக்கு அது எந்த விதத்திலும் பயனளிக்காது, அது எதிர்மறையான விவாதங்களை கொண்டு சென்றுவிடும். பெற்றோருடைய கண்காணிப்பில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று முடிவெடுத்து நாம் அதை சரியாக பயன்படுத்தினால் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு செல்போன் என்பது தேவை என்று சொல்லி காரசார விவாதத்தை இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். Dear listeners, welcome to the Silver Lining Show in Vit Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, with me, Manish Dev. In our last session, we talked about the ills of deforestation. We talked about how this problem is not simply virtual, but a ground reality.
and how we all shall reap what we have sown, that is, and how we shall all suffer if we damage our planet any further. Has all hope been lost? Can we never bring back planet to its state of paradise? Of course we can, but only with the community's participation. You may start alone, but you will build up a team. This team will grow an entire conservationist community, and if this community is successful, it can spread awareness to the world. The world then can act upon this. We all know about these problems, but why do we not face it? Seeing others perform, we might as well start by ourselves. We have to act, and that too now. Hope is not lost. We bring to you some success stories in our country and perhaps abroad where conservation is being carried out, where people are willing to do something. Our goal is to inspire you to take up the mantle of change, a change that is for good, for the betterment of our planet itself. And we would love it if India leads this effort. Human population growth and its accompanying poverty lead to irregular or overexploitation of natural resources, resulting in soil erosion, thus reducing the land's productivity. As a consequence, many young men abandon the degraded lands of the rural regions to look for work in towns and cities, leaving the women behind to cultivate the unproductive lands. The NGO Youth for Action decided to concentrate its efforts on helping these women develop their environmental knowledge and skills to take the initiative to improve their living conditions. YFA chose to focus their varied environmental protection activities on women since they suffer the consequences of desertification more directly than men. Traditionally, women have cultivated and managed common natural resources such as water, fuel, fodder, and fruits. In the Mahbubnagar district in the state of Andhra Pradesh in southeast India, a great majority of women work. Many of them work in agriculture. In general, it can be said that the greater the levels of poverty, the more women have to work. Women also suffer from the effects of male migration as the men leave for cities in search of alternative lifestyles, leaving the women behind to fend for themselves on meager subsistence activities and the threat of famine. According to a survey undertaken in Arapalli, 10% of all households are headed by women who are single, separated, widowed, or divorced. Women are more receptive to and affected by their natural environment and are therefore the principal victims of resource degradation strategies due to limited access to information and education compared to men. Before engaging in any specific project, YFA wanted to invest primarily in training women to develop group leadership skills that would enable them to coordinate their activities more effectively. YFA concentrated their efforts on the Karyakathas, a name given to women who have a higher level of education and certain leadership qualities and are concerned about their environment and their social situation. Women were elected by the self-help group composed of active women in the Sangha community. This NGO completed their training by helping them strengthen existing skills to encourage the women to stay in the region and from migrating to other regions of India. YFA explored alternative income generating activities such as mango plantations, vegetable cultivation, dairy production, and leaf plate or bamboo basket making. The project was carried out in a small peaceful village called Arapalli in Atmakur Mandal, situated in the Mahbubnagar district of Andhra Pradesh. That is a region vulnerable to severe drought conditions. Here, the farmers have always depended on subsistence living because of the hilly landscape. When strolling through Arapalli today, however, you can see the many trees planted by the Sangha community. As the children sing on their way to school, which is incidentally managed by the women, the whole village gives a neat impression, and it is apparent that the women feel confident again. Now, how can this be explained? About 35 years ago, the government offered Inam land to the villagers. The land belonging to the state and situated on rocky and steep hills
distant from the village, was generally in a very poor condition and seemed unfit for cultivation. So, when YFA proposed the land to the men of the village, they were far from enthusiastic. On the other hand, the women showed a keen interest in cultivating the land for fodder and tree plantations. The women here are leading in reforestation now. During the summer of 1992 to 1993, the women of Arapali began by improving water retention on the arable land by establishing mounds of earth called bunding on the borders of the fields. A small nursery was started and species such as subabul and mango were later replanted on the hill. Convinced of the determination showed by women, the district inspector visited the fields and approved a pipeline to irrigate the hill that prompted the women to begin horticulture plantations, selecting the species they wished to cultivate. In 1995 to 96, reservoirs or percolation tanks were installed with the help of the government to collect rainwater. Indeed, around the reservoir area, the farmers took advantage of the increased humidity to grow cereal crops such as jowar and pulses. These initiatives slowly interested the men, and they also agreed to contribute to the cultivation of the entire patch of 34 hectares. The men and women finally agreed on an arrangement to share responsibility of the land. The trees have since grown and the hill has taken on a green color. In a couple of years, the women have been able to sell their produce at the local markets. Going global, Wangari Maathai formed the Green Belt Movement, an environmental, non-governmental organization focused on the planting of trees, environmental conservation, and women's rights. In 1986, she was awarded the Right Livelihood Award, and in 2004, she became the first African woman to receive the Nobel Peace Prize for her contribution to sustainable development, democracy, and peace. Maathai was an elected member of parliament and served as an assistant minister for environment and natural resources in the government of Kenya. The Green Belt Movement is an indigenous grassroots non-governmental organization based in Nairobi, that is in Kenya, that takes a holistic approach to development by focusing on environmental conservation, community development, and capacity planning. The Green Belt Movement organizes women in rural Kenya to plant trees, combat deforestation, restore their main source of fuel for cooking to generate income, and stop soil erosion. Maathai has incorporated advocacy and empowerment for women, ecotourism, and just economic development into the Green Belt Movement. Since Maathai started the movement in around 1977, over 51 million trees have been planted. Over 30,000 women trained in forestry, food processing, beekeeping, and other forestry-related trade that help them earn income while preserving their lands and resources. Communities in Kenya, both men and women, have been motivated and organized to both prevent further environmental destruction and restore that which has been damaged. The Greenbelt movement went from Kenya and incorporated many neighboring countries in Africa to involve a much larger Pan-African Greenbelt movement. Just by spreading awareness and deciding to act, and more importantly, showing others how even conservation can reap monetary benefits in addition to the environment's health, Wangari Maathai showed to the world our capacity to inspire and bring about change. Have there been such conservationist movements in India as well? Any school kid will have heard of the Cheko movement that practiced the Gandhian methods of satyagraha and non-violent resistance through the act of hugging trees to protect them from being felled. The modern Chipko movement started in the early 1970s in the Garhwal Himalayas of Uttarakhand, then in Uttar Pradesh, with growing awareness of rapid deforestation. The landmark event in this struggle took place on March 26 in 1974 when a group of peasant women in Reni village in Hemual Ghati in Chamoli district of Uttarakhand, India, acted to prevent the cutting of trees and
reclaim their traditional forest rights, which were threatened by the contractors assigned by the State Forest Department. Their actions inspired hundreds of such actions at the grassroots level throughout the region. By 1980s, the movement had spread throughout India and led to the formulation of people-sensitive forest policies, which put a stop to the open felling of trees in regions as far from the Himalayas as the Vindhyas and the Western Ghats. In India, the forest cover started deteriorating at an alarming rate, resulting in hardships for those involved in labor-intensive fodder and firewood collection. This also led to the deterioration in the soil conditions and erosion in the area. As water resources dried up in the hills, water shortages became widespread. Subsequently, communities gave up raising livestock, which added to the problems of malnutrition in the region. Gradually, a rising awareness of the ecological crisis, which came from an immediate loss of livelihood caused by it, resulted in the growth of political activism in the region. Soon, villagers, especially women, started organizing themselves under several smaller groups, taking up local causes with the authorities, and standing up against commercial logging operations that threatened their livelihoods. The struggle soon spread across many parts of the region, and such spontaneous standoffs between the local community and timber merchants occurred at several locations. Hill women demonstrating their newfound power as non-violent activists. As the movement gathered shape under its leaders, the name Chipko movement was attached to their activities. This movement has today become synonymous with the efforts of conserving trees, one of the other steps to save trees by now felling the trees. But will simply stopping forests from being destroyed solve the problem? Have we not already lost so much of forested land? Will that simply stop climate change? The answer is no. Once this process has started, it needs countering measured to eventually slow it down and control it. We need to follow reforestation. So what is social forestry then? It means the management and protection of forests and afforestation on barren lands with the purpose of helping in the environmental, social and rural development. In 1976, the Government of India embarked upon a social forestry project with the aim of taking the pressure off currently existing forests by planting trees on all unused and fallow land. Government forest areas that are close to human settlement and have been degraded over the years due to human activities needed to be afforested. Trees were planted in and around agricultural fields. Plantation of trees along railway lines and roadsides and river and canal banks were carried out. They were planted in village common land, government wasteland and panchayat land. Social forestry also aims at raising plantations by the common man so as to meet the growing demand for timber, fuel wood, fodder, etc., thereby reducing the pressure on the traditional forest area. This concept of village forests to meet the needs of the rural people is not new. It has existed through the centuries all over the country, but it was now given a new character. With the introduction of this scheme, the government formally recognized the local community's rights to forest resources and is now encouraging rural participation in the management of natural resources. Through the social forestry scheme, the government has involved community participation as part of a drive towards afforestation and rehabilitating the degraded forests and common lands. The main objectives are to, number one, improve the environment for protecting agriculture from adverse climatic factors. Number two, increase the supply of wood fuel for domestic use, small timber for rural housing, fodder for livestock, and minor forest produce for local industries. Number three, increase the natural beauty of the landscape to create recreational forests for the benefit of a rural and urban population. Number four would be to provide jobs for unskilled workers and also provide land rehabilitation
Finally, number 5, the object is to raise the standard of living and the quality of life of the rural and urban people. See, even the law is on our side. But how far is this implemented? This can be seen in many places in India. Those who have followed these follow better living standard in rural India, or at least are exposed to a better environment. The focus is on implementing laws, taking the steps forward and not just sit and wait for someone else to do it. We may not be able to directly go to a forest and start planting trees, but perhaps we can help to do that in our own locality. Any unused barren land can be used to grow trees, which may be flowering trees that give fruit. That would improve the view as well as give us fruits to eat. If you have a garden, let's say, grow plants which use water appropriate to the climatic conditions. A little bit of intelligence and a lot of effort and a love for our planet is required. There is still hope of saving our country, our planet, from increasingly hostile climate conditions, especially in the summer. There is a way to protect all of our natural biodiversity, but for that we must choose to act and then act now. There is a silver lining to the grey clouds of our problems, and all hope is not lost yet. This is Manish Deo signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the dire situations, only on VIT Community Radio 90.8. Stay tuned. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work.
Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our
Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे अब साथ ही है सदा रे जज्बात अब है कपारे अपना कोई मुझे पुकारे अब जीत में भी गम है मन अश्क से भी गम है अब हद से ज्यादा सहारे कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी मिटे लकीरें हाथों की जा रे हर जाई न तू मेरा रांझा
झूठी कसमें खाई ना तू मेरा रांझना मांग दी तेरे हाई ना तू मेरा रांझना Welcome to Experts Talk in Vit Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Hello VIT, this is RJ Surya from VIT Community Radio 90.8. Welcome to Experts Talk in association with Youth for Sustainability, #Green Hustlers campaign. This is the third edition of #Green Hustlers campaign and we have a guest here, Mr. Sendal, who is the founder of Micro Bear Applied Sciences. Let's hear from him. Welcome to the show, Mr. Sendal. Thank you very much, Mr. Surya. So pretty happy to be part of the VIT Community Radio. Thank you, sir. How did the idea of founding Carbon Cap, a sustainable development company, come about? Let's take a step back. If you watch the history of the Earth or the entire universe, it has been there for billions of years and it will still survive for another billions of years, no matter what. But when it comes to human race, the entire universe clock, if you take it as 24 hours, human race has been there for the last 2 seconds, that entire clock. So probably we may last for another 2 seconds or so. So if we have to sustain for a longer duration for the humanity, it means we have to think a little bit out of the box around us. So it means we have to think how we can maintain sustainability in terms of the way we breathe, the way we live our life, the way we consume, all those things come into play. So for the larger humanity's support, we keep thinking of what we can do. And some of the areas that highlighted more is, or I would say some of the things that need urgency in addressing is pollution management. So we realized that there's one area which we can address, and based on our understanding of the science so far, we thought carbon capture can be one good area to start with. So we thought of why not, and we tried, and we did some research and we are working on that area right. That's really great to know, sir. Talking about pollution, what type of industries or what industries do you think actually are the biggest producers of pollution, and what type of pollution do Okay, let's start with the small statistics. About 150 years back, human population was just 1 billion. After 150 years, now it's 8 billion. So we have multiplied 8 times. And let's add the spice there. Every human being breathes out 1.5 kg of carbon dioxide every day in 24 hours. Multiply that with the 8 billion people. So human being breathing is the first source of carbon dioxide. Technically we cut them all, it solves the problem, but practically we cannot do. So when it comes to industry, every industry you name it emits carbon dioxide, no matter what. Even if people say the so-called green industry, they still emit carbon dioxide. I can get to the details if required, but every industry, probably the most explicit ones are all those burning fuels, right from your vehicles to even the people who smoke cigarettes, they are emitting carbon dioxide, or crackers, or the power plants which produce power, they need to burn some things. And people say that solar and wind energy can be green. Partially right, but not completely, because to make the solar panels, the industries, they emit a lot of carbon dioxide. Same way to make windmills, to make that, those factories, they emit a lot of carbon dioxide. And in addition to that, even the semiconductor industries, the IT industry is emitting a lot of carbon dioxide. How, sir? In the IT industry, we are using AC to have a comfort, and we are using computers, and we are using say other equipments, gadget. All this needs energy, and this energy we are not producing it locally, we are getting it from the grid. So it means there is some power plant somewhere which is actually polluting and getting us energy. So if we stop consuming these, obviously the production of power and consequently the production of carbon dioxide will also reduce. That's a surprising statistic to learn from you, sir. Can you share some insights on how your applications contribute to promoting sustainable development? Okay, so for our company, the base is not IT. Though I have 20 plus years in IT industry experience, the primary base of our company is science. It's more of physics, chemistry, and other non-IT related science and technology. Okay, here when it comes to carbon capture, we are working on a desktop-based carbon capturing device. So you keep it on desktop, plug it into the USB, similar to charging your phone, and it should keep capturing carbon dioxide from
from the room, from the atmosphere around the device 24/7. That's our design. And this was a B2C product where we sell it directly to the consumers. So we came up with the idea of this and we proposed to some of our friends. Some of them showed interest. They did even the pre-order of the device. So we made those devices based on the pre-order and we shipped it to them. Sir, on what scale are we talking when you are talking on this desktop based carbon device? This scale is in terms of capturing efficiency, it's less compared to what the humans are breathing, but it's still more compared to a plant of similar size. Okay. So it does have an impact. Yes. However small, it can be later on integrated in a larger level to create a bigger impact. It has an impact. That's really great to know, sir. Now moving on to Carbon Cap. Carbon Cap is known for its commitment to sustainability. Could you highlight how the project that had a notable impact on promoting environmental sustainability? Okay. For one thing, everyone talks approaching the carbon capturing or the pollution management through natural way. Okay. But let's say reducing the carbon means you keep planting a lot of trees. If you see, people keep saying that. But in practicality, how much it is actually possible? So the thing is, from the time you plant a seed to the time it actually grows to a reasonable size to capture the quantum of carbon dioxide, it means it takes multiple years. And for all those years, the plant is actually absorbing very less carbon dioxide. And we have to keep feeding water, everything. It is good, but it's not sufficient. And with the rate of carbon dioxide being emitted by all the industries and the humans as well, so that kind of approach is not sufficient. So we need to come up with a different option. So in our case, let's say the carbon capturing device on the desktop. For one, in your living room, your the health of the air that you breathe is improving with a lesser carbon dioxide. Because if you have more carbon dioxide, it will create a little bit of drowsiness or dullness in the mind. You might have heard about the carbon poisoning itself, where people just breathe excess carbon dioxide and faint and then die. Many places it has happened. So if you are in a small meeting room with a crowded people, you will see some people having that discomfort feeling. So that kind of feeling we can reduce it with our device. That's a wonderful idea that you have taken an initiative to work on, sir. Now my next question on this topic is, how do you envision technology playing a crucial role in achieving long-term sustainability goals, sir? Technology is basically to augment. Technology does not create anything. I know people working in the technology may not be happy to hear that, but technology is just to augment. Let's say you drive a car. Okay, people say the car has all the latest technology, everything, but fundamentally the car has the basic things like you have the engine, you have the wheel, you have the steering wheel, you have the fuel. Now the fuel is changed to electrical fuel still, whereas the concept of moving the vehicle is exactly the same. The technology is making it a little better. The same way, we need to work on the science, underlying science, to manage sustainability, and we can seek the help of technology to augment it in a bigger scale or in a more efficient. So can you also provide some other examples of successful projects that you have done related to technology that has actively contributed to environmental conservation or renewable energy initiatives? Okay, sometime back, not recently, when we initially got incubated with TBI in 2020, our proposal was to extract usable materials from a coal power plant fly ash. Most of you heard that power plants require a lot of fuel, and one of the fuel is coal that they dig from the ground. And that coal, when you burn, it emits a lot of ash. There are two types of ash. One is a ground ash and another is a fly ash. Ground ash is what you get collected after burning. Fly ash is actually which flies. They are very so lightweight and small in particle size. They keep flying, so that they capture it to avoid the air pollution. They capture it and store it somewhere. But that ash is not so, I would say, comfortable for the landfilling. So the power plants operators or even the governments, they are having a big problem in handling that. One of the users is making the bricks for construction industry. Okay, but that does not address the complete fly ash utilization. So we came up with an idea like we are able to extract silica, pure silica and pure alumina from the coal power plant fly ash, and that we did it as a prototype in VIT, and we got it. So we are now working on how to scale it up so that it can become an industry on itself. So that we are working on right now. It's in the design right. That's a great initiative, sir. Now coming back to Carbon Cap, how does Carbon Cap ensure that its software development processes align with sustainable practices both environmentally and socially? Let's take a mobile phone. For just 2 generations back, if you go, you have a mobile phone. The amount of memory it has, the processing power it has was a little lesser compared to now. And every morning I open my phone earlier, like 1 year back or 2 years back, whenever I open my phone and I try to clear my trash
I used to see about 500 MB of trash. Not even the latest one. I have a MI13. Okay, when I open the trash, I see 2.2 GB of trash. It means the software they are writing is not efficient enough, so that it creates more trash. This is just in the mobile phone. Now think of all our laptops, desktops, servers, the operating systems. If you see the operating systems, the earliest one like Unix or Windows 3.1, they were so compact that the people writing software for that, because of the hardware limitations, they used to count every bit to check the efficiency. Now we have virtually unlimited amount of memory, both the hard disk memory like through SSD or RAM, or even the operating system power, the processor power, everything it's unlimited. So people don't care about the actual software architecture and the software size, both the static code and the dynamic code and the dynamic memory management. They care it at a very higher level, but not at the granular level. Because of this, let's say we write a program, non-critical program, currently taking 1 hour to execute the, maybe it takes 2 minutes to execute the program. If you can optimize the software such that it can run for 1.5 minutes, so 30 seconds we save. It means 30 seconds of computer power utilization we can save there if we can optimize our software architecture. That's a really surprising fact that you have told on software, sir. Now, considering the dynamic nature of technology, how do you adapt and integrate emerging trends to further enhance the impact of your solutions on sustainable development? So some of the basic facts remain the same. Let's say the basic chemistry, you add hydrogen plus oxygen with the right condition, you get water. Same way, add sodium and chlorine with the right conditions, you get common table salt. The basic science remains the same, but how can we make it more efficient, more productive, and less toxic? Because when we add sodium and chlorine or hydrogen and oxygen, the combination reaction is really explosive. It's like putting a bomb kind of explosion. So can we do that in every college lab? That kind of environmental ecosystem if we can create, so that the ill effects of such reactions are reduced or minimized. So those kind of approach, that's where some of the simulations help in understanding. Of course, people should also be pretty good with the theory part of. So without having the theory background, if people just simply keep trying, I would say depending more on the simulations, more on the tools, will not be sufficient. So one is go back to the basic. If we have any doubt, don't hesitate to go back to even the school level science books to check for facts like what happens this particular reaction, those kind of things. Same way, if you see sustainability, let's say people working in the agri-tech, it's good. One is we have improved the agriculture sector pretty good, because before the green revolution there was a scarcity of food. After the green revolution, I think it was 40-50 years back or so, Professor M.S. Swaminathan was the pioneer of it, I guess. So the green revolution, white revolution, those kind of revolutions had made pretty good to support our current population. It's good, but because hunger was the primary problem at the time to solve, people did not worry about the sustainability at the time. They did not care about how it can affect the actual pollution. So they started using a lot of synthetic fertilizers, medicines, everything. Now with sustainability in focus, can we tune that so that the fertilizers can be more natural, less damaging for the soil, less damaging for the people? If you see, some of the diseases were not heard of 20-30 years back, but now a lot of people are getting affected. I think kidney or heart related diseases used to be there only for above 60 people 30-40 years back. Now even 20 plus people are having that problem. And lung diseases, recently I had a talk by one of the doctors in Bangalore, like earlier 40 years back, normally the lungs, chain smoker who smoke throughout their lifetime, after 60 they will see the lung in a particular state, like so much damaged, so much black in color. Now he is very sad to say that he is able to see in 20-year-old people who don't even smoke. It means the air around us in cities like Chennai or Bangalore or Delhi, those air get into the lungs right from the birth while breathing. They keep on getting accumulated and does similar effect like a more serious than a chain smoking effect. So these are the kind of things we have a serious effect in the sustainability part. These things we have to specifically address how we can solve it, we can reduce it. Because if we have to have the humanity to continue at least to some more time, then we have to address all this. So talking about air pollutions, especially in mega cities like Chennai, Delhi, Bangalore, they are severely affected due to the traffic. Would there be any technology related solutions to that, or there is no solutions, only something that we have to avoid to prevent that? It will be a balance. It will be a mix actually. Not a pure technology. Pure technology will not help, or not touching technology at all, that will also not help. Or purely pessimistic point of view, I can say like remove all the people from Bangalore and put them somewhere else. Okay, that is also not possible. So we need to have the right balance. For one, reduce the increase of population in those cities. I mean, we have already crossed some critical points. So at least let it sustain
maintain that level. And let's not create more industries in those areas, more industries and more people. Let that population count can be stable so that we can predict and plan accordingly. That is one part. Another part is identify a set of industries which are actually polluting more in terms of air pollution. So that is because there are quite a few industries which actually make pollution. Create pollution because they are making the product. Some of the products actually create pollutions. We cannot avoid it. So those are things we have to identify which products they are making, what kind of pollutions they are creating, and how to neutralize that effect before releasing to the atmosphere. Those things we have to work it out. So this also needs fundamental science. Along with that, vehicles. People say automotive solutions people are proposing. One is, say, using the metro, we can reduce the pollution level. But compared to earlier, like say 5 years back to now, because 5 years back there was no metro, now there is a metro. On-road traffic, I don't see any change. People are using metro, but still the on-road traffic is not having any change. So how do we change that? That is one part. And same way, cars, two-wheelers, all these things, still problem is with the last mile connectivity. You can cover the highways or major areas. From that part to say to your office, it may be you have to travel for 1 or 2 kilometers with through small roads where other vehicles may not go. So there you have to take your own personal vehicles. So those kind of things, how do we address in community point of view so that people avoid using personal vehicles as much as possible? That is one approach we can do. And in addition to that, when it comes to the air pollution, it's not just say a particular matter alone. It also involves gases, different gases. Some industries we know what they are releasing. Some industries we do not know what they are releasing, and we don't have much information as well. And there are some industries, not just air pollution, when it comes to water pollution or land pollution. Some industries whose byproducts are toxic in nature, they just pour it in the ground. They drill a hole in the ground and they pour it. Many of the cities around, even around Vellore, that's also happening. Well, you might have noticed that in Vellore also the groundwater is not so usable, right? It's so hard water, sir. Yes, one of the reasons is this. But these are things people don't explicitly talk about. So all this, we need to have a complete approach. We should not limit. We should also have an open mind. What are the possible options? And criticizing anyone doesn't help anyone. So we have to work together. How we can do things better. That way we have to. From the point of view that you're speaking, I think traffic is one of the most important creators of pollution, air pollution especially. Now, talking about traffic creating air pollution, do you think that in 20 years or 50 years, e-vehicles, electric vehicles, they could actually decrease the pollution by a lot, or would it be the same? To some extent, yes, but there are some practical invisible challenges. People are missing it actually. One of the key factors with respect to e-vehicle is the battery technology. For making the battery, you need some of the elements from the periodic table which are not as common as other materials. So because of that, over a period of time, the batteries are going to be pretty expensive. Even today, if you see a EV, 30% of the cost goes to the battery. So that's a problem, and those batteries, they are not sustainable. Even the companies, the branded vehicles, they say after 3 years you have to change the battery. So every 3 years you have to spend 30% of the vehicle cost. That's going to be a cost for the common people. So how do you address it from an economical point of view? This also matters. So let's say people with the upper middle class or who buys a car for hobby kind of people, it is okay. So, but for the normal common people where they buy the car through EMI and they struggle with paying the EMI and all. So even before the EMI period is over, they have to buy another battery. Economically, it's not viable for them. Instead, they just go for a petrol vehicle and they can use it for another 10 years. And it's not economically pinching for them. So this is one key point we have to address. Without addressing this economical aspect, directly addressing the air pollution with electric vehicles, I don't think we can talk theoretically, it will be beautiful, but in practice, it won't work. So, sir, I don't think that, as you said, that electric vehicles, from what you have told, I learned that they are not going to be as impactful as people project it to be. What do you propose in changing about electric vehicles or any other solutions related that we could implement that would impact us a lot? People habit is primary thing, where if our people encouraged to use public transport as much as possible compared to personal vehicles, that is one area. Let's say we take a bus. A bus can easily accommodate 50 people at a time. So 50 people going in a bus from one place to another place, and 50 different even two-wheelers. Let's take even the BS4 or BS5 certified two-wheelers. Still, they create more pollution compared to a single bus carrying 50 people. So mindset change or psychological change is primary. That is one thing. People have the psychological inertia to go for that. That is one thing we have to seriously address. Once we address that, plus the infrastructure should also be sufficient enough that it accommodates so many road connectivity and so many buses. And also the buses should also maintain their pollution level. I have seen buses. Probably some of you might have seen the movie Sundara Travels.
Yeah, right? The exact smoke I have seen on road in many of the buses. So then what's the point? So those kind of things also has to be checked. So first is psychology, and along with that the infrastructure. This comes from the government. For psychology, it's both government, public and private. Individual level also we have to change. Government should also encourage people to take more public transport. But there's a catch. When government encourages everyone to take public transport, people will buy less number of two-wheelers and less number of cars. It means it will affect the car manufacturers and bike manufacturers. It means it will affect their jobs as well. So it's a kind of chicken and egg kind of problem. So there should be a balanced approach, a balanced long-term approach to do that. But we will get there. Eventually, we will get there. But how we going to get, that's a trick. Continuing on this topic, what challenges do you think that we would face in the future in integrating technology with sustainable development, and how has already carbon cap overcome any of those? Let's say there are people who are working in machine learning, artificial intelligence. They think that okay, let's have artificial intelligence, it will solve the world problem or pollution problem. It's not going to happen. It's never going to happen. It can be good for talking in conferences, but in reality it doesn't solve anything at all. And on the other side, as I mentioned earlier also, in the technology, if you can keep optimizing so that the overall power consumption is reduced, that can definitely reduce the pollution level and sustainability and the overall lifetime of the entire ecosystem. That also we can do. So we need to identify where they are poles apart and how to bridge the gap, and where they are already in the skin of the game. So how do we tune them so that they are more complementing? So those kind of analysis we have to do on a case-to-case basis. We cannot apply 1% of solution to another area. So depending on the specific domain, specific cases, we need to look into and approach it with the right set of experts. That's a great method, sir. Talking about artificial intelligence, as you have already mentioned, could you elaborate on the role of artificial intelligence in the shaping of effective sustainable development related projects in the coming near future or future? Actually, I'm a bit scared here. I told you, right? Humans emit more carbon dioxide just by breathing. The moment this information gets into the artificial intelligence system, which is in a decision-making position, then it will identify, it will analyze the entire spectrum of pollution makers. It will see, okay, these industries make pollution, all these things, okay. Finally, in the apex of the pyramid, it will see that every human being is releasing a lot of carbon dioxide. Why don't we kill the human beings? So what if artificial intelligence thinks that way and takes the appropriate steps? There's always a catch. The more artificial intelligence are getting developed without human control, then this is going to happen. Probably some of you might have seen the Terminator movie. Exactly, sir. It's not actually very far. We already have ChatGPTs, right? We integrate ChatGPT and some robotics from Boston Dynamics. You might have seen, right? Yeah, exactly. So let's say we integrate them. They think and they act on their own with a really good physical capability. You get a Terminator. Technically, we have all the components. It's just some mad scientists just need to put them together. That's it. It's a bit of scary, and we have to be a little more careful on how to handle that part. Let's make sure that the artificial intelligence does not have complete control on what is happening. So what do you propose would prevent actually artificial intelligence taking over? As in, sci-fi has already shown us lots of movies and books and so on. It will eventually it will happen because it's part of natural evolution cycle. So it will happen. Only thing is the people who create them, people who guide them, people who train them, they should be, I would say, little more mature people. Not someone who the fancy math scientists who are doing something just for the sake of doing it. No, people should be most mature people, mature set of people who define the rules, who identify and also have a kill switch kind of thing, which can help. So in case something goes wrong, at least you kill the artificial intelligence part. That kind of kill switch, at least for some duration in future. If we do not have a kill switch in artificial intelligence, then it's a problem, disaster. That's one thing. Apart from that, I think we can keep training it. We can keep feeding a lot of data to artificial intelligence and give the rules of analyzing data. So based on the rules, it keeps analyzing, and well, it can keep giving solutions for us. So that is one part. But we should not completely rely on the artificial intelligence also, as I said. Also, we need to go back to basic science and corroborate the data what artificial intelligence are given. So accordingly, we need to try. Talking about basic science and coming back to carbon cap, do you think that the science that we study in our school times and in the basic college level type of science would actually be impactful for us later on in life? Depends on what your interests are. For example, you might have Tirukkural, right? For some of people who studied in Tamil, Tirukkural usually we used to study for make sure we get the mark and pass the subject. Other than that, I don't think anyone has any serious ambition there. But in life,
when you actually face any problem, we can exactly correlate with any of the Tirukkural that we see. That man is 2000 years back, he's a kind of genius. Say, timeless genius, I would say. That's kind of same way. Many of the sciences we study also are there. Only thing is, are we actually using it, or are we thinking from an application point of view? For example, some of the school reactions that we studied, chemical reactions, are what is being used to make the soap. All the branded soaps you see, right from the small, I would say low cost daily soap to high-end, really high-end soaps, that fragrance that even the cinema stars are using it. Everything, the base is the science that we studied in high school or higher secondary, not more than, not even college. So if we are passionate in science, we will identify, at least we should be able to identify where we studied that science in school and go back and refer to that. Let's say, okay, I get a problem. I want to find a square of a number 43. Okay, there are multiple ways. One easiest way that we do because of our laziness is get a calculator and put 43 squares. Another option is split 43 into 40 plus 3 whole square. So then you apply the a plus b whole square. So the a plus b whole square, where did we study? In high school maths. So it's that same way, if we are ready to go back to the basics. Same way physics. Most of us might not have seen picture tubes in our current generations. All we see is flat screens, whatever it is. But there was a time where 30 years back, all the monitors and screens were really bulky ones. It's difficult to lift also. So they used to have something called cathode ray tube, which involves a lot of vacuum and a lot of electron gun technology and all. All those we studied. It started in higher secondary and a little bit in the college. So if we understand that particular science pretty well, it's called ionization and electron generation, vacuum and high voltage science, or I would say high voltage electronics. So if we understand that particular basics pretty right, actually we can solve 10% of the problem in the semiconductor manufacturing industry. It may sound a little crazy, but because everyone talks semiconductor manufacturing as the most advanced area, right? But in that 10% of the critical area is related to the vacuum tube technology used in the old televisions. So are we ready to get back to that? Let's say we keep reading something. We see that ionic propulsion system, someone somewhere says, okay, let's say ionic. What is an ion? Where did we come across? Probably we might have come across in the chemistry as something losing an electron or gaining an electron. And in physics also, when we apply high voltage, you get ions. Those kind of things we get. And how does it helps in propulsion? So when you go to space, there is no gravity impact. So it means ion gives a very minute push, which helps the object to move forward. So that's kind of thing can be used in making a spacecraft, low cost propulsion system for a spacecraft. If you are able to correlate, how do we cook the dishes in the kitchen? You put in a lot of raw materials, right? And then make really good dishes. Same way, if we are able to understand and identify multiple things. But our core should be in a single thing. There was one of the Tamil poems I read in school. I don't remember all the lines. At least I can say. Can you just say a few lines, sure. sir? Just a couple of lines. Yeah, sure. வேற்று வண்ணப்பிற மொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி. I don't know how many of you heard about it. The crux of the poem is about Tamil language. But in these two lines it says, if you study Tamil well, you can study other languages. Same applies even for technology or science or anything. You identify one particular topic that you might have come across either in the school days or college days. Okay, let me go a little bit romantic there. Okay, like most of whatever movies are showing or whatever we are seeing, the moment we see a girl or boy, we get a small pulse in our, right? Do we get the same pulse on seeing any particular topic when we are throughout in our academic career? If you can identify that particular spark, that particular subject, and make sure you're an expert in that, related to that, we can study all the related subjects pretty much easily. That kind of approach and expertise, if you go any science, they are still relevant. People say, we have an old saying that ettu surakai kootu kodavadu. So there's we used to hear it in our 80s or 70s. Can you explain what is the meaning of that for the English viewers? Surakai is, one of the vegetables. Snake god, sir? Yeah, snake god is Podalanga. There's one more. Bottle god. Soraka. Bottle god, I'm not sure. Sir. Okay. Soraka, they use it for, if it is dry, they use it for learning the swimming. Okay. That's, I don't remember the exact word in Tamil, in English for Soraka. But the proverb is, ettu surakai kootu kodavadu. It means, whatever is written on the book is not useful for the practical life. That's what they say. I think the interpretation of that is not so right. If we learn that really well, with applying your mind, then it can really helpful in the life. Okay, I mentioned that we are working on the chemistry part of it, right? So half the equations or half the experiments, we do it in our minds. We analyze based on what we study, whether these chemicals, these kind of reactions, will it work or will it not work. Accordingly, we decide, and only when we convince, when we actually go to the lab and check it. So without doing this analysis, we directly go on
try to check everything in the lab, probably one is either we don't get anything at all or we get frustrated very easily. So whatever we study in the school and colleges, they are very basic and they are very important. So once we get a hold of that, after that we can apply it in real world as according to that scenario. And also the different subjects affect our brain in a slightly different way, in a subtle way. Let's say people who are good in languages, their way of thinking will be a little different. People who are good in maths, their approach will be a little different. People who are good in science will be different, and there are people who don't like any of this, they are only interested in sports, their way of thinking will be different. So the brain also gets tuned according to it. So all we have to do is identify that spark, what triggers your heart, so that topic, and try to get an expertise in that. We came here to learn about sustainable development, but I feel really motivated from what Sir has told. Sir has actually given the right direction for all the young people out there who need direction in their life. Do what you love and carry on with what you love doing, and do it to a stage that you reach an expert level and you can be happy forever. With this, we conclude our 3-episode collaboration with #Green Hustlers campaign for YFS Youth for Sustainability. This is Surya from VIT Community Radio 90.8. RJ Surya taking a break. Thank you. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. Hello VIT, you are listening to your favorite show VIT Achievers on VIT Community Radio 90.8 FM, and this is your host RJ Shashank. Today I am present before you with a pack of achievers, yet another pack of achievers from the EEE branch. As last year we had second year toppers, this week we are having first year toppers Priyamvada Bhatnagar and Shashank Chandrasekharan. Shashank stood the first rank and Priyamvada she climbed and achieved and flagged on the third position. So welcome Shashank and Priyamvada to the studio. Thank you so much, Shashank. Thank you so much. So how are your feelings? You must be viewing this atmosphere of the studio for the first time. Yes. Yeah, it's quite exciting. Actually, I've been a part of Indore, and there we used to have a lot of radio shows. So I really wanted to be a part of one sometime in my life, and it's really nice of you to call us here. Okay, Shashank, your views? I've just seen these in videos and other channels, but I have never been inside. I always wanted to, be there and feel how it is to sit there. And in fact, we are very glad to have you here, and you people are great achievers, and you have performed exemplarily well in your academics. So what was the first semester like? Means you must be having some 4 or 5 lab classes, something like that. So how did you cope up with that, digital assignments, the entire pattern of academic evaluation at VIT? Shashank, first you tell us. Yeah, time management. I just fix what to do in a certain time. I keep just 7 hours to sleep. I sleep at 11, get up at 6, do all my work. You sleep at 11 and you get up at 6. Yeah. It's a very strictly based in routine. Yeah, I'm kind of the odd one out in the hostel, so. Yeah. Even I do that, but I don't manage to get anywhere near first rank. Priyamvada, what about you? Yeah, I was actually dwindling down in Cat 1. I was a bit underconfident, but after that I picked up a pace, and what I've learned from that was if you take interest in a subject, you would eventually learn to score better in that. So I tried to develop my interest in the subject. That is how I did it. Certainly. So apart from your academics, that is your academic excellence which you have achieved, what are the any extracurricular ventures which you have gone into? I can play the keyboard. I've got a Limca book of record. I was actually part of a symphony with 75 people. And under MS Martin, you might have heard of him. Yeah. And then on, I was part of a 125 people crew where we actually got a Guinness World Record for the largest number of people playing a symphony for 6 minutes. And even here, also he is making some records of a different. So what was the feeling when you climbed up the stairs of the stage? The steps of the stage in Anna Auditorium, and you were awarded probably by the Vice Chancellor? Yeah, Pro VC. So when he handed over the prize, what did he say to you? He just said congratulations. Yeah.
and when you looked to the crowd and they were clapping thunderously on your achievement, what was your feeling? Repeat this 3 more times. Yeah, I just wanted to repeat this 3 more times for the next 3 years. Okay, you want to repeat your achievement. You want to say, certainly. We hope you will do that. Priyamada, what was your feelings? It was really great to see so many people over there clapping for you, and it was a really nice feeling to be there on stage and get a prize for like a 3rd rank. I was not expecting anything, but it was like really nice to be there. Okay, so like what were the reaction of your peers? Like did they call you a grade spoiler or something like that? Yeah, something like that. Being silent and doing all the work, but I used to hang out a lot with my friends, but they never expected me to get 9.91 and get the 1st rank. So that's really a very big high CGPA, because the topper which we have in my year, he has 9.7 something, but still that is also a great achievement. And in Triple E it's a bit tougher, because toppers means good students get huddled up in the same class, because we have less number of batches as compared to other branches. So Priyamada, what was the reaction of your peers? Yeah, some of my friends didn't talk to me for 2 days because they were expecting themselves to get a rank. Okay, and so it that was, like, was the how the girls competition. behave, the way some girls behave. But it was fine at the end. I was really happy because my best friends were very happy for me, and the thing was my best friends also got a rank. Okay. So we were all happy about it. So in the top 10, how many girls were there in total? I don't exactly remember. I think 4 to 5, I guess. 4 to 5 girls. 4 to 5. So the 50% of country's population has found its exact and appropriate place. They have carved their niche, and we have, I think, 3 only in my 3rd year. But your people are 5, so it's improving. Women empowerment is getting strengthened. So Shashank, there is a saying that excellence is not a mere occurrence; it is an attitude or a habit. So in your own perspective, or in your own life, or your own basket of achievements, how do you see this saying? I actually don't agree to this directly. Because till class 12, I was just an average person. I was actually below than average. Same thing was said by the person who was sitting on your seat just a week back, the 2nd year topper, that he was somewhat a mediocre student in the standard 12. Yes, continue. Yes, I was a mediocre student, but I got my board marks. I got 470 on 500, which is comparatively less, because the people in my school, yes, but people in my school, the lowest mark was like 465 on 500. So the competition was that high in my school. Which board? CBSE, yes, I was in CBSE. Okay. So I was like, people who don't have I kind of have some ego. So the people who don't have proper brain or a proper functioning brain are getting this much, and I'm able to think, but I'm getting this much. So I was like, I decided, okay, from now on, I have to do this, do that. And you have achieved, means like I never thought I'll be 1st rank. Okay. I just wanted what were your expectations, both of you? Shashank first, tell us. 9.5, I guess. I never expected to get S in physics, because the sir was a little bit strict. No. Chidambaram sir. He's a director. Yeah. So okay. So strict professors make exemplary students like you. Yes, exactly. What about you? What were you expecting? Actually, I just wanted to get above 9. Actually, the things were like my friends, all the friends whom I have in 2nd year, they were like, you cannot go beyond 8 or something like that. So I was not expecting a high score, but when I got the results, I got a 9.74. So I was really happy. Okay. And since childhood only, I have a habit of like studying a lot every day. So what is your academic past? Like he told he was a mediocre. I have always been like 1st or 2nd in my class. Since this was the same thing which 4th rank Aishwarya K from 2nd year Triple E was telling, that she was also one of the toppers in her school days, and a position or a stature which she retains in college. This is what she is telling. So like we should do something. Girls are really becoming outstandingly good. Yes, continue. Yeah, and I agree to his point that sometimes you should not trust board marks also, because some people who are like who don't even have logic score in like both exams, but when you see them in college, they are not able to do that. But even here, I think that the evaluation is not strict. Is not very strict. Here, I'll say it's flexible, and it's
Well, I don't know how to put it in words. What I'll It's tell good. you as a senior, EEE professors are much lenient as compared to other branches. As you will accent towards the core subjects, you will feel that. The microcontroller professor in this branch, the electronic drives professors in this branch, those gigantic courses of EEE you will sail through easily, and you people will sail through an S grade easily, because the virtue of those professors count there. That will be there. Yes, continue, Premada. Yeah, that's it, like, Okay. on my side. Okay, so like what have been your journeys in VIT till now? Means it's just you are in the second semester, but still, tell us something about it. Did you find first semester very hectic? Did you find that? No. It was not hectic for you. Why? Generally, even the toppers find. Now tell us why. The thing is, just don't get pressurized. I manage time well, so that's the reason why I was able to. I didn't find anything difficult at all first semester, like shuttling between classes, or I can also say that I was given a very smooth timetable. I could get good sleep, and so were you batchmates in the first semester? No, we I weren't. just got to know him when we were getting the prizes. Okay, then you got to know him. Yeah. So she's always gets into her room and studies. She's not aware of her peers in the branch, isn't it, Shashank? Yeah, She maybe. studies too much, no? You feel a potential threat from her? Do you feel that? Confess. Maybe, yes. No, you should not That's feel the any spirit of threat, competition. Actually, I'm more of a person who enjoys a lot, so. She enjoys studying. Now you think how easy she is taking it. No, certainly she is going to flag another peak next time. We hope. Okay, Priyamada, your journey at VIT? Yeah, it's been great. It was a bit hectic in the first semester, yeah, because of a bit of the timetable, and especially because of CS. I was not able to cope up that well with CS. Okay. Because of You the were from a non-CS. Yeah, I was from a non-CS thing. But the thing was, I knew a bit of it, but the pace at which they go was like quite fast. Even So how you are finding it now? Now it's fine. Now I'm fine with it because I got a grasp on that, so I'm happy with it. And first semester was way chilled out, then I compared the second sem with, because now we are a part of chapters or clubs, or we are working for something. So like which chapters you are part of? I'm a part of now IEEE, WIE and ISOI. Okay. Shashank, about you? Are you a part of any chapter? Yes, IEEE MTTS. MTTS. The Microwave Theory and Technique Society. Okay. So like, are you involved in some technical ventures there? Yeah, I joined the club chapter. I joined the chapter recently, so I haven't started on anything. So I'm just waiting for Cat 2 to finish, and then I'll. So which was the most interesting course which you have found till now at VIT in your academics? Like, because you people are just honing your skills in the courses, but there must be something which you are finding very interesting. Electromagnetics, engineering electromagnetics. Okay. So there's a lot of imagination involved. Yes. You're liking that. But that is a big headache which others believe. And the most course which it is really very electromagnetic. It pulls people. It doesn't let people go to the next course. Okay. And Priyambada, about you? Yeah, actually, I have scrolled down through the VIT course list, and there are courses like artificial intelligence I want to study, like when I go into further semesters, and robotics. That's what I'm interested in right now. Correct. And the other courses are fine for now, like good for exposing us to the other. Okay, so my listeners must be having a very nice time listening to this interaction, and it's time to go for a short break. We'll be right back after that. You are listening to VIT Achievers Show. This is your host RJ Shashank. Stay tuned to VIT Community Radio 90.8 FM. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है तेज है ये हवाएं
वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है सफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीती मैं भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे। कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी, मिटे लकीरें हाथों की। झूठी कसमें खाई न तू मेरा रांझना, मांग दी तेरे हाई न तू मेरा रांझना। Welcome back, VIT. You're listening to your favorite show, VIT Achievers, on 90.8 FM. And this is your host, RJ Shashank. And today we have Shashank Chandrasekharan and Priyambada Bhatnagar, first year Triple E toppers, rank holders. And we are having a very virtuous discussion with them. Welcome, both of you, after this break. Thank you. Thank you so much. Okay, so my next question would be, Shashank, that apart from flagging high peaks in this field of academics, what are your other fields of interest? I can play cricket. I've played cricket for the school team, and I solved the Rubik's Cube. Okay, so that is also associated with this brainstorming and all. Huh? Yeah. See, he happens to be a very intelligent guy, I can say, from this first interaction. But I never touched the book for more than an hour in the room. You don't need to. That is the conclusion. What about you, Priyambada? Yeah, I'm more interested in singing, and I have learned Bharatanatyam for 6 years. So that is what I love doing, and I love reading books also. Okay, so like at the end of the show, we would be glad if Priyambada sings 2 lines for us. Maybe her voice is not good, but still she will have to sing. This is a request and something like, I cannot say an order, but someone from a senior. I think she'll keep this request. Okay, so like your interests are very much off track from studies. Like his still, it pertains to some studies.
So like how much time you give there and how much time you study? Now I'm not able to give much time to dancing and singing because it consumes a lot of time. I used to give a lot of time in school because I was like a council member there, so I used to organize things. But now it's very tough. You can't be in music club and be in a technical chapter and then study also. It's quite hard to. No, but people are managing that. You can try. Yeah, I'll try that in next semester. We have a music section in this also, which I only lead the section. So if you are really good at singing, then obviously we have opportunities for you. So Shashank, tell us something that some light moments which you spent in VIT, or like from the way of TT to SJT, you found something. Colorful scenery. So something that which really caught your attention and it surfaces in your mind from time to time. Was it any such experience? Yes. Not yet. Not yet. Okay, that's smart answer. No, you're not going to give the same answer. Now give me the correct answer. Correct answer for this. So I usually enjoy with my friends, so that's the light moment I have in a day. Okay. Like the time I spend with my best friend and my all other friends, that's the light moment I have. Nothing else yet. Okay. So during the break, we were discussing, my listeners, that Shashank hails from Tamil Nadu, from Chennai. Yes, Chennai. Okay, and Priyambada is from Indore. So I would like to ask them that since they are in the first year, do they miss their home place? Do they miss their friends from the school or the coaching institute or their family members? Tell us something about this, Shashank. I actually don't miss my home that much because I get to go home every alternate weekend. And I didn't have much friends in school, so just one or two guys, and they're also here. Okay, they are here. Okay, what about you, Priyambada? Yeah, my parents shift a lot, so now I'm staying in Mumbai. Yeah, I do miss Mumbai because as a city, it's a really good city to live in, especially when it comes to socializing and enjoying. I thought she'll say especially when it comes to monsoon, then it is a very good city to live in. Yeah, it's very good to live in monsoon, but now the temperature. No, but there is a waterlogging problems. Yeah, that's in like. I think I would have chosen Indore better than Mumbai too. No, if you see Indore right now, there's a lot of. It's like mini Bombay only. There's a lot of construction going on. It's like mini Bombay only. Earlier it used to be better, but yeah, I do miss Mumbai when I miss my parents a bit like. It's obvious. So he told us about his some technical ventures in his chapter. What about you, Priyambada? Yeah, in IEEE we are learning app development now. Okay. And in ISOI we'll be they'll be giving us projects later. They are just training. They'll start training us after Cat 2, and we'll be getting our projects from there. Okay. So which one do you like more, Priyambada? Electrical or electronics? Electronics, I think right now electronics. Okay. But I have an interest for electrical, that's why I took the branch. So in both of them, but for now electronics. Which domain in electrical are you interested in? Electrical, I think I want to go for energy renewable resources or maybe smart grid. That's what my plan is right now. Okay, so that combines electronics also. Like you will have the semiconductor, power converter stuff in that. What about you, Shashank? Electrical. It's a very bold answer. Yeah. Okay, what in electrical? High voltage engineering. High voltage transmission lines. Smart grid comes in it. Are you interested? I actually don't know what that is. So. Okay, yeah. Maybe I'll gain knowledge later. Okay. So high voltage, you will get your first course in the. Now it is they're getting in third year. So till that, what you are going to do technically to brush your skills? Maybe the small projects which they give in the student chapter. Just gain knowledge from what they are giving and. Do you have PBL? Okay, many courses are project based in Cal. Yes. Yeah, my semiconductor course is project based. And what are you making? A low cost LPG leakage detector. Yeah. Okay, so what type of sensor are you using? MQ6 gas leakage sensor. Okay, it senses what? The odor? It senses the odor, yes. Okay. And what are you having the same course? Yeah, I have the same course. What are you making? We are making a 20 watt amplifier.
Like this time we are making a 20 watt amplifier. It's like Using transistors only or op amps? we are using ICs and transistor both to make the amplifier. So suppose if like we give music to it, it's gonna amplify it too. And like we use in guitars or like. So how you are giving that input of the music signal? Yeah, we are just trying to develop that right now. We just did the circuitry. So we are trying to learn how to give the input right now. That's what. Certainly. So like the last 5 minutes, and I have a small rapid fire round in store for you. So first it will go to Priyambada. So you have to just instantaneously whatever comes to your mind, just vomit it, just emit it, and please don't don't do signal processing, and then don't give the output. So it starts like this. Which was your favorite faculty? Name of the faculty. Kaushalya ma'am. The faculty you dislike the most? Sunil Kumar Kashyap sir. Sorry. Okay, your biggest moment of embarrassment at VIT? Embarrassment? Not yet. It's not happened yet. I'm waiting for it. Okay, okay. Your happiest day at VIT? When I got the prize here. Your saddest day? Saddest day when I fight with my friend. Name of your crush? No, it's not there yet. Okay, okay, he's not there. Still, you can just name. I didn't associate it VIT only. If he would be listening somewhere in the. Somewhere. I still don't have a crush yet. Okay, 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 Shashank. Your rapid fire. She did it very nicely. Your favorite faculty? Belvin sir. Yeah, many people will say that. The faculty you dislike the most? Chidambaram sir. Your biggest moment of embarrassment in VIT? I spilled water in my pants and everyone thought I peed my pants. Okay. Your happiest day? University day. Your saddest day? I haven't had a saddest day. And I think it is useless to ask the last question because yes. He's very studious and he only loves books and technical stuff. He won't have any stuff like that to share. Thank you. So at last, what are your future plans in life, your goals in life, on a serious note? I would pursue electrical engineering maybe in Cambridge or Oxford. Yes, master's degree. And because I tried UG there, I didn't get UG, so I just don't want to lose my hope. Okay. So Yeah. for that you need solid base in projects. That is what I. Yes. Yes. And you are absolutely very well equipped to do that. Priyambada, what are your future plans? Yeah, I want to do master's degree abroad. I want to give GRE and pursue master's. So all EEE first years should listen that your placement chances have been enhanced. Both of these toppers want to do masters, and maybe you'll get some chance in placement. Yeah, continue. Yeah, that's it. That's it for now. Okay, so listeners, I hope you had a very enthralling experience as I interacted with first year EEE toppers, Shashank and Priyambada. So this was your favorite show, VIT Achievers. This is your RJ Shashank signing off. Stay tuned, keep listening to VIT Community Radio 90.8 FM. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार என்னாச்சு பிரியா, சோகமா இருக்க? ஏன்டி ஸ்கூலுக்கு வரல? இனிமே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்டி. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்னடி சொல்ற? உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலையேடி. உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? எங்க மாமா பையன் கூட தாண்டி கல்யாணமே. எனக்கு பிடிக்கல. நான் படிக்கணும்டி. முதல்ல இந்த காலை கட் பண்ணிட்டு 1098 நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுடி. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு பயமா இருக்குடி. அவங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்றது செய் பிரியா. 1098க்கு உடனே கால் பண்ணு.
ஹலோ சைல்ட் லைன் சொல்லுங்க. சார் எங்க அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க சார். நான் படிக்கணும் சார். நீங்க எந்த ஊருமா? அட்ரஸ் சொல்லுங்க. நாங்கள் சைல்ட் லைன்லேருந்து வரோம். எங்க உங்க பொண்ணு? குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி 18 வயது பூர்த்தியாகாத பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும். சமூக பாதுகாப்பு துறை, சைல்ட் லைன் 1098, காவல்துறை என பல்வேறு வழியாக புகார் அளிக்கலாம். குழந்தை திருமணங்களை தடுப்போம், பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்குவோம். குழந்தைகள் நலன் கருதி வெளியிடுவோர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம், சமூக பாதுகாப்பு துறை, தமிழ்நாடு. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today we have the books Lord of the Flies by William Golding and To the Lighthouse by Virginia Woolf. Talking more about A Lord of the Flies. Lord of the Flies tells the story of a group of English schoolboys marooned on a tropical island after their plane is shot down during a war. In the midst of a raging war, a plane evacuating a group of schoolboys from Britain is shot down over a deserted tropical island. Two of the boys, Ralph and Piggy, discover a conch shell on the beach, and Piggy realizes it could be used at home to summon the other boys. Once assembled, the boys set about electing a leader and devising a way to be rescued. They choose Ralph as their leader, and Ralph appoints another boy, Jack, to be in charge of the boys who will hunt food for the entire group. Ralph, Jack, and another boy, Simon, set off an expedition to explore the island. When they return, Ralph declares that they must light a signal fire to attract the attention of passing ships. The boys succeed in igniting some dead wood by focusing sunlight through the lenses of Piggy's eyeglasses. However, the boys pay more attention to playing than to monitoring the fire, and the flames quickly engulf the forest. A large swath of dead wood burns out of control, and one of the youngest boys in the group disappears, presumably having burned to death. At first, the boys enjoy their life without grown-ups and spend much of their time splashing in the water and playing games. Ralph, however, complains that they should be maintaining the signal fire and building huts for shelter. The hunters fail in their attempt to catch a wild pig, but their leader Jack becomes increasingly preoccupied with the act of hunting. When a ship passes by on the horizon one day, Ralph and Piggy notice, to their horror, that the signal fire which had been the hunter's responsibility to maintain has burnt out. Furious, Ralph accosts Jack. But the hunter has just returned with his first kill, and all the hunters seem gripped with a strange frenzy, reenacting the chase in a kind of wild dance. Piggy criticizes Jack, who hits Piggy across the face. Ralph blows the conch shell and reprimands the boys in a speech intended to restore order. At the meeting,
it quickly becomes clear that some of the boys have started to become afraid. The littlest boys, known as little uns, have been troubled by nightmares from the beginning, and more boys now believe that there is some sort of beast or monster lurking on the island. The older boys try to convince the others at the meeting to think rationally, asking where such a monster could possibly hide during the daytime. One of the little uns suggests that it hides in the sea, a proposition that terrifies the entire group. Not long after the meeting, some military planes engage in a battle high above the island. The boys asleep below do not notice the flashing lights and explosions in the clouds. A parachutist drifts to earth on the Signal Fire mountain dead. Sam and Eric, the twins responsible for watching the fire at night, are asleep and do not see the parachutist land. When the twins wake up, they see the enormous silhouette of his parachute and hear the strange flapping noises it makes. Thinking the island beast is at hand, they rush back to the camp in terror and report that the beast has attacked them. The boys organize a hunting expedition to search for the monster. Jack and Ralph, who are increasingly at odds, travel up the mountain. They see the silhouette of the parachute from a distance and think that it looks like a huge deformed ape. The group holds a meeting at which Jack and Ralph tell the others of the sighting. Jack says Ralph is a coward and that he should be removed from office, but the other boys refuse to vote Ralph out of power. Jack angrily runs away down the beach, calling all the hunters to join him. Ralph rallies the remaining boys to build a new signal fire, this time on the beach rather than on the mountain. They obey, but before they have finished the task, most of them have slipped away to join Jack. Jack declares himself the leader of the new tribe of hunters and organizes a hunt and a violent ritual slaughter of a sow to solemnize the occasion. The hunters then decapitate the sow and place its head on a sharpened stake in the jungle as an offering to the beast. Later, encountering the bloody fly-covered head, Simon has a terrible vision, during which it seems to him that the head is speaking. The voice, which he imagines as belonging to the Lord of the Flies, says that Simon will never escape him, for he exists with all men. Simon faints. When he wakes up, he goes to the mountain where he sees the dead parachutist. Understanding then that the beast does not exist externally, but rather within each individual boy, Simon travels to the beach to tell the others what he has seen. But the others are in the midst of aquatic revelry. Even Ralph and Piggy have joined Jack's feast, and when they see Simon's shadowy figure emerge from the jungle, they fall upon him and kill him with their bare hands and teeth. The following morning, Ralph and Piggy discuss what they have done. Jack's hunters attack them and their few followers and steal Piggy's glasses in the process. Ralph's group travels to Jack's stronghold in an attempt to make Jack see reason, but Jack orders Sam and Eric tied up and fights with Ralph. In the ensuing battle, one boy, Roger, rolls a boulder down the mountain, killing Piggy and shattering the conch shell. Ralph barely manages to escape a torrent of spears. Ralph hides for the rest of the night and the following day, while the others hunt him like an animal. Jack has the other boys ignite the forest in order to smoke Ralph out of his hiding place. Ralph stays in the forest, where he discards and destroys the sow's head, but eventually he is forced out onto the beach, where he knows the other boys will soon arrive to kill him. Ralph collapses in exhaustion, but when he looks up, he sees a British naval officer standing over him. The officer's ship noticed the fire raging in the jungle. The other boys reach the beach and stop in their tracks at the sight of the officer. Amazed at the spectacle of this group of bloodthirsty, savage children, the officer asks Ralph to explain. Ralph is overwhelmed by the knowledge that he is safe, but thinking about what has happened on the island, he begins to weep.
the other boys begin to sob as well. The officer turns his back so that the boys may regain their composure. So, Anne, can you tell us something about the author of The Lord of the Flies? William Golding was born on September 19, 1911 in Cornwall, England. Although he tried to write a novel as early as age 12, his parents urged him to study the natural sciences. Golding followed his parents' wishes until his second year at Oxford, when he changed his focus to English literature. After graduating from Oxford, he worked briefly as a theatre actor and director, wrote poetry, and then became a school teacher. In 1940, a year after England entered World War II, Golding joined the Royal Navy, where he served in command of a rocket launcher and participated in the invasion of Normandy. Golding's experience in World War II had a profound effect on his view of humanity and the evils of which it was capable. After the war, Golding resumed teaching and started to write novels. His first and greatest success came with Lord of the Flies in 1954, which ultimately became a bestseller in both Britain and the United States after more than 20 publishers rejected it. The novel sales enabled Golding to retire from teaching and devote himself fully to writing. Golding wrote several more novels, notably Pincher Martin and a play, The Brass Butterfly. Although he never matched the popular and critical success he enjoyed with Lord of the Flies, he remained a respected and distinguished author for the rest of his life and was awarded the Nobel Prize for Literature in 1983. Golding died in 1993, one of the most acclaimed writers of the second half of the 20th century. So, why did you find the theme of this novel interesting? Golding employs a relatively straightforward writing style in The Lord of the Flies, one that avoids highly poetic language, lengthy description, and philosophical interludes. Much of the novel is allegorical, meaning that the characters and objects in the novel are infused with symbolic significance that conveys the novel's central themes and ideas. In portraying the various ways in which the boys on the island adapt to their new surroundings and react to their new freedom, Golding explores the broad spectrum of ways in which humans respond to stress, change, and tension. The central concern of Lord of the Flies is the conflict between two competing impulses that exist within all human beings: the instinct to live by rules, act peacefully, follow moral commands, and value the good of the group against the instinct to gratify one's immediate desires, act violently to obtain supremacy over others, and enforce one's will. This conflict might be expressed in a number of ways: civilization versus savagery, order versus chaos, reason versus impulse, law versus anarchy, or the broader heading of good versus evil. Throughout the novel, Golding associates the instinct of civilization with good and the instinct of savagery with evil. The conflict between the two instincts is the driving force of the novel, explored through the dissolution of the young English boys' civilized, moral, disciplined behavior as they accustom themselves to a wild, brutal, barbaric life in the jungle. Lord of the Flies is an allegorical novel, which means that Golding conveys many of his main ideas and themes through symbolic characters and objects. He represents the conflict between civilization and savagery and the conflict between the novel's two main characters, Ralph the protagonist, who represents order and leadership, and Jack the antagonist, who represents savagery and the desire for power. As the novel progresses, Golding shows how different people feel the influences of the instincts of civilization and savagery to different degrees. Piggy, for instance, has no savage feelings, while Roger seems barely capable of comprehending the rules of civilization. Generally, however, Golding implies that the instinct of savagery is far more primal and fundamental to the human psyche than the instinct of civilization. Golding sees moral behavior in many cases as something that civilization forces upon the individual rather than a natural expression of human individuality. When left to other devices, Golding implies
people naturally revert to cruelty, savagery, and barbarism. This idea of innate human evil is central to Lord of the Flies and finds expression in several important symbols, most notably the beast and the source head on the stake. Among all the characters, only Simon seems to possess anything like a natural innate goodness. So, Anne, could you tell us something about the important characters of the book? The main two characters are Jack and Ralph. Ralph is the novel's protagonist, the 12-year-old English boy who is elected leader of the group of boys marooned on the island. Ralph attempts to coordinate the boys' efforts to build a miniature civilization on the island until they can be rescued. Ralph represents human beings' civilizing instinct as opposed to the savage instinct that Jack embodies. Now Jack, the novel's antagonist, one of the older boys stranded on the island. Jack becomes the leader of the hunters but longs for total power and becomes increasingly wild, barbaric, and cruel as the novel progresses. Jack, adept at manipulating the other boys, represents the instinct of savagery within human beings as opposed to the civilizing instinct Ralph represents. So, what was the response of the critics and readers of this book? Readers and critics have interpreted Lord of the Flies in widely varying ways over the years since its publication. During the 1950s and 1960s, many readings of the novel claimed that Lord of the Flies dramatizes the history of civilization. Some believe that the novel explores fundamental religious issues such as original sin and the nature of good and evil. Others approach Lord of the Flies through the theories of the psychoanalyst Sigmund Freud, who taught that the human mind was the site of a constant battle among different impulses, the ego and the superego. Still others maintain that Golding wrote the novel as a criticism of the political and social institutions of the West. Ultimately, there is some validity to each of these different readings and interpretations of Lord of the Flies. Although Golding's story is confined to the microcosm of a group of boys, it resounds with implications far beyond the bounds of the small island and explores problems and questions universal to the human experience. Alright, so I will now move on to the review of the book To the Lighthouse by Virginia Woolf. To the Lighthouse is a 1927 novel by Virginia Woolf. In 1998, the Modern Library named To the Lighthouse number 15 on its list of the 100 best English language novels of the 20th century. In 2005, the novel was chosen by Time magazine as one of the 100 best English language novels from 1923 to the present. A landmark of high modernism, the novel centers on the Ramsays and their visits to the Isle of Skye in Scotland between 1910 and 1920. To the Lighthouse is divided into 3 sections: the window, time passes, and the lighthouse. Each section is fragmented into stream of consciousness contributions from various narrators. The window opens just before the start of World War I. Mr. Ramsay and Mrs. Ramsay bring their 8 children to their summer home in the Hebrides, a group of islands west of Scotland. Across the bay from their house stands a large lighthouse. 6-year-old James Ramsay wants desperately to go to the lighthouse, and Mrs. Ramsay tells him that they will go the next day if the weather permits. James reacts gleefully, but Mr. Ramsay tells him coldly that the weather looks to be foul. James resents his father and believes that he enjoys being cruel to James and his siblings. The Ramsays host a number of guests, including the doer Charles Tansley, who admires Mr. Ramsay's work as a metaphysical philosopher. Also at the house is Lily Briscoe, a young painter who begins a portrait of Mrs. Ramsay. Mrs. Ramsay wants Lily to marry William Banks, an old friend of the Ramsays, but Lily resolves to remain single. Mrs. Ramsay does manage to arrange another marriage, however, between Paul Rayleigh and Minta Doyle, 2 of their acquaintances. During the course of the afternoon, Paul proposes to Minta. Lily begins her painting, and Mrs. Ramsay soothes the resentful James.
and Mr. Ramsay frets over his shortcomings as a philosopher, periodically turning to Mrs. Ramsay for comfort. That evening, the Ramsays host a seemingly ill-fated dinner party. Paul and Minta are late, returning from their walk on the beach with two of the Ramsays' children. Lily bristles at outspoken comments made by Charles Tansley, who suggests that women can neither paint nor write. Mr. Ramsay reacts rudely when Augustus Carmichael, a poet, asks for a second plate of soup. As the night draws on, however, these missteps right themselves and the guests come together to make a memorable evening. The joy, however, like the party itself, cannot last, and as Mrs. Ramsay leaves her guests in the dining room, she reflects that the event has already slipped into the past. Later, she joins her husband in the parlor. The couple sits quietly together until Mr. Ramsay's characteristic insecurities interrupt their peace. He wants his wife to tell him that she loves him. Mrs. Ramsay is not one to make such pronouncements, but she concedes to his point made earlier in the day that the weather will be too rough for a trip to the lighthouse the next day. Mr. Ramsay thus knows that Mrs. Ramsay loves him. Night falls, and one night quickly becomes another. Time passes more quickly as the novel enters the time passes segment. War breaks out across Europe. Mrs. Ramsay dies suddenly one night. Andrew Ramsay, her oldest son, is killed in battle, and his sister Prue dies from an illness related to childbirth. The family no longer vacations at its summer house, which falls into a state of disrepair. Weeds take over the garden, and spiders nest in the house. 10 years pass before the family returns. Mrs. McNabb, the housekeeper, employs a few other women to help set the house in order. They rescue the house from oblivion and decay, and everything is in order when Lily Briscoe returns. In the lighthouse section, time returns to the slow detail of shifting points of view, similar in style to the window. Mr. Ramsay declares that he and James and Cam, one of his daughters, will journey to the lighthouse. On the morning of the voyage, delays throw him into a fit of temper. He appeals to Lily for sympathy, but unlike Mrs. Ramsay, she is unable to provide him with what he needs. The Ramsays set off, and Lily takes her place on the lawn, determined to complete a painting she started but abandoned on her last visit. James and Cam bristle at their father's blustery behavior and are embarrassed by his constant self-pity. Still, as the boat reaches its destination, the children feel a fondness for him. Even James, whose skill as a sailor Mr. Ramsay praises, experiences a moment of connection with his father, though James so willfully resents him. Across the bay, Lily puts the finishing touch on her painting. She makes a definitive stroke on the canvas and puts her brush down, finally having achieved her vision. So, Sanjana, can you tell us something about the author of this book? Adeline Virginia Woolf was an English writer and one of the foremost modernists of the 20th century. During the interwar period, Woolf was a significant figure in London literary society and a central figure in the influential Bloomsbury group of intellectuals. Her most famous works include the novels Mrs. Dalloway, To the Lighthouse, and Orlando, and the book-length essay A Room of One's Own, with its famous dictum, "A woman must have money and a room of her own if she is to write fiction." Woolf suffered from severe bouts of mental illness throughout her life, thought to have been the result of what is now termed bipolar disorder, and committed suicide by drowning in 1941 at the age of 59. And what did you like more about this book? The major themes of the novel are complexity in human relationships and the complexity of experience. In this novel, the plot unfolds through shifting perspectives of each character's stream of consciousness. Shifts can occur even mid-sentence, and in some sense, they resemble the rotating beam of the lighthouse itself. Unlike James Joyce, however, Woolf does not tend to use abrupt fragments to represent characters' thought processes. Her method is more one of lyrical paraphrase. The lack of an omniscient narrator means that throughout the novel, no clear guide exists for the reader, and that
Only through character development can we formulate our own opinions and views because much is morally ambiguous. This is one of the factors that made Virginia Woolf a prolific writer. Her ability to write in non-linear style and yet keep the readers engaged. What are some of the main symbols in To the Lighthouse, and what do they signify? How does Woolf's use of symbolism advance her thematic goals? James gives us a clue as to how to interpret symbols in To the Lighthouse. As he finally draws the Ramsay's boat up the lighthouse, he considers two competing and seemingly contradictory meanings of the lighthouse. The first depends upon the lighthouse as it appeared to him as a child. Then it was a silvery, mist-colored tower and seemed to suggest the vague, romantic quality of the past. The second meaning stands in opposition, for as James nears the lighthouse and sees its barred windows and laundry drying on the rocks, there is nothing romantic about it. He resolves, however, to honor the truth of both the images, deciding that nothing is simply one thing. Like James' interpretation of the lighthouse, the dominant symbols in the novel demand open readings. Mrs. Ramsay wrapping her shawl around the boar's head can be read merely as protection of her impressionable children from the unsightly suggestion of death. But it can also be read as a selfish attempt to keep from them a profound and inescapable truth. Choosing one option or the other diminishes the complexity of the novel's symbols and characters. Woolf resists formulaic symbols whereby one entity straightforwardly stands for another. She thus places us in the same position as her characters. The world of the novel is not filled with solidly or surely determined truths. Rather, truth, as Lily points out, must be collected from an endless number of impressions. She wishes that she had more than 50 pairs of eyes with which to view Mrs. Ramsay and understand her. We must approach the symbolism of To the Lighthouse with the same patience for multiple meanings. What are some of the other novels written by Virginia Woolf? Virginia Woolf has written novels, short story collections, non-fiction books, dramas, autobiographical diaries and letters, and even translated one of Dostoevsky's works. Some of her famous works are The Voyage Out, Mrs. Dalloway, Orlando, The Years, A Haunted House and Other Stories, A Room of One's Own, and Moments of Being. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. अठारह की हूँ, कोई बच्ची नहीं, नई हूँ पर कच्ची नहीं। मानो या ना मानो तुम, कुछ बड़ा करने की है बारी यही, भविष्य देश का लिखने की तैयारी यही। बचपन से अब तक मेरी माटी ने दुलारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। बनेगा देश महान जब वोट करेंगे हम। ये जीवन ये तन मन सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। जो सोचे और ठाने तो करके दिखा दे, ऐसे है मेरे देश के फौलादी इरादे। आज चल पड़े हैं हम सबके कदम, बदलने भाग्य देश का निकल पड़े हैं हम। बनेगा देश महान जब वोट करेंगे हम।
से कन्याकुमारी है सब अपने, यहाँ पे कोई बेगाना नहीं। हम तो यहाँ पे सब देश के दीवाने, तो हमसे कोई टकराना नहीं। आवाज यही, अधिकार यही, आजादी का पुरस्कार यही, लोकतंत्र का पहले संस्कार यही, संस्कार यही। अपनी यारी की खाओ कसम, करेंगे अपना पहला वोट देश के लिए हम। ये जीवन फर्स्ट टाइम जी सर, सब कुछ है तुम्हारा, आज मुझको है मेरे देश ने पुकारा। And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, your host Monica presenting you the show Travel Bonanza. You're listening to VIT Community Radio 90.8. Are you ready for today's episode with new place to explore? How often do we see Mumbaikas and Delhiites fight over petty issues? It's too many times to even count. These fights are not just limited to IPL teams, weather or fashion quotient. These fights have laid a strong foundation for the existing argument which one is the best Indian city. On one hand, there is Delhi, the capital of India. On the other hand, there is Mumbai, the business capital of India. The argument is never ending and futile to some extent. But there is one city that has always strived to be among the top, and it somehow sidelined in the above mentioned argument is Bangalore. While Mumbai and Delhi have always maintained their respective statuses, Bangalore has flourished and achieved new heights. As friends, in today's episode, we are going to travel around fun, young Bangalore. There are lots and lots of things exist to be loved with Bangalore. And first of all, stating the obvious weather. The first thing that comes to the mind when any Bangalorean thinks about the city is its conducive climate. The moderate temperature and the luscious and vast greenery make anyone to love this place. You don't need to sweat a river or freeze to death in the city. The reason for the city having such an extraordinary climate is its elevation. At the altitude of 3000 feet, that is 914.4 meters above the sea level, Bangalore is situated even above Dehradun having 630 meters. The weather in the city almost all along the year is bright and sunny in the day, pleasant with light showers of rain in the evenings and a hill station climate in the nights. Nobody ever felt the need of air condition in their home till date. When the rest of the country is trying to figure out ways to escape from the brutal heat, Bangaloreans are busy enjoying a walk in the drizzle and the cool weather in the night. And yes, it is same throughout the year. Jealous enough? Then of course, the utopian climate of the city makes it one of the best cities to live in. And that's all about the weather. Located on the Deccan Plateau is the city of Bangalore, the capital of Indian state of Karnataka. It is the third largest city and fifth largest metropolitan in India. When we come to the population of Bangalore, it is well spread between various communities with Kannadigas taking the largest chunk of 42%. The rest are 20% Tamilians, 13% Telugites, 10% Keralites, 8% European origin, and 7% from other parts of India. This makes the city truly cosmopolitan. Cosmopolitan crowd which makes the city cooler than the weather. With many reputed colleges and universities, all big and famous IT companies and a diaspora of students from all over the country and the world, Bangalore has the best crowd in India. Apart from IT, Bangalore is also the fashion capital of East. It has many fashion companies as Paris, if not more. With 212 software companies, 21 engineering colleges, among which is the Bangalore University that has whopping 57 engineering colleges affiliated to it, and the largest number of software professionals in the world. You can see why the city is called the Silicon Valley of India. Along with these highlights, Bangalore has many tourist attractions starting from Kengal Hanumantiya built Vidana Sauda to Tipu Palace, Lal Bagh, Kavan Park and so on.
40% of the Bangalore's landscape is gardens, parks, and 50% lakes, ponds. Still now, it is greener than any other city of India. You will find trees on both sides of the road almost everywhere, which makes Bangalore pleasant to walk on road. And I am sure places like Indranagar, Richmond Circle, and MG Road will make your day. At the heart of the city is Lalbagh, which covers an area of 240 acres. Apart from more than 1,000 species of flora and fauna, Lalbagh is home to the Lalbagh Rock, one of the oldest rock formations on Earth, dating back to 3,000 million years. If we are talking about the garden city, then it is impossible to skip the huge lung spaces like Cubbon Park, spread across 100 acres of area with various species of plants and trees. Bangalore, as an 8-tier city, is developing as the most important commercial hubs in the country. So the city demands well-connected transport facility. Being the 4th busiest airports in India, Bangalore International Airport has multiple access facilities to travel to the city center. You can get private car rentals or hire cabs. You can also avail the bus services by the Bangalore Metropolitan Transport Corporation, that is BMTC, and travel to your desired destination in the city. Local transport in Bangalore is very easy and well organized. BMTC, which is the city's public bus service, the network is very strong and scattered throughout the city. BMTC runs more than 3,000 buses on major routes on all days. The government also expanded the metro rail service by connecting it to major areas in Bangalore. NH4, NH7, and NH48 are the major national highways connecting Bangalore to some of the India's major cities. While BMTC takes care of the bus services within the city, the Karnataka State Road Transport Corporation, that is KSRTC, takes care of the buses both inside and outside the city. When we come to the Volvo buses have nowadays become the most preferred mode of transport for public, as they are comfortable to travel and having network in all major routes across the city. Apart from this, taxis and auto rickshaws are also available. Next, when we come to the railway facilities, railway routes are well connected to almost all major cities of India from Bangalore, both by meter gauge and broad gauge rail services. The 3 main stations in Bangalore city are Majestic, and the second one is Bangalore Cantonment, that is 8 km to Majestic, and Yeshwantpur, that is 10 km away from Majestic. Bangalore Majestic is well connected to all major cities in India, though journey to northern states are little time consuming. And that's all about the transportation in Bangalore. And when we move on to the culture, Bangalore is a southern city of India. Its culture is a mix of several Indian cultures. Indians from various parts of country have settled in this metropolitan city. They have carried their best part of their culture to Bangalore. Apart from other cultures of India contributing to the Bangalore culture, the city has a culture of its own. It has a mix of urban and rural forms of lifestyle. Most of the traditional Kannadigas prefer to live as per their tradition and culture. They have their strong influence in their lifestyle. On the other hand, you will also find a more urbanized style of living. Most of the people of urban Bangalore are working professionals and enjoy the nightlife of the city. Despite being a modern city, Bangalore has not lost touch with its traditions. This is reflected in the various fairs and festivals that are celebrated in the city. Many of these are religious in nature. They owe their origin to the scriptures and mythological stories. The city comprises of a multicultural population. It habits people of all religions. The main religious groups living in the city include Hindus, Muslims, Christians, Sikhs, Jains. The most famous festival in Bangalore is Dasara. It falls in the month of October to November and marks the victory of good over the evil. The day culminates a 9-day fasting period of Navaratri in Hindu culture. The other festivals and fairs such as Mahashivaratri, Diwali, Karaga festival, Kadaleke Parisha, also known as Peanut Festival, Ugadi, Pongal, Travel and Tourism Fair, Groundnut Fair, and so on. With so much and many more, Bangalore culture is uniquely attractive. If you are visiting these excellent events, you are sure to notice and love to be a part of this diverse culture of Bangalore. The another important specification about Bangalore is that it has an active night culture and has over 800 clubs and bars with a variety of sport bars, beer pubs, breweries, cafes,
The city is nowadays referred as a pub capital of India. The most striking thing that welcomes a visitor to Bangalore is the graffiti-filled walls across the city. The beautiful wall paintings showcase the rich heritage of the city, and it is really my favorite. How many of you knew that the oldest temple of Bangalore is located right in the center of the city? Chokanatha Swami Temple at Domblur is considered to be the oldest temple in Bangalore. In addition to this, there is Tipu Sultan's Summer Palace, the old fort at Devanahalli, a couple of prehistoric sites at Chikkajala, Hejala and Savanadurga, the Bangalore Palace and so on. Every 2 years, Bangaloreans are treated to a visual spectacle as a host of combat and civilian aircrafts from around the world showcase their prowess in the skies, held at the Yelahanka Air Force Base. So don't miss that in the upcoming year. And next, the taste of food in Bangalore. And how do I miss that? Food is the most important part of every cosmopolitan city that most of the people look for. And I believe in this popular phrase, when you're in Rome, do as Romans do. I always try to grasp the local taste so that I can know more about it. That's what I did when I came to Bangalore for the first time. I straight away went to the MTR and Vidyarthi Bhavan to get the local essence of the food. It was out of the world and I want even you to enjoy the same. Just take a walk during the night through the streets of the Bangalore, and pleasant aroma of the food that is prepared is no less tasty than the local and international cuisines at 5-star restaurants. The shops here do not have good seating arrangements, agreed, but eating here in the crescent moonlight with a cool breeze for company is an experience like no other. Street foods are the best thing in Bangalore that you cannot resist. For the sandwich lovers, you need to go to the Jayanagar. Even though they serve sandwiches in different varieties, it's the chocolate sandwich that has put this place on the map for sandwich lovers. Aside from the taste element, the reasonable price also adds to the endearment factor. Another place that you can depend on for South Indian fare, whether it be the crispy vadas or the rice idlis or kesari bath, never fear the word disappointment while you're here. And the place is Brahmin's Coffee Bar in Baswannagudi. Another place with different varieties of vada pav. Does it excite you? Yes, of course. Then the food in Indranagar saves you the best spectrum of the snack on offer includes Szechuan, paneer, aloo and more. Even though the names gives you the idea of vada pav alone, the burgers and french fries they serve are pretty good as well. The next shop, some of the best pani puris in Bangalore. And in a city where there are more than enough options for the famous street food, that's no simple feat to pull off. The other snacks you can enjoy here include aloo chaat, dahi puri and papadi chaat. Even this shop is located in Jayanagar. Dosa lovers swear by the name of Central Tiffin Room in Malleshwaram, with varieties of mouth-watering dosas and also idli, vada and puri that makes South India enduring to many, and this is one place where your sense of taste has nowhere to go. To savor some delectable street food without burning a hole in your pocket, you can't go wrong with Vivipuram Food Street. Rolls are quaint objects in Yeshwantpur. They come rolled up and make your taste buds feel stretched out in a mat that is laden with all the taste it can take. Online food orders and home deliveries are also as much feasible as opting for street food in Bangalore. And I promise these items will leave you an everlasting memory in your mind, making you to remember Bangalore forever. When we go deep into the routine lifestyle of Bangalore, first thing anybody would agree is the Bangalore traffic. But Bangalore is one of the least polluted cities in India. In 1906, Bangalore became one of the first cities in India to have electricity from hydropower, powered by the hydroelectric plant situated at Shivanasamudra. Thus, Bangaloreans experience least electricity cutoffs among all the major cities, giving them the true feeling of living in a metropolitan city. Bangalore is in the center of South India. From here, there are a hell of options for weekend getaway. Trekking, mountaineering, hill stations, jungles, beaches, everything is within 500 kilometers and easily accessible. All the best concerts in India takes place here. This is the perfect place for music lovers. And people here are hardcore music fans. The rock culture being amazing in the city and they are really rocking.
and other sites like Bannerghatta National Park, Nrityagram Dance Village, Rangashankara, which promotes theatre in all languages, Corner House, the Ice Cream Paradise has been delighting customers since 25 years. Last but not the least, Shopping Paradise from Commercial Street to Phoenix City, from Forum Mall to Bridge Road. Till now, I haven't covered even 50% of the Bangalore. There are lots and lots of exciting things exist to explore in the city. I just want you to get into the roads of the city and have your day. I guess by now you are planning to start a trip to Bangalore. And that's all about today's show. Catch you up in the next episode. Till that, this is your host Monica signing off you from Travel Bonanza. And you're listening to VIT Community Radio 90.8. Thank you. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லார் வீட்லயும் பொதுவா ஏதாவது புக்ஸ் வாங்குறது உண்டு. ஏன் காலையில தினத்தந்தில ஆரம்பிச்சு குமுதம் குங்குமம்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கோங்க. நம்மளும் அதை படிப்போம், அப்படியே எடைக்கு போட்டுட்டு வெங்காயமும் வாங்கிடுவோம். ரொம்ப அவசியமான பக்கங்களை சேர்த்து வச்சு திரும்பி படிக்கிறதோ இல்ல அதை தேவைப்படும் போது எடுத்து படிக்கிற மாதிரியான வசதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்ல. நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைனா கூட ராமாயணம், மகாபாரதம், பல இதிகாசங்களை பத்திரமா பார்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சிலர் வீட்டுல தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல எல்லாம் மாத வருமானம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு புத்தகங்களை வாங்க செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்கா வாங்கி சேர்ப்பாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி நூலகமா மாறிடும். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்ல. கேட்டா வேலைக்கு போயிட்டு வரவே கடினமா இருக்கு, இதுல எங்க இருந்து புக்ஸ் படிக்கிறது? இன்னும் சிலர் மாசம் வீட்டு செலவுக்கே சம்பாதிக்கிற பணம் போயிடுது. அப்படியே புத்தகங்கள் படிக்கிறவங்க புக் படிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல காரணத்துக்காக புத்தகங்கள் வாங்குற எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. வீட்டுல சிறு நூலகம் இருக்கிறது போயே போச்சு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற பெண்மணி நூலகங்கிறது ஆடம்பரம் இல்ல, வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க. அவங்கதான் முனைவர் ஆர் சம்யுக்தா, முதன்மை நூலகர், புதுவை பல்கலைக்கழகம். சம்யுக்தாவோட குடும்ப பின்னணி, நூலகத்துறைக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு விவரமா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சம்யுக்தாவோட அப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல சீஃப் இன்ஜினியர். ஆந்திரா, மேற்கு வங்காளம், வடகிழக்கு இந்தியாவில ரொம்ப உள்ளடங்கின ஒரு காட்டு பகுதியில ஆதி பழங்குடியினர் வாழ்ற இடத்துல இருந்தாரு. அந்த பகுதியில சம்யுக்தா வளர்ந்தா நல்ல படிப்பு கிடைக்காதுன்னு சென்னையில இருக்கிற அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டாரு. அங்கதான் சம்யுக்தா வளர்ந்தாங்க. கோடம்பாக்கத்துல இருக்கிற ஃபாத்திமா கான்வென்ட்ல படிச்சாங்க. அப்பா ரயில்வேல இருந்தனால டிக்கெட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரயில்ல போக பாஸ் கிடைக்குமாம். அப்போலாம் தவறாம அப்பாவை போய் பாப்பாங்களாம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது புது மனுஷங்க, புது இடம், வாரத்துக்கு ஒரு முறை கூடுற சந்தை, புது கலாச்சாரம்னு பலதையும் பார்க்க முடிஞ்சது சம்யுக்தாவால. அப்பாவை பார்க்க போன பயணங்கள் எல்லாமே சம்யுக்தாக்கு பல அனுபவங்களையும் எதையும் பக்குவத்தோட பாக்குற அணுகுமுறையும் கொடுத்திருக்கு. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி பயணம் செஞ்சதால நிறைய மொழிகள்ல பேச கத்துக்கிட்டாங்க சம்யுக்தா. அவங்க தலைமுறையிலேயே முதல் முறையா அதிகம் படிச்ச குடும்பம் அவங்க அப்பா தானாம். அவரு இன்ஜினியர். அவரோட அக்கா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர். அப்பாவுக்கு பூர்வீகம் ஊட்டி, அம்மா தெலுங்கு. அதனாலேயே சம்யுக்தாவுக்கு தமிழ், தெலுங்குன்னு ரெண்டுமே நல்லா பேச வருமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர் கேரளாங்கிறதால மலையாளமும் கத்துக்கிட்டாங்க. இது தவிர ஹிந்தி, பெங்காலி, கன்னடா, இங்கிலீஷ்னு
மொத்தம் 7 மொழி தெரியுமாங்க. சொபா, எனக்கு இப்ப இத சொல்றதுக்கே கண்ணை கட்டுது. இவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம். சம்யுக்தா எதேச்சியாதான் நூலகத்துறைக்கு வந்தாங்களாம். பியூசி முடிச்சதுக்கு அப்புறம் WCCல BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சேர்ந்தாங்க. 1977ல BSc முடிச்சதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போதான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்களாம். சும்மா அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்ப பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, அதுக்கு விண்ணப்பிக்க நாளையோட கடைசி நாள்னு சொன்னாங்களாம். சம்யுக்தாவுக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு தெரிஞ்சே விளையாட்டு போக்கா விண்ணப்பத்தை அனுப்பினாங்க. வெறும் 45 சீட்டுக்கு சுமார் 900 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம். இதுல எல்லாம் எங்க இடம் கிடைக்க போகுதுன்னு சும்மா அப்படியே நினைச்சு விண்ணப்பித்ததோட அதை விட்டுட்டாங்களாம். ஆனா அதிர்ஷ்டவசமா சம்யுக்தாவுக்கு அந்த கோர்ஸ்ல சேர இடம் கிடைச்சிருச்சு. சரி, என்னதான் அந்த கோர்ஸ்ல சொல்லி தராங்கன்னு பாப்போமேன்னு அப்படியே சேர்ந்தாங்களாம். கொஞ்ச நாள்ல படிக்க படிக்க அந்த துறையில ஆர்வம் அதிகமாயிடுச்சு சம்யுக்தாவுக்கு. இளங்கலை படிப்போட நிறுத்திடாம மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸையும் படிச்சாங்க. 21 வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 1981ல முதுகலை படிப்பை முடிச்சாங்க. ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே சம்யுக்தா கையில வேலை ரெடியா இருந்தது. முதல் வேலையே சும்மா சூப்பரான காலேஜ்லங்க, சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியில நூலகர். அதான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு அத்தோட நம்ம சம்யுக்தா நிறுத்தல. அங்க நூலகரா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாங்க. 1989ல முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை தொடங்கினாங்க. நூலகங்களை 3 வகையா பிரிக்கலாம்ங்க. 1 பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுக்கான அகாடமி லைப்ரரி. 2வது பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கு உதவும் ஸ்பெஷல் லைப்ரரி. 3வது பொது நூலகங்கள். நூலகங்களுக்கான முக்கியத்துவம் அத்தியாவசியமான ஒண்ணு. ஆனாலும் இத பத்தி நம்ம பலருக்கு தெரியறதில்ல. சம்யுக்தா அவங்களோட ஆய்வுல டாக்டர், இன்ஜினியர், பேராசிரியர்னு பல துறைகளை சார்ந்து 14 பேரோட பட்டியலை பொதுமக்கள் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க. அதுல நூலகருக்கு 12 அல்லது 13வது இடம் தான் கிடைச்சுதான். சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம் சினிமா ஊடகம் தானாங்க. பொதுவா எந்த சினிமாவில பார்த்தாலும் லைப்ரரியன்னா பெருசா கண்ணாடி போட்டுட்டு இறுக்கமான முகத்தோட முகத்துல ஒரு சிரிப்பு கூட தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த தாக்கம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறத சம்யுக்தா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பணிகளுக்கு நூலகர் ரொம்பவே அவசியம்ங்க. ஆவணங்களை வாங்கி கொடுக்கறது, அதை தொகுக்கிறதுன்னு பல முக்கியமான பணிகள் நூலகர்களுக்கு இருக்கு. இதே பல்கலைக்கழக அளவுல பார்த்தோம்னா ஒரு லைப்ரரியனுக்கு மதிப்பு ரொம்பவே ஜாஸ்திங்க. காலங்காலமா ஒரு நூலகர்னா புத்தகம் கொடுக்கறது, வாங்கறது, கேக்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. அதே மாதிரி நூலகம் சார்ந்த படிப்புகளை இந்த காலத்துல பலரும் படிக்கிறது இல்ல. அதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு நம்மளே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த படிப்புக்கும் இடம் கிடைக்கலனா கடைசியா நூலகம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க சில பேர். இன்னும் சில பேர் இத படிக்காமையே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நம்மளா நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்க தோற்றம். உண்மையில பாத்தீங்கன்னா நூலகம் சார்ந்த படிப்புகளை படிச்சவங்களுக்கு மற்ற துறைகளையும் வெவ்வேறு பேர்ல வேலை கிடைக்குது. கார்ப்பரேட் கம்பெனில டெக்னிக்கல் எடிட்டர், வெப் மாஸ்டர், இப்படி எல்லாம் பதவிகளும் இருக்கு. சம்யுக்தா முனைவர் பட்ட ஆய்வை 1995ல முடிச்சாங்க. 1997ல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நூலகர் வேலை கிடைச்சுதான். ஆனா அங்க போய் சேர ரொம்ப யோசனையா இருந்துதான். பழகின சென்னையை விட்டுட்டு போக மனசே வரல. அப்போதான் சம்யுக்தாவோட மகன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாராம். இவ்ளோ குழப்பத்துல உடனே ஏன் முடிவு எடுக்க வேணும்னு தள்ளி போட்டுட்டாங்க. அப்போதான் சென்னை பல்கலைக்கழகத்தோட தரமணி கேம்பஸ்ல டெபுட்டி லைப்ரரியன் வேலை கிடைச்சுது. உடனே போய் சேர்ந்துட்டாங்களாம் சம்யுக்தா. 4 வருஷம் அங்கேயே வேலை பார்த்தாங்களாம். பல நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி லைப்ரரிய ஆட்டோமேஷன் பண்ணினாங்களாம். இவங்களோட இந்த வேலையும் உழைப்பையும் பார்த்துட்டு 2001ல கிண்டி கேம்பஸ்ல லைப்ரரிக்கு ஹெட்டா மாத்தினாங்க. அங்க இருந்த நூலகத்தையும் கணினிமயமாக்கினாங்களாம் சம்யுக்தா. ஆன்லைன்லயே எல்லா தகவல்களையும் கிடைக்கிற மாதிரி அப்டேட் பண்ணினாங்களாம். புத்தகங்கள், பத்திரிகைகள்னு எல்லாத்தையுமே இணையதளத்துல படிக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லைப்ரரினா போருங்கிற கான்செப்ட மாத்திருக்காங்க சம்யுக்தா. லைப்ரரிக்கு ஒரு புது தோற்றத்தையும் அதோட செயல்பாட்டையும் புதுமையாவும் சுலபமாவும் மாத்திருக்காங்க. லைப்ரரியோட இந்த புது தோற்றம் மாணவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததாம். பல பேர் ஆன்லைன் மூலமா பல புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இதனால மாணவர்களோட படிக்கிற பழக்கம் ரொம்பவே அதிகமாச்சாம். 2008 சென்னை பல்கலைக்கழகத்தோட சேப்பா கேம்பஸ்ல லைப்ரரி இன்சார்ஜ் வேலை கிடைச்சது. அங்க 7 மாசம் தான் வேலை பார்த்தாங்களாம். அதுக்குள்ள புதுவை பல்கலைக்கழகத்துல லைப்ரரியன் வேலைக்கான வாய்ப்பு வந்துதாம். அப்போ சம்யுக்தாக்கு 50 வயசாம். சென்னையை விட்டுட்டு போகணுமான்னு இருந்துச்சாம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுவை பல்கலைக்கழகம் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லைப்ரரி, வேலை பார்க்கறது ரொம்ப சவாலானதா இருக்கும், நீ திருப்தியா வேலை செய்யலாம்னு சொன்னாங்களாம். அப்பயும் சம்யுக்தாவுக்கு சென்னை விட்டுட்டு போக முழு மனசு வரல. சரி, சென்னையில இருந்து புதுச்சேரி 2.5 மணி நேரம் தானே, பயணத்தை பாத்துக்கலாம்னு விண்ணப்பம் செஞ்சாங்க. 15 பேர் கலந்துகிட்ட நேர்முக தேர்வுல மெரிட்ல செலக்ட் ஆனாங்க சம்யுக்தா. அப்போ புதுவை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராய் இருந்தவர் பேராசிரியர் தரீன். இவரோட அயராத உழைப்பாலையும் இவருடைய ஊக்கப்படுத்துற மனசும் 5-6 வருஷத்துக்குள்ளேயே புதுவை பல்கலைக்கழகத்தை பிரம்மாண்டமாக்கி மேலான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இந்தியாவிலேயே உலக தரத்துல செயல்படுற பல்கலைக்கழகம்னு பேர் வாங்கி கொடுக்க காரணமாக இருந்தவங்கள இவரும் ஒருவர். சம்யுக்தா அங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே அவங்களுக்கு போன் வந்தது. லைப்ரரி ஆட்டோமேஷன் தொடர்பா ஒரு சர்வதேச மாநாடு 6 மாசத்துல நடக்க போகுது, நீங்க தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாராம். சம்யுக்தாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கோம், நம்மள பத்தி பெருசா எதுவுமே தெரியாது, ஆனா இவ்வளவு பெரிய வேலையை கையில கொடுக்கறாருன்னு திகச்சு போய் நின்னாங்களாம். ஆனா அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் சம்யுக்தா மனசுல தைரியத்தை விதைச்சுது. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறோம்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே நிச்சயமா என்னால இதை செய்ய முடியும்னு சம்யுக்தா மனசுல தோணுச்சாம். முழு வீச்சுல வேலையில இறங்கினாங்களாம் சம்யுக்தா. 25 வருஷம் பழமையான நூலக கட்டிடத்தை புதுப்பிக்கிற பணி 6 மாசத்துக்குள்ள கண்ணாடி மாளிகை மாதிரி மாத்திட்டாங்களாம். துணைவேந்தர் எப்பவுமே சொல்றது, நூலகம்னா உலக தரத்துல இருக்கணும், உள்ள வரவங்களுக்கு திரும்பி வெளியே போகணும்னே தோணக்கூடாதுன்னு. செம்ம போரிங்கா தெரிஞ்ச லைப்ரரி 6 மாசத்துல பல மாணவர்களோட பிடிச்ச இடமா மாறிடுச்சு. இவங்க பில்டிங்க மட்டும் மாத்தலங்க, பல புது முறைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. புதுவை பல்கலைக்கழக நூலகத்துக்கான வெப்சைட்குள்ள போனா என்ன புத்தகங்கள் இருக்கு, என்னென்ன பத்திரிகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியான வசதிகளையும் செஞ்சிருக்காங்களாம். எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ்னு சொல்லப்படுற இ புக், இ ஜர்னல், இ டேட்டாபேஸ்னு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆராய்ச்சிக்கு உதவுற எல்லா தகவல்களும் டேட்டாபேஸ்ல இருக்காம். முன்னாடி எல்லாம் பல தகவல்களுக்கு வெளிநாட்டு இணையதளங்கள் பல்கலைக்கழகங்களையும் கேட்க வேண்டியிருந்ததாம். ஆனா இப்போ இவங்க கிட்டயே போதுமான அளவுக்கு டேட்டாபேஸ் இருக்காம். பல்கலைக்கழக பணியாளர்கள் வீட்டுல இருந்தபடியே நூலகத்தை தொடர்பு கொள்ள முடியுமாம். தேவையான எல்லாத்தையும் படிக்கவும் முடியுமாம். ரிமோட் லாக்இன்னு ஒரு வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்துல பணிபுரியறவங்களுக்கு நூலகத்தோட முக்கியத்துவத்தை ரொம்ப நல்லா உணர வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போடுவாங்களாம். அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியா பேசுவாங்களாம். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒர்க் ஷாப், கருத்தரங்குகள், மாநாடுகள்னு பலதையும் நடத்தி இருக்காங்க சம்யுக்தா. புதுவை பல்கலைக்கழகத்தோட நூலகம் ஒரு முன்மாதிரி நூலகம்னு ஆனதுக்கு சம்யுக்தாவும் ஒரு முக்கியமான காரணம்ங்க. ஒரு நூலகத்துல என்னெல்லாம் புதுசா கொண்டு வர முடியுங்கிறதுக்கு புதுவை பல்கலைக்கழகத்துல சம்யுக்தா செஞ்சதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் மூலமா படிக்க இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அவங்க இங்க படிக்க எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லையாம். 24 மணி நேரமும் மாணவர்கள் நூலகத்துல படிக்க ஹால், மினி ஆடிட்டோரியம், கெஃபெட்டேரியான்னு பல வசதிகளும் இருக்காம். இங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் ஃபெசிலிட்டின்னு ஒரு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யாராவது சீல் வைக்காம புத்தகம் எடுத்துட்டு போனா கேட்ல அதை கண்டுபிடிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. கியோஸ்க் ஈஸியா புத்தகம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வசதி, இப்படி ஏராளமான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சம்யுக்தா. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கியிருக்காங்க சம்யுக்தா. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் நூலகர் பணியை தேர்ந்தெடுக்கிறதும் அதுல முன்னுக்கு வர்றதும் அவங்க திறமைய பொறுத்த விஷயம். நூலகத்தை கையாளும் திறமைய வளர்த்துக்கிட்டாதான் இந்த துறையில ஜொலிக்க முடியும்ன்றாங்க. நல்ல பேச்சு திறமையும் ரொம்பவே அவசியம். சாதாரண லைப்ரரிக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்காங்க. அதனால நாம எங்க வேலை பார்க்கிறோம், அதுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான லைப்ரரியா இருந்தாலும் சரளமா பேசுற பழக்கம் அவசியமான தேவை. பிற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது இந்த துறையில இருக்கவங்களுக்கு கூடுதல் பலம். முனைவர் பட்ட ஆய்வு செய்யற அளவுக்கு ஆர்வம் இருந்தா மேல மேல போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு சும்மா இருக்காங்க? அது மாதிரிதான் நூலகர் வேலையும்.
திறமையை வளர்த்துக்கிட்டா பொருத்தமான வேலை நிச்சயமா கிடைக்கும்னு சக்சஸ் டிப்ஸ் சொன்ன நம்ம சம்யுக்தா சாத்கால் பெண் நூலகர் விருது உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்துல சென்னை புத்தக கண்காட்சியில பபாசி சிறந்த நூலகர் விருதும் வாங்கியிருக்காங்க. நமக்கெல்லாம் முன்னுதாரண மனுஷியா இருக்காங்க சம்யுக்தா. புத்தகங்களோட வாழறதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலோட வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன சஸ்பென்ஸோட சொல்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என்னோட இணைஞ்சிருக்காங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். இன்றைக்கி நிகழ்ச்சியில் எந்த துறை சார்ந்த தகவல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு நிலத்தில் இருந்துகிட்ருக்கோம், இப்போ இந்தியாவிலேயே இருக்கோம்னு வச்சிங்களேன். இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நிலத்து வழியாக ட்ராவல் பண்ணி போய் பார்க்கலாம், இல்லைனா கடல் வழியாக போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். கடல் வழியாக போகும்போது இன்னும் சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். அப்படி என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக அங்கே ஒரு நிலம் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அது பேர் தான் தீவுகள். இன்னைக்கு தீவுகள் பற்றி பல தகவல்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் சார்ந்த நிகழ்ச்சி. தீவுகள் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு தீவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க தீவு ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவும் ஒரு தீவு தான். இதே மாதிரி நம்ம இந்தியாவோடையே சேர்ந்த ஒரு 2 தீவுகள் இருக்குது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய தீவுகள் இருக்குது. அதே மாதிரியே இந்த பக்கம் அரேபியன் சீல பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவு இருக்குது. அந்த தீவு பேர் தெரியுமா? லட்சத்தீப்ஸா? ஓகே, லட்சத்தீவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு தகவல் நம்ம சுரேஷ் போஸ் எப்பவும் வச்சுருப்பாரு. சொல்லுங்களேன். நிச்சயமாக இப்போது ஒரு மக்கள் வந்து இப்போது எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது தீவுகள். ஏன் அந்த தீவுகளுக்கு சுவாரஸ்யம் அதிகம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கடலையோ இல்லை மலைகளையோ போய் சுற்றி பார்த்து தேடலாம்னா உடனே அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி அது ஈஸியாக இருக்குது, உடனே போய் பார்த்துடலாம். ஆனால் வந்து நம்ம தீவுகள்னு போகும்போது அது நம்ம கப்பல்லாம் போகணும். பல பேருக்கு வந்து கப்பல் வசதி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைக்காதனால தீவுகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. அந்த தீவுகளை போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அது தனிமை, அந்த ஒரு இயற்கை காட்சி, அந்த மனிதர்களே அதிகம் போகாத இடங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில தீவுகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு போகணும்னா நம்மளுக்கு வந்து 2 விதங்களில் போகலாம். ஒன்று பறந்து போகலாம், இல்லைன்னா கடலில் வந்து நீந்தி போகலாம். ஸோ நீந்தி போக முடியாதுன்றதுனால நம்ம கப்பலில் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 7 நாள் பிடிக்குமா அந்த கப்பலில் போகிறதுக்கு. அந்தமான் தீவுக்கு நீங்கள் போகணும், ஒரு டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா மொத்தம் 7 நாள் பிடிக்கும். இந்த 7 நாளில் அங்கே பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிட்ருப்பாங்க அந்த கப்பல்லையே கூட. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அங்கேயுமே கூட ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த தீவுகளுக்கு போகக்கூடிய அந்த
வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த வழியில் வந்து ஒரு சில குப்பைகள் எல்லாம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னுட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குப்பைகளை போடுறோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு இயற்கைக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ அதனால் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே பக்காவாக பண்ணி அதுக்கப்புறமா தான் அதில் வந்து போகிறது. ஒரு தீவுக்கு போகும்போதே இவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை பக்குவமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நெறிமுறையோடு போகிறோம் அப்படின்னும் போது அந்த தீவுக்குள்ளேயும் பல நெறிமுறைகள் இருக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பான ஒரு விஷயம். ஏன்னா தீவுன்றது ரொம்ப சின்ன ஏரியா, அந்த சின்ன ஏரியாவில் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் லிமிட்டட். அந்த ரிசோர்ஸஸாக வைட்டலாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கோன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் தீவுகள் எல்லாமே தனி ராஜ்யங்களாக நிறைய இடங்களில் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் சாராமல் பல தீவுகள் இருக்குது. அந்த தீவுகள் பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவமாயிரும் நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு தரோம். இப்போது நம்ம அந்தமான் தீவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் பரிச்சயமான அந்தமானுக்கு பக்கத்தில் ஒரு தீவுனா மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ். அந்த மாலத்தீவோட அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா, அந்த மாலைத்தீவு, அதாவது மாலத்தீவில் மாலைத்தீவுன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல வந்து தமிழர்கிட்ட தான் அந்த மாலைத்தீவு இருந்து தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலைத்தீவுன்ற பேர் வந்தது, அந்த மாலைத்தீவுகள் வந்து அது ஒரு மாலை வடிவான ஒரு மாலை போட்ட மாதிரி எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து அந்த மாலைத்தீவில் இருந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன்கிட்ட தான் முதல்ல அந்த வந்து தீவுகள் இருந்திருக்கு. அது பிறகு வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக மாறி இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக அது இருந்துகிட்ருக்கு. அந்த மாலைத்தீவுகளில் கிட்டத்தட்ட 1918 தீவுகள் இருக்கான். அது கிட்டத்தட்ட 2000 தீவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2000 தீவுகளில் வெறும் 200 தீவுகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து மனிதனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த ஃபார்மிங்காகவும் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்காக இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சுட்ருக்காங்க. அதை எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸில் வர்ற ஐலாண்டுகளில் பற்றி தான் எனக்கு தெரியும். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கலிவர் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு பாடப்புத்தகத்துலேயும் வரும். அதாவது நாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐலாண்டுக்காக வேறு இடத்துக்காக பயணம் பண்ணுறாரு. அவர் வந்து வழி தவறுதலாக வந்து வேறு ஒரு ஐலாண்டுக்கே போயிடுறாரு. அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐலாண்டில் இறங்குறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் படுத்துருக்கு. அவருக்கு தெரியாமல் வந்து சமையல் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. சமையல் செய்யும்போது திடீர்னு வந்து அந்த திமிங்கலத்துக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயே ஒரு தீவுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனான ஸ்டோரிஸ் அடங்கிய ஐலாண்ட்ஸை தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தீவுகள்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்கானோ அந்த எரிமலையோட சீற்றத்தினால அப்படி உருவாகிற தீவுகள். இப்போ வந்து மேன்மேடு ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதாவது மேன்மேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லும் போது அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையாக உருவாகிற ஒரு தீவுகள் தனி, செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தீவுகள் தனியாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இயற்கையாக உருவான தீவுகள் வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஆனால் செயற்கையாக எப்படி ஒரு தீவை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதாவது அந்த இயற்கையாக ஒரு தீவை உருவாக்கணும்னா அங்கே முதல்ல மண் கொட்டணும், கல் கொட்டணும், கல் மேலே கல் கொட்டணும், அப்புறமா மண் கொட்டணும், அந்த மண்ணை வந்து இறுகிறதுக்கான வேலைகள் பார்க்கணும், இதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம குடியேறணும். ஸோ இவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்கள் ஆனால் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி நம்ம உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி எந்தெந்த இடங்கள்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட்னு சொல்லக்கூடிய செயற்கை தீவுகள் உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுதியில் நினைக்கிறேன், அரேப் கண்ட்ரி, சவுதி அரேபியாவில் ஒரு கண்ட்ரியில் அந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க. பாம் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதே மாதிரியே நெதர்லாண்ட்ஸ்லேயும் உருவாக்கியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸில் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவு வந்து பார்த்திங்கன்னா 1968 உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகனா இது வந்து ஒரு சின்ன நகரம் மாதிரி தான் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது முக்கியமாக அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ், அதாவது விவசாயம் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காகவே இதை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபெலோடெப்பர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இப்போ வந்து இன்னொரு தீவு, செயற்கையான ஒரு தீவு உருவாக்கியிருக்காங்க. அந்த தீவோட பேர் பார்த்தீங்கன்னா யாஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தீவு மேலே இருக்கா? அது ஒரு தீவு மேலே தான் இருக்குது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. அதே மாதிரி ஜப்பான்லேயும் கன்சாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் தனியாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு மேலே தான் இருக்குது. இவ்வளவு பேசுகிறோமே, நம்ம சென்னையில் ஒரு சின்ன தீவு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்க்கஸ்லாம் நடக்கும் சென்னையில் தீவா? எனக்கு தெரிஞ்சு தீவு திடலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தீவு திடல் தான் ஒரு தீவு. அதாவது சென்னையில் தீவு திடல்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு தான், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன தீவு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவுகள் பார்த்திங்கன்னா ஜப்பான், துபாய், இந்தியாவில் கூட இன்னொரு இடத்துல இருக்குது. அதாவது ஒரு துறைமுகம், அது வந்து நம்ம கப்பல்
துறை வந்து கப்பல் பாதுகாப்பு படையினர் வந்து அங்கே வந்து ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அதோட பேர் வெல்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் செயற்கையாக தீவுகள் உருவாக்கியிருக்காங்க. செயற்கையான தீவுகள் உருவாக்குறதுல பெரும் சவால்கள் நிறைய இருந்தாலும் இயற்கை தீவுகள் அளவுக்கு வருமா அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதையும் மீட்டெடுப்பு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொன்று சொல்லணும், முக்கியமாக சைனாவில் ஒரு டிஸ்னி லேண்ட் இருக்குது, தெரியுமா? சைனால சரி, எல்லாரும் சைலண்டாக இருக்கிறத பார்த்தாலே யாருக்கும் தெரியலன்னு முடிவு பண்ணிடலாம். சரி, சைனாவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்னி லேண்டு எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னா அதுவும் இதே மாதிரி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நிலத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதை பொதுவாக தமிழில் பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டெடுக்கப்பட்ட நிலம்னா என்ன? கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, இப்போ இருக்க கடலில் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது, நிலமாக இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே கடலாக இருந்ததுன்னு. ஸோ இதனால தான் அதை வந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலம், கடலில் ஏற்கனவே இருந்த ஒரு நிலத்தை மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை தீவுகள் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம ஒரு செயற்கை தீவை உருவாக்கணும், என்ன அதில் நான் தான் ராஜாவாக இருப்பேன். நீங்கள் என்ன மந்திரியாக வரீங்களா? இல்லை, எனக்கு மந்திரிலாம் வேணாம். எனக்கு இப்போது செயற்கை தீவுகளை பற்றி சொல்கிறீங்க. செயற்கை தீவுகளை பற்றி முக்கியமான எதுக்கு, அது என்ன பர்பஸ்க்காக அது வந்து பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நிலம், இப்போ வந்து மால்தீவ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இயற்கையாக இருந்து நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. ஸோ அவங்களுடைய நிலப்பரப்பை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து செயற்கையான வந்து ஒரு தீவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதும் உண்டு. ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்ல வரீங்களே ரஞ்சித், சொல்லுங்கள். நானும் அந்த டூரிசம் பற்றி தான் சொல்லலாம். ஆமாம், மால்தீவ்ஸ் பற்றி 2.5 மீட்டர்ஸ் தான் வந்து அவங்கள்ட்ட லேண்டே இருக்கான். அதாவது அதோட டெப்த்து பார்த்தோம்னா அது வந்து வர வர வந்து இப்போ கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங்னால, கடல் மட்டம் உயர்றதுனால இதெல்லாம் வந்து செயற்கையாக வந்து பல துறைமுகங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலாண்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஐலாண்ட் எதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. கிரீன்லேண்ட் அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஐலாண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ இன்னொரு யூனியன், அதாவது தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பரிட்சயமே இல்லாத ஒரு தமிழ் அதிகமாக வாழ்கிற பகுதி அப்படின்றோன்னா ஒரு தீவு இருக்குது. அது ரீயூனியன் ஐலாண்ட் சொல்கிறாங்க. அது என்ன, அது எங்கே இருக்குன்னா மடகாஸ்கர், அது பக்கத்தில் இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆமாம், அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கிற மக்கள் தொகை வந்து 8 லட்சம் மக்கள் தொகை தான். அதில் 1.5 லட்சம் பேர் தமிழர்களே இருக்காங்களாம். அவங்க எப்படி அவங்க மைக்ரேட் ஆகி போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டிச்சேரிந்து ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் கீழே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து காரைக்கால் அது சுற்றுவட்ட மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா வந்து அவங்க போய் அங்கே வேலை செய்யும் போது இப்போ அவங்க அப்படியே வேலை செய்ய அவங்க சந்ததிகள்லாம் அப்படியே வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக அந்த சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்களும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே அந்த கலாச்சாரங்கள், இந்த காவடி எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ நான் கூட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்திருக்கேன். சொல்ல முடியாது, என்னோடய தாத்தாவோ இல்லை எங்களோட சொந்தக்காரங்க கூட அந்த தீவில் இருக்கலாம். என்னோடய மூதாதையர்கள் கூட அந்த தீவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இடம்பெயர்ந்து தான் நிறைய பேர் வந்து தீவுகளை உருவாக்கியிருக்கேன். ஏன் வந்து இலங்கை கூட வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடோடு இணைக்கப்பட்டதாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகள்லேருந்து பிரிந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்தோனேஷியா இருக்கலாம், தாய்லாந்து, அந்த மாதிரியான நிறைய நாடுகள் இருந்தாலும் அதில் ஒட்டி வந்து சின்ன சின்ன தீவுகள் வந்து நிறையா பிரிஞ்சிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் அரிப்பு தான் ஒரு முக்கியமான காரணம். நிலம் வந்து ஒரு 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 தீவு உருவாகிருக்குன்னா அதை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா கடல் நீர் பெருக பெருக பார்த்தீங்கன்னா அதனுடைய அரிப்புத்தன்மை அதிகமாகி வந்து தீவுகள் சின்னதாகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து தீவுகள் வந்து இந்த எரிமலையில் உருவாகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னொரு தீவுகள் இன்னுன்னா பவளப்பாறை தீவுகள் ஒன்று இருக்குது. அந்த பவளப்பாறைகள்லாம் ஒன்றா சேர்ந்து அது தீவுகள் மாதிரி ஆகிட்டு இருக்கான். சரி, இப்போ இந்த தீவுகள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்டார் நம்ம ரஞ்சித். அதாவது உலகத்திலே ரொம்ப பெரிய தீவு என்ன அப்படின்னுட்டு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய தீவு எதுன்னு தெரியுமா ரஞ்சித்? 2வது மிகப்பெரிய தீவு நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு தானே கேள்வியே கேட்பீங்க. உங்களுக்கு தெரியலன்றதை ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? சரி, நியூ கயனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு தான் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தீவு அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தோனேஷியாவில் இருக்குது. இதுக்கு அடுத்த தீவுன்னு பார்த்திங்கன்னா புர்னேயில் இருக்குது. போர்னே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீவோட பேர். அதுக்கு அடுத்து தான் நம்ம மடகாஸ்கர் வருது. இது மாதிரி பல தீவுகள் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தீவுகள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா?
தீவுகள் எல்லாம் எதோ குறிக்குதுன்னா சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு பதில் சொன்னீங்க. சுற்றி தண்ணி இருக்கிற ஒரு நிலப்பரப்பை தான் நம்ம தீவுகள் எல்லாமே குறிக்குது. ஆனால் இந்த தீவுகள் சார்ந்து வேறு சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு தெரியுங்களா? என்ன விஷயம்னா முக்கியமாக வந்து மக்கள் வாழறதுக்கு ஏற்ற ஒரு நிலப்பரப்பாக இருக்கணும். முதல்ல இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ செயற்கையாவோ இயற்கையாவோ வந்து மக்கள் வந்து அது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் மாறிட்டு வருது. நம்ம ஊரில் நம்ம வந்து நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு தீபகற்ப நாடு. இது 4 பகுதியிலையும் வந்து நிலம் இருக்குது, ஒரு பகுதியில் தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரியில் நாம் இருக்கோம். இப்போ முழு பரப்பிலும் உள்ள நாடுகளும் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு ஐலாண்டை பார்க்கும்போது நாம் அங்கே போய் கொஞ்ச நாள் அது வசிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஐலாண்ட்ஸோட இன்றைக்கி எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து தீவுகளை வந்து இப்போ பணக்காரங்களாம் வந்து சொந்தமாக ஒரு தீவு வாங்கிட்டு போகிறாங்க. அது என்னென்னா அவங்களோட லைஃப்காக என்ஜாய்மெண்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து 2000 தீவு இருக்குன்ற மால்தீவ்ஸில் ஒரு தீவு வாங்கிட்டு போட்டால் பின்னாடி நமக்கு உதவும். அதாவது ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகளை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. தனியார் தீவுகளை பற்றி இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே
வார்த்தைகள் வரைந்தாய், தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய், விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே, உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய், காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய், மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! நேர்லே இது VIT பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தீவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தீவுகள் பற்றி பேசும்போது இடைவேளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் தீவுகள் பற்றி சொல்லலாம் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தோம். தனியார் தீவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு யாருக்காவது தெரியுமா? ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி தனியார்னு சொல்லுவோம். அது தீவுகளை. சரி, அதாவது இந்த உலகத்தோடைய மொத்த தொடர்புக்கும் அப்பாற்பட்டு தனியாக ஒருத்தர் இல்லை ஒரு சின்ன குழுவோ சேர்ந்து ஒரு தீவை வாங்கி அந்த தீவில் தன்னுடைய ஆட்சியை செலுத்தினாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தனியார் தீவுகள். ஸோ இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கவர்னன்ஸ் அவங்க வந்து அங்கே வைக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்து அவங்க வீசாவோ இதுவோ எதுவும் செய்ய முடியாது. ஏன் அது செய்ய முடியாதுன்னா, அது வந்து தனி நாடு கிடையாது, தனி தீவு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த தனியார் தீவுகள் இன்னைக்கு வரைக்கும் விற்கப்பட்டு வருது. ஸோ இந்த தனியார் தீவுகளுடைய தொடக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரியான தீவுகள் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக விற்கப்பட்டு வருது. ஏன் விற்கப்பட்டு வருது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இந்த உலகத்தோட தொடர்புலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. தங்களுடைய கேளிக்கைக்காகவும் இல்லை தங்களுடைய பிரைவசிக்காகவும் அவங்க தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக விற்கப்படக்கூடிய இந்த தீவுகள் தான் தனியார் தீவுகள்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தனியார் தீவுகள் எதனால் உருவாயிருக்கு, எதனால் இந்த அளவுக்கு அது வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வியாபாரமாக கருதப்படுது. அவங்க வந்து ஒரு சின்ன வியாபார உக்தியை கொண்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு கண்காட்சி வைக்கிற மாதிரி, ஒரு பொருட்காட்சி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து தனியாக அவங்களே வந்து அந்த தீவை நிர்வகிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்போது தீவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ஸ் பற்றி எல்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்னேக் ஐலாண்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ஸ்னால் அதோட உண்மையான பேர் என்னென்னா ஹிலாடா குயிமாடா கிராண்டே அப்படின்றது பேர். அது ஏன் ஸ்னேக் ஐலாண்ட் பேர் வந்துச்சுன்றது அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த பிரேசில் நாட்டோட கண்ட்ரோலில் தான் அந்த தீவு இருந்துட்டு இருந்துச்சான். இப்போ என்னாச்சு, அந்த இடத்துல ரெயின் ஃபாரஸ்ட்டான ஐலாண்ட் அது. அங்கே வந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் வாழை மர தோட்டம் அது வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும், அதாவது ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் போகும்போதெல்லாம் பாம்பு வந்துகிட்டே இருக்குமா. அது நம்ம 1001 படம் பார்த்த மாதிரி பாம்புகளுக்குனே தனியாக ஒரு தீவு இருந்திருக்கான். அந்த இடத்துல வந்து எவ்வளோ அரிய வகை பாம்புகள்லாம் அங்கே இருக்கான். அதில் ரொம்ப கொடிய விஷயம் இருக்கிறதுனால அங்கே வந்து பப்ளிக்கு போகிறது அலோவ் பண்ணுறது இல்லையா. அந்த
அந்த அரிய வகை மீன்கள், அதாவது அந்த பாம்புகள் வந்து வளர்கிறதுக்காக அது தனித்து விடப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாம்புகளுக்குன்னு தனியாக ஒரு தீவு சொன்னீங்கல்ல, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு தீவு இருக்குது. அங்கே மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க காலத்தில் மனுஷன் எப்படி வாழ்ந்தோன்னா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? நிஜமாவா? உண்மையிலேயே. அதாவது நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, அதாவது வங்காள விரிகுடாவில் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டுக்கு தொடர்பு கொள்றதுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள ஈட்டியாலையும் கல்லாலையும் அடித்து விரட்டக்கூடிய மக்கள் இன்னமும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக ஒரு சில வீடியோ காட்சிகளோடு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி விசித்திரமான தீவுகள் இன்னமும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. சுரேஷ் சொன்னார், அந்த தீவோட பேர் என்ன சொன்னீங்க? பாம்பு தீவு. தூங்கிட்டாரு, கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்னேக் ஐலாண்ட் வேணுமா? உண்மையான பேர், ஒரிஜினல் பேர் வேணும். ஹிலாடா குயிமாடா கிராண்டே. என்கிட்ட இந்த மாதிரி புரியாத ஒரு பேர் இருக்கு, சொல்லவா? சொல்லுங்க. ட்ரிஸ்டான் டா குவானா. இந்த தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுலே பெரிய தீவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? கிரீன்லாண்ட், அதுக்கப்புறம் சார் வந்து அதுக்கடுத்து பெரிய தீவு எது அப்படின்னு சொன்னார். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தீவு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். வெறும் 294 பேர் தான் அதில் வசிக்கிறாங்க. அந்த 294 பேருமே ஒரு 7 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். 7 குடும்பத்துக்காக ஒரு தனி தீவே இருக்குது. ஆமாம். அதே மாதிரி டொஷிமா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 330 குடிகள் மட்டுமே இருக்கிற ஒரு தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மிஸ்டீரியஸ் தீவுகள்னு சொன்னீங்கல்ல, அதாவது மர்மமான முறையில் இருக்கக்கூடிய பல தீவுகளை பற்றி சொன்னீங்க. அந்த வகையில் நான் ஒரு தீவு பற்றி சொல்கிறேன். ஈஸ்டர் தீவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சிலைகள்லாம் வந்து மனுஷ முறையை செதுக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம். இந்த ஈஸ்டர் தீவுன்றதுக்கு ஈஸ்டர்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? ஈஸ்டர்னா ஈஸ்ட் பக்கம் இருக்கா? அதாவது டச்சு பயணி ஒருத்தர், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகளுக்கு சென்று வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்படி பார்த்தீங்கன்னா 1722ஆம் வருஷம் ஒருத்தர் வந்து டச்சிலேருந்து ஜேக்கப் ரக்வீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த தீவுக்கு போய் இறங்குறாரு. இந்த தீவுக்கு அவர் போய் இறங்கின நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாளாக அமைஞ்சு போச்சு. அது வந்து ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அங்கே வந்து இறங்கினதுனால அந்த தேதி என்ன நாளோ அது பேரையே அவர் வச்சுட்டார். அதனால அந்த தீவுக்கு வந்து ஈஸ்டர் தீவு அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஆனால் இந்த ஈஸ்டர் தீவு ஏன் வந்து மர்மமான ஒரு தீவு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான அர்த்தமும் இதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது அங்கே வந்து மோவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிற்பங்கள் அங்கே வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிற்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய உருவம் கொண்ட பல தொகுப்பு சிற்பங்கள் நிறையவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சிற்பங்கள் இருக்குன்னா 887 சிற்பங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்து கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சிற்பங்களை யார் செதுக்குனா அப்படின்றதுக்கான அதிகமாக ஆதாரபூர்வமான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. 1250லேருந்து 1500க்குள்ளாக்க இது வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்புகள்லாம் இங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் பார்த்திங்கன்னா பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோனா மனுஷன் அப்படின்ட்டு ஒரு பொருள் படமா. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் இருக்குதான். ஒவ்வொரு சிலையும் 10 மீட்டர் உயரம். அதே மாதிரி 82 டன் எடை கொண்டதாக இருக்குதான். ஸோ இது வந்து ரொம்பவும் பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த தீவில் வாழ்ந்தவங்க இந்த அளவுக்கு கட்டடக்கலையிலையும் சிற்பக்கலையிலையும் பெரியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலோட இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் தீவுகள் இந்த உலகத்தில் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த தீவுகளை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தீவுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம் இல்லையா? ஒரு காலத்தில் இந்த தீவில் கூட்டிகிட்டு போய் விடுறதே ஒரு தண்டனையாக இருந்தது. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நாடு கடத்துறதுனா நாடு கடத்துறது, காட்டு மாத்துறது. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது 13வது செஞ்சுரியில் வந்து பிஷப் ராக் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் குற்றம் செய்கிற நிறைய கிரிமினல்ஸை கொண்டு போய் அங்கே வெறும் ப்ரெட்டும் வாட்டரும் மட்டும் கொடுத்து அங்கே விட்டுருவாங்களாம். அப்போ அப்படி இருந்த அந்த சின்ன தீவு, ரொம்ப சின்ன தீவு பார்த்திங்கன்னா இப்போ UK கவர்மெண்ட் வந்து லைட் ஹவுஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய தீவுகள் இன்னைக்கு இருக்குது. மக்கள் மனுஷனோட ஒரு வேலையை என்னென்னா வந்து எல்லா இயற்கை சூழலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே அழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான ஐலண்ட் தீவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்னென்னா பாதுகாக்கணும்.
ஒரு சுற்றுச்சூழல் எப்படி வந்து நார்மலாக ஒரு நாட்டில் இருந்து பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இந்த தீவுகளை பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும், அவங்களுக்கும் தெரியும் ஐலாண்ட்லாம் என்னென்னு. நிச்சயமாக இப்போது இந்த தீவுகள்லாம் வந்து அது ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது. சின்ன தீவுகளை எப்படி அழிஞ்சுதுன்னு சொல்லி டூடோஸ்னு ஒரு பறவை இருக்கான். அது என்னாச்சு, அந்த மொரிஷியஸ் பக்கத்தில் ஒரு தீவில் வந்து மக்கள் வந்து அதிகமாக போய் அவங்களுக்கு சாப்பிட்றது எதுவும் இல்லாமல் டூடோஸ்ன்ற பறவை, அதை பறக்காதது தரையில் தான் போகும். அந்த பறவையை சாப்பிட்டு அவங்க கூட இருக்க நாய் நரி எல்லாமே சாப்பிட்டு அந்த பறவை இனிமேல் அழிஞ்சு போச்சான். அந்த மாதிரி வந்து இப்போ ஐலாண்ட்ஸ் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. சரி, இப்போது நம்ம இந்த தீவுகள் பற்றி பல விஷயங்களை இன்றைக்கி அறிவுமாயிரம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு தீவை பற்றி நான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். இதுதான் கடைசியில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிப்பேன் அப்படின்னுட்டு. அதாவது சீலாந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீலாண்டா? சீலாந்துன்னு ஒரு தீவு. அந்த தீவு பார்த்தீங்கன்னா பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யூகேவோட ஒரு பெட்ரோல் நிரப்பக்கூடிய ஒரு தளம். அது வந்து கடலில் அமைஞ்சிருக்குது. அந்த கடலில் அமைஞ்ச அந்த ஒரு இடத்த வந்து ஒருத்தர் சொந்தம் கொண்டாடியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூகேயில் நேவியில் ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் வந்து அங்கே போயிட்டு செட்டில் ஆகியிருக்காரு. அவர் அங்கே செட்டில் ஆன பிறகு பல நேரங்களில் ஒரு போர் மூலமாலாம் அந்த நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு யூகே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கு. அவர் தன்னுடைய ஆட்சி அங்கே செலுத்தியிருக்காரு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு கொடி, தனிப்பட்ட காசு, இது எல்லாமே அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கடைசியாக அவர் உயிர் பிரியும் போது தன்னோட பையன் மைக்கேல்ன்றவர்கிட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு இன்றைக்கும் அது வந்து ஒரு சின்ன நாடாக, நுண்ணாடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உலகத்தில் இந்த மாதிரி தீவுகளை பற்றின பல விஷயங்கள் நம்ம சுற்றி தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய இஷ்டம். அந்த மாதிரியான இஷ்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இது அறிவோமாயிரம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இதோடு நிறைவடையுது. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.